இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேர் த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் ரன்ஸ் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் கிளானுங்கிறது தான். நம்ம வெறும் த மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்டாக்கர் அப்படிங்கறதே வச்சுக்கலாம். எனிவேஸ், நான் போன சீரிஸ்ல சொன்ன மாதிரியே இந்த ஒரு சீசன்ல நிறைய ஓவர்பவர்டான மெயின் கேரக்டர் உள்ள சீரிஸ் எல்லாம் வந்துருக்குது. அண்ட் அந்த ஒரு வரிசையில இந்த ஒரு சீரிஸுமே வரும். கூடவே இந்த ஒரு அனிமே கொஞ்சம் சைக்காலஜிக்கலாவும் இருக்க போகுது. ஏன்னா நம்ம மெயின் கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை ரிலே பண்ணி இருக்கிற ஒரு ஆளு. சிம்பிளா சொல்லணும்னா மேஜிக் யூஸ் பண்ற உலகத்துல ஸ்கெட்ச் போட்டு தூக்குற ஒருத்தன். இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். உப்பு வாங்க, நம்ம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். எபிசோட ஓப்பனிங்ல அதிகமான மேஜிக் மூலமா அந்த இடத்துல ஒரு அபீஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லுவாங்க. சோ பேசிக்கா அந்த அபீஸ்ங்கிறது குழிங்கிற ஒரு அர்த்தம் தான் கொடுக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல டீமன் வேர்ல்டுக்கும் இவங்க இருக்கிற உலகத்துக்கும் வந்து ஒரு போர்ட்டல், ஒரு கனெக்ஷன் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும். சோ அந்த அபீஸ் வந்து எவ்வளவு டீப்பா இருக்குதோ அந்த அளவுக்கு பயங்கரமான மான்ஸ்டர்லாம் வரும். ஆனா அப்படி இருக்கும் போது அந்த ஒரு நாள் அன்னைக்கு லார்ட் அப்படிங்கிற அழைக்கப்படுற ஒரு கொடூரமான ஒரு பீஸ்ட் வந்து இருக்கு. அந்த ஒரு பீஸ்ட் வந்து எதிர்க்கிறதுக்காக ஒரு வயசானவருமே களத்துல வந்து இறங்கலான்னு இருக்கு. ஆனா அவரோட பேரனான நோயல் அப்படிங்கிற நம்ம ஹீரோ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க தாத்தா வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது, உங்க தாத்தா எவ்வளவு பெரிய வீரன் உனக்கே தெரியுமில்ல, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றதே என் முதல் கடமைன்னு சொல்லி வெளியில மக்களை வேட்டையாடிட்டு இருக்கிற அந்த ஒரு டீமன்ஸ் கிட்ட போயிட்டு அவரு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. என்னன்னாலும் சரி விட்டு கொடுக்க கூடாது, இவங்க எல்லாரையும் வந்து கொலை பண்ணணும், மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டை போட அங்க இருக்கிற சில குழந்தைங்க நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்களா. விடிய காலையில் ஆகும்போது சண்டையும் முடிஞ்சிருக்குது. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவோட தாத்தா ரத்த வெள்ளத்துல அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. சாவ மிஞ்சின ஒருத்தன பேர் வாங்கின எனக்கும் கடைசியில இறுதியா சாவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோ நான் ஒரு சீக்கிரா இருந்திருக்கேன். இதுக்கப்புறமே இந்த ஒரு இறப்பு என்னோட நிலைமையை நீ பார்த்ததுக்கு அப்புறமே நீயும் ஒரு சீக்கிராக ஆசைப்படுறேன்னு கேட்க ஒரு கேள்வி மாதிரி தான் கேட்பாரு. பட் அப்போ நம்ம ஹீரோ கண்டிப்பா தாத்தா, நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்களை மாதிரியே ஒரு சீக்கிரம் ஆவேன்னு சொல்லுவான். சீக்கிரம் அப்படிங்கிறது மத்த அனிமேல வர மாதிரி ஒரு அட்வென்ச்சரர், அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான். நீ என் பேருங்கிறத நிரூபிச்சிட்ட மகனே அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போக அன்னையில இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு சீக்கிரம் மாதிரி இருந்திருப்பான். அவன் ஒரு பார்ட்டியில இருப்பானா, அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு டஞ்சனை வந்து கிளியர் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சண்டை போட மாட்டான், மத்தவங்க தான் சண்டை போட்டுட்டு இருப்பான். பட் அவன் என்ன சண்டை போடணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பான், ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டு கொடுத்துட்டு இருப்பான். இந்த ஒரு டஞ்சன்ல ஒரு வேம்பயர் மான்ஸ்டர் இருக்காமா, அதுக்கு வந்து மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீமேல் வேம்பயர் அதிகமா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும். சீக்கிரமாவே வந்து நிறைய குட்டிகள் போடுறாங்கட்டி அந்த ஒரு குட்டிகள் தான் இந்த இடத்துல வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலேயே கூட வந்திருக்கீங்களா வச்சு அந்த ஒரு குட்டிங்களை தான் முதல்ல வந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு மெயின் வேம்பயர் வந்து தேடி போயிட்டு இருக்கும் போது அதுல வால்டருங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட, ஏண்டாடி இந்த மாதிரி நம்ம அந்த குட்டிங்களை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பதிலா அந்த ஒரு ஒரிஜினல் வேம்பயரே போய் அதோட தலையை ஒரே ஸ்லைஸா போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இருக்காது, அதுவும் குட்டி போடாது, நம்மளும் வந்து அப்படியே தப்பி பொழிச்சு போன மாதிரி இருக்கும்லன்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ இல்ல முடியாதுன்றுவான். இங்க இருக்கிற குட்டி மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடாம டைரக்டா பெரிய மான்ஸ்டர் கூட சண்டை போட்டா குட்டி மான்ஸ்டரும் இறந்து போயிடும். இது வந்து ஒரு எஃபிஷியன்டான ஒரு பிளானா தெரியும், டைம் வந்து மிச்சப்படுத்துற மாதிரி. ஆனா இங்க இருக்கிற குட்டி வேம்பயரை அழிக்காம டைரக்டா அந்த ஒரு பெரிய வேம்பயர் கிட்ட போனோம்னா அதை அட்டாக் பண்ணும்போது குட்டி வேம்பயர் நமக்கு ஒரு பெரிய யமனா வந்து இருக்கும். சோ அதனால நான் சொல்றதை கேட்டு நீங்க அதுபடியா நடந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால இந்த ஒரு லெவலை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லுவான். அண்ட் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பார்த்தா சி ரேங்க் சீக்கர்ஸா தான் இருப்பாங்களா. இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு அந்த வால்டருமே, ஆமாப்பா நீ தான் எங்க டீமோட டாக்கர். சோ டாக்கர் அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குற ஆளு. சோ டாக்கர் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழ்த்தனமான ஒரு பேரா தான் இருக்கும். ஏன்னா வாய் பேசுறவன் அப்படிங்கிற மாதிரி தான் டிரான்ஸ்லேஷன்ல வரும். சோ நீ தான் வாய் பேசுறவன், அதனால நீ பேசுறது எல்லாத்தையும் தான் நாங்க கேட்டாகணும், அதுபடிதான் நாங்க வந்து நடந்தாகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு நக்கல் பண்ற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோக்கு இதை கேட்கும் போது லைட்டா காண்டாக தான் செய்யும். பட் இருந்தாலுமே அவனால வந்து சண்டை போட முடியாது. அவன் சண்டை போடணும் அப்படின்னா டீம்மேட்ஸ் இருந்தா தான் ஆகும். அப்ப டக்குன்னு மேல இருந்து ஒரு வேம்பயர் அவங்க மேல பாய்சனை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ அவங்க எஸ்கேப் ஆக சொல்லிடுறான். பட் இருந்தாலும் அவன் மாட்டேங்கிறானா. உடனே நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களும் ட்ரை பண்றாங்க. பட் அந்த ஒரு மான்ஸ்டர் இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா இவங்களால திருப்பி அதை வந்து அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண மட்டும்தான் அவங்களால அட்டாக்கே பண்ண முடியும். ஏதாவது வந்து சொல்றா நோயல் அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் அவங்க தாத்தா எல்லாரையும் வந்து நினைச்சு பார்த்துட்டு விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லி சம்திங் ஏதோ ஃபிளாஷ் மாதிரி எடுத்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறானா. கூடவே வெளியே வந்தவன் அந்த ஒரு மான்ஸ்டரை எதிர்த்து நின்னுகிட்டு ஒரு டாக்கரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்குறேன்னு சொல்லி அவனோட எபிலிட்டியை வந்து யூஸ் பண்றான். பார்த்தா அவனோட பார்ட்டி இருக்குல்ல, அவனோட டீம்மேட்ஸ், அவங்களோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ எஸ், இதுல பார்த்தா அந்த டாக்கரோட பவருங்கிறது அவன் ஏதாவது எபிலிட்டி யூஸ் பண்ணானா அந்த ஒரு எபிலிட்டி மூலமா ஒரு கேம்ல கேரக்டருக்கு நம்ம வந்து போஷன்லாம் கொடுத்து அதோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ அவங்க டீம்மேட்ஸுக்கு என்ன பவரை வந்து யூஸ் பண்ணணும், அவங்க எங்கிருந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். சோ இருக்கிற மத்த
பேர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பப்பட் மாதிரி தான். ஈவன் அதுல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மான்ஸ்டரை பார்த்து பயப்படும் போது அந்த பொண்ணுக்கு தைரியம் வர வைக்கிற அளவுக்குலாம் நம்ம ஹீரோ வந்து மேஜிக்லாம் யூஸ் பண்ணுவான். ஐ மீன் அந்த மேஜிக் வந்து தைரியம் வர வைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற அந்த ஒரு மெயின் வேம்பயரை வந்து போட்டு தள்ளிடுவாங்களா. ஆனா அப்பவுமே ஒரு சின்ன வேம்பயர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தா லைக் ரொம்ப ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும். கரெக்டா கீழே விழுந்த நம்ம ஹீரோமே அதான் மெயின் பாடி இறந்து போச்சுல, அக்யூரேட்டா 74 செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைப்பான். எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் டீம்மேட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணுமா, அது வந்து கடைசியில் ஒன்று அட்டாக் பண்ணி என்ன பண்றதுன்னு. அப்ப அவனை யோசிச்சு பாக்குறான். அவன் சின்ன பையனா இருக்கும்போது சீக்கிரா ஜாயின் பண்ணியிருப்பான். பட் டாக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷன் தான் கொடுத்தாங்கன்னு அழுதுகிட்டு இருக்க. அதுக்கு அவங்களோட தாத்தா, பரவாயில்ல நீ வந்து உங்க அம்மா மாதிரியே இருக்கிற பாக்குறக்கு, ஆனா உங்க அம்மானால ஒரு சீக்கிரம் ஆக முடியல. நீ வந்து டாக்கரா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, ஒரு சீக்கிரம் இருக்கிறீல, கண்டிப்பா நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருப்பாரு. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தவன் கண்டிப்பா ஒரு நாள் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சீக்கிரம் நான் வருவேன். ஈவன் தோ டாக்கருங்கிறது ஒரு வீக்கான ஜாபா இருந்தாலும் அபீஸ் வந்து ஒன்ஸ் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எங்களோட ஊருக்கு வருவாங்களா. நான் அவங்களோட எம்பையரே வந்து இந்த மேஜிக்கை வந்து நம்பி தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. மேஜிக்கல் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பீஸ்ட் மேல வந்து நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி தான் எங்க கண்ட்ரி வந்து பயங்கரமா வளர்ந்துருக்குது. யார் இந்த மாதிரி அபீஸ் கிரியேட் ஆகி அதுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வந்து டிஃபீட் பண்றாங்களோ அவங்க உலகம் முழுக்க பிரபலம் அடைவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல அவன் பார்ட்டி மெம்பர்ஸ் கூட வந்து உட்காந்துட்டு இருப்பானா. அப்பதான் சொல்லுவான், அதுல வால்டர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் வாரியர். டானியான ஒரு பொண்ணு இருப்பா, வந்து ஒரு ஹீலர். அதுக்கப்புறம் லாய்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஸ்வாட்ஸ்மேன், அவன் தான் அவங்க டீமோட லீடர். சோ கடைசியா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ இருக்கிறான். பட் இது வந்து டீசென்டான ஒரு டீமா இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவா ஸ்கவுட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பான். ஸ்கவுட்னா அந்த உளவு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அந்த வால்டருங்க இருக்கிறான்ல, அவன் எப்போ போல நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃபன்னா பேசிக்கிட்டு இருப்பானா. ஏன் தலை மூஞ்சி வந்து தூக்கி வச்சிருந்திருக்கேன், என்ன உனக்கு வந்து காசு அதிகமா வரலன்னா, சாரிப்பா காசை பத்தி நீ எப்பவுமே கேர் பண்ணிட்டு இருக்க கூடாது, காசு வந்து அவ்வளவு முக்கியம் இல்ல. ஈவன் உங்க தாத்தா உயிரோட இருந்தா கூட இந்த மேட்டர் தான் சொல்லியிருப்பாருங்க போது அவன் யோசிச்சு பாக்குறான். ஆனா அவங்க தாத்தா அப்படியே ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு, பாரு தம்பி, ஒரு சீக்கிரம் இருக்கிற அப்படின்னா காசு தான் ரொம்ப முக்கியம், காசு தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல, அதனால அதுக்கு தான் நீ வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்க. அதெல்லாம் நினைச்சு பாப்பானா. சோ அதுக்கப்புறம் அந்த வால்டர் வந்து நல்லா சர்க்கடிச்சிருப்பான் போல. சோ அதுக்கப்புறம் போதையில வந்து அவன் பாட்டு சில விஷயங்களை வளரிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு வால்டருக்கு வந்து சண்டை நடக்கிற மாதிரி போயிருமா. அடிச்சுக்கவே போயிருவானுங்க. உள்ள போந்த லாய்டு தான், என்னடா சின்ன பசங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் விலக்கி வச்சு அடுத்த சீன்ல ஒரு ஃபவுண்டைன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நமக்கு தான் பெருசா காசே வரலையான்னு சொல்லி மறுபடியும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஈவன் இவங்களுக்கு வர இந்த ஒரு மிஷின்லாம் இருக்குல்ல, இந்த ஒரு அபீஸ் வந்து கிளியர் பண்றதுங்கிறது அது வந்து டைரக்டா கண்ட்ரி கிட்ட இருந்து வராது, ஒரு கிளான் கிட்ட இருந்தா வரும். சோ கண்ட்ரி தான் வந்து இந்த மாதிரி ஒரு அபீஸ் தோன்றி இருக்குங்கிறத கிளான் கிட்ட சொல்லுவாங்க. கிளான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு காசு கண்டிப்பா கம்மியா தான் வந்தாகணும், பிளஸ் நம்ம இருக்கிற லெவலுக்கு கம்மியா தான் வரும். சோ அதனாலதான் சொல்றேன், ஒரு செகண்டரி வேலையை வந்து பாத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா நாமளே ஒரு கிளானை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லும்போது இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்களா. எப்படி அது வந்து எப்படி வேலைக்கு ஆகும், நம்ம வந்து நமக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நம்மளால எப்படி வந்து ஒரு கிளானை ரன் பண்ண முடியும்னு கேட்க, இது வரைக்கும் கிளானை எப்படி ரன் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா நாலேஜுமே எனக்கு வந்து இருக்குது. சோ பேசிக்கா எனக்கு நாலேஜ் இருக்குது, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே தேவைப்படுது, அது வந்து கிளானை உருவாக்கி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்கிக்கலாம். இந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான சீக்கர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. அதே நேரத்துல லாய்ட் நீ வேற பாக்குறதுக்கு அழகா இருக்கிற, சோ ஒரு ஸ்ட்ராங்கான அதே நேரத்துல அழகா இருக்கிற ஒரு சீக்கர் அப்படிங்கிறவன் எங்க வேற இருக்கிற, நீ கிளான் ஆரம்பிக்கிற அப்படின்னா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. ஒரு கிளான் ஆரம்பிக்கிறதுக்கு 20 மில்லியன் நம்ம கண்ட்ரிக்கு பே பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நம்ம பார்ட்டி ட்ரெஷர்ல வந்து ஒரு 12 மில்லியன் சம்திங் இருக்குது. நான் என் பங்குல இருந்து ஒரு 7 மில்லியன் சம்திங் தரேன். இந்த ஒரு 20 மில்லியன் வச்சு நம்ம கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க போது வால்டருக்கு இது வந்து ஓகேவான ஒரு ஐடியாவா தான் இருக்கும். பட் இருந்தாலும் லாய்டும் அந்த டானியா வந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்களா. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோ இதுக்கு வந்து நீ ஒத்துக்கலன்னா என்னோட ஷேரை கொடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், இந்த ஒரு பார்ட்டியை வந்து குவிட் பண்றாங்க போது சரின்னு சொல்லிட்டு லாய்டு அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லிக்கிறான். சோ அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில அடிச்சு புடிச்சு அந்த ஒரு வால்டர் வந்து டேய் டானியாவும் லாய்டும் நம்மளை ஏமாத்திட்டாங்கடான்னு சொல்ல பார்த்தா இருக்கிற காசெல்லாம் சுருட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க போல. அந்த லாய்டும் டானியாவும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குதுன்னு சொல்லி அந்த வால்டர் கொண்டு வந்து கொடுப்பானா. அதை படிச்சு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கும் புரியுது, ரைட்டு அந்த லாய்டுங்கிறவன் எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமா கடனாக்கிட்டான். ஆகையால் நம்ம பார்ட்டியில இருக்கிற மொத்தமா இருக்கிற 12 மில்லியனையும் அடிச்சுட்டு போறதா அவனோட பிளானா இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிருவானா. டேய் லூசு பையில என்ன சிரிச்சிட்டு இருக்கிற, அவங்க நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்கடான்னு சொல்லி அந்த வால்டர் சமகான்ல இருந்துகிட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், ஆக்சுவலி இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல தானே நம்ம அவங்களை மீட் பண்றதா இருந்தது, நீ ஏன் நேரமா போனாங்க போது அது ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு எடுபடி வேலை ஒண்ணு வந்தது. சோ அதை லாய்டு கிட்ட சொல்லிட்டு அந்த வேலையை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். போய் பார்க்கும்போது தான் ரூம்ல வந்து எல்லாமே சுத்தமா இருந்தது. பிளஸ் அந்த இன்னோட கீப்பர் இருப்பாங்கல்ல சுத்தம் பண்றவங்க, அவங்க தான் இந்த ஒரு லெட்டரை எனக்கு கொடுத்தாங்க. நேத்து ஒரு 8 மணி அந்த மணி நேரத்திலேயே அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்களாமான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். சோ கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போகணும்னா இதெல்லாம் நிறைய கேட் இருக்கு போல. சோ எந்த கேட் வழியா போயிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து எங்க போயிருக்காங்க அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணிக்கலாம்.
பண்ணிடலாம். நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க எஸ்கேப் ஆகி 12 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அவங்கள நம்ம பிடிச்சிடலாம். இங்க இருந்து போயிருக்காங்க போது அவங்க எந்த வழியா போயிருக்காங்க அப்படிங்கிற தடங்களும் விட்டுட்டு தான் போயிருந்திருப்பாங்க. ஒரு குதிரையை பயன்படுத்துறது மூலமா கண்டிப்பா நம்ம அவங்கள பிடிச்சிடலாங்க போது அந்த வால்டர் கண்டிப்பா அந்த லாய்ட பிடிச்ச மூஞ்சியை உடைக்கணும்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டவுட் கேட்டுக்கிட்டு மூஞ்சியை உடைக்கிறதா ரிவெஞ்ச் வாங்குறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அது எந்த விதத்துல நமக்கு காசு வந்து திருப்பி தர போறது இல்ல. ஆனா அதுக்குன்னு ஏமாத்தினதுக்குலாம் வந்து அவனை சும்மா விட போறதும் கிடையாது. அதனால லாய்ட வந்து டேக் டவுன் பண்ண முடியும்னா அந்த டானியா பொண்ணு அவளே அடிக்க முடியும் தானே. அவங்கள அடிக்கிறதுல ஓகே தான். ஆனா அடிச்சதும் கிடைக்க போறது இல்ல. ஆனா நமக்கு பண்ண துரோகத்துக்காக 1000 தடவை அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறோம்பா. கட் பண்ண அடுத்த சீன்ல நிறைய சீக்கஸ்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட எங்க குரூப்பை சேர்ந்த 2 பேர் எங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்களை யாரு முதல்ல போய் புடிச்சு தரீங்களோ அவங்களுக்கு வந்து 2 மில்லியன் ரிவார்ட் தரப்படுங்க போது நிறைய பேர் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியாது. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு வால்டர் கேட்கும் போது டேய் அவங்கள பிடிக்க போறோங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனா நம்ம 2 பேர் தேடினா மட்டும் ஒன்னும் அவங்கள பிடிக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு வலைய போட்டு பிடிக்கணும். வலை மாதிரி நம்ம நிறைய பேரை வந்து பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. யாரா இந்த வேலையை வந்து ஏத்துக்கிறீங்களான்னு கேட்க அங்க வந்து ஒரே ஒரு குரூப் மட்டும் அதை ஏத்துக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்களா. வேற யாராவது கிடைப்பாங்களாங்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு நீங்க சொன்ன டிஸ்கிரிப்ஷன்ல எனக்கு ஒருத்தங்களை தெரியும், ஓரமா போய் பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா எனக்கு அந்த 2 மில்லியன் வந்து கொடுத்துருவீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல 1 மில்லியன் தான் தர முடியும்னு சொல்லுவானா. ஏன்னு கேட்கும் போது அவங்க கூட சண்டை போட்டு உயிரோட புடிச்சிட்டு வந்தா 2 மில்லியன், நீங்க ஐடியா மட்டும் இல்ல எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தா 1 மில்லியன் தான் சொல்ல. இல்ல அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. 1 மில்லியன் தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெளிவா தெரியுது இவனுக்கு எப்படியும் காசு தேவைப்படும்னு. சோ அதனால அந்த 1 மில்லியனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிடுறான். இங்க இருக்கிற ஒரு சவுத் கேட்டு கிட்ட தான் அவங்க போனாங்க. சோ ஒரு பர்டிகுலர் வில்லேஜுக்கு போற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்க. அப்படின்னா அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு சவுத் கேட்ல போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஈவன் வால்டர் கிட்டயுமே போய் வெயிட் பண்ண ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லுவானா. என்ன வேலைன்னு நம்ம வால்டர் கேட்கும் போது அதெல்லாம் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சவுத் கேட் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வருவானா. அப்பதான் சொல்லுவான் இந்த ஒரு விஷயத்துலதான் நம்மளை ஏமாத்தினாங்களா இல்ல முதல்ல பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களாங்கிறத கண்டுபிடிக்கணுங்கும் போது என்னடா அவங்க நம்ம பார்ட்னர்ஸ் தான் இந்த அளவுக்கு வந்து சந்தேகப்படுறேன். ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கறது உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை சாதாரணமா எல்லாரும் மேலேயும் வச்சிட முடியாது. 1000 தான் ஒருத்தன் பார்ட்னரா இருந்தாலுமே அவனையும் சந்தேக பார்வையில தான் பாத்துக்கிட்டு இருக்கணும்லாம் சொல்ல அந்த வால்டருக்கு வந்து இதுல இது வந்து நல்லா இருக்கிற மாதிரியே தெரியாது. ரொம்ப அப்பாவியா இருக்கிறான். ஆனா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் நம்ம ஹீரோ நினைப்பான். இங்க அந்த லாய்டும் டானியாங்கிற பொண்ணும் எப்படியும் நம்ம எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். பட் என்னதான் நம்மளை தேடி கண்டுபிடிச்சாலுமே நம்ம கிட்ட இருந்து காசை திருப்பி வாங்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அதனால நம்மளை தேடி வந்து அவன் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கவே அப்புறம் செல்லங்களா எப்படி இருக்கிறேன்னு சொல்லி பின்னாடி நம்ம ஹீரோ வந்து அவங்களை கேட்சப் பண்ணிடுவான். ஒரு இடத்துல வச்சு வால்டர் அந்த லாய்டோட வாயை உடைக்கலாம்லாம் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு நீ எழுதி வச்ச அந்த ஒரு லெட்டர் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய வந்தது நீ ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருக்கான்னு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நாசமா போயிருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா நீ உருவாக்கிக்கிட்ட அந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்காக நாங்க ரத்தமும் வேர்வையும் சிந்தின காசை கொண்டு போய் அடகு வச்சிருந்திருக்க. லீடரா இதெல்லாம் நீ பண்றதாடா அப்படிங்கலாம் கேட்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த லாய்டு வந்து அவன பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். டேய் அப்படி பண்ணாம நம்ம என்னடா பண்றது, உங்களுக்கு வந்து காசு எவ்வளவு ஷார்டேஜ் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்குதா என்ன? ஒரு லீடரா இருக்கும்போது அந்த ஒரு பிரஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி என்னால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். ஒரு பார்ட்டியை ரன் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் வந்து கிடையாது. அதே நேரத்துல நான் என்ன விருப்பப்பட்ட அவங்களோட காசு எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தேன், வேற வழி தெரியலடா, அதுதான் இருந்த கடைசி ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒத்துராடி நீ வந்து கேம்பிளிங் ஆடுவதானே சூதாட்டம் பண்ணிட்டு இருந்ததானடா, அதான் உன் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்குது எல்லா விதமான கேம்பிளிங்கும் பண்ணி அதுலதான் உன் காசை வந்து நாசமா போக விட்டுருக்கேன்னு. அப்புறம் என்ன நாங்க உன்னை வந்து லீடரா இருக்க சொன்னோமா, நீ தான்டா லீடரா இருக்கிறன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம லீடர் பிரஷர் வேறையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த இடத்துல. இல்ல வேணாம் லாய்டு அப்படி அடிக்காதீங்கன்னு அந்த டானியா பொண்ணு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோ அப்புறம் என்ன பொண்ணு அவனுக்கு பதிலா நீ அடி வாங்குறன்னு சொல்றியா, எனக்குலாம் பிரச்சனை இல்ல, ஆணும் பெண்ணும் எனக்கு சரி சம்பந்தம். இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரலன்னா எப்படி சொல்ல வர, இரு நீயும் வந்து கேம்பிள் ஆடி இருக்கத நான் அவன் கூட சேர்ந்து உண்மைய சொல்றீன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஒரு பவரை வந்து யூஸ் பண்றான். அது மூலமா யாரு எதை பேசினாலுமே உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க. அவ்வளவு எல்லா உண்மையும் கக்கிடுறான். ஆமா நானும் கூட சேர்ந்து கேம்பிள் ஆடினேன், பட் இருந்தாலும் நானும் இன்னும் ஒரு 2-3 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஆடி இருந்தா ஜெயிச்சிருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாளா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அவன் வந்துட்டு தம்பி அதான் புடிச்சிட்டு இல்ல எங்களோட பங்கை எடுத்து வை நாங்க கிளம்புறாங்க போது இர்ரா குடுக்கறமானா என்னடா எங்களை வந்து ஏமாத்த பாக்குறேன்னு போது நம்ம ஹீரோ டக்குனு அவன் வயித்துல வந்து குத்தி அவனை மயக்க முடிய வச்சிடறான். என்னன்னா நம்ம ஹீரோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவர் தான் சின்ன வயசுல இருக்கும் போது சொல்லியிருந்திருப்பாரு கரெக்டா ஹார்ட் இருக்கிற இடத்துக்கு கீழே குத்துனுங்கும் போது எவ்வளவு பெரிய வாரியரா இருந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு வந்து பேரலைஸ் ஆயிருவான். நீ ஒரு டாக்கர் பொசிஷன்ல தான் இருக்கிறாங்க போது எல்லா தடவையும் பேசிட்டே இருக்க முடியாது, சில தடவை நம்மளும் வந்து வன்முறையை கையில எடுத்துதான் ஆகணும்பா. அதுக்கப்புறம் அந்த ஒரு பார்ட்டி அப்படியே எதுவுமே பேசாம ஓரமா நின்னுகிட்டு
கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா, அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு பணக்கார ஒருத்தன் வர மாதிரி தெரியும். இந்த ஊர்ல பரிசின்னு சொல்லி ஒரு பணக்கார ஃபேமிலி ஒண்ணு இருக்குதாமா. சோ அதுல இருக்கிற பினாச்சியோ அப்படின்னு சொல்லி அதோட லீடர் தான் நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னு பார்த்தா இந்த டானியாவையும் லாய்டையும் வந்து ஸ்லேவா விற்க போறான். அந்த லாய்டுக்கு டானியாக்கெல்லாம் சரியான ஷாக்கு. ஈவன் நம்ம வால்டர் கூட எது இது எப்படி பிளான் பண்ணனு கேட்க, ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்க போங்க வரேன்னு சொன்னல, அப்பதான் பிளான் பண்ண அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பினாச்சியோ வந்தோடனே நம்ம ஹீரோ ஓகே இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேரை வச்சுக்கிட்டு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்க அவன் ஒரு 6 மில்லியன் தருவேன்னு சொல்லுவானா. 6 மில்லியன் நம்ம ஹீரோனால ஏத்துக்க முடியல. லைக் 6 மில்லியன்லாம் பத்தாது, நிறைய கொடுக்கும் போது இல்லப்பா ரீசெண்டா சர்ச் வந்து நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஒரு ஸ்லேவ்ஸ் வந்து அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறதுங்கிறது சர்ச்சோட அட்டென்ஷனை வாங்கும். அது எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால இவ்வளவுதாங்க போது ஓ அப்படியா, என்னதான் நீங்க பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஸ்டில் சர்ச்சை வந்து பகுச்சு கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி இருக்கட்டும், ஒரு 11 மில்லியன் தாங்க. டேய் என்னடா சொல்ற, ஒரு 12 மில்லியன் 13 மில்லியன் 14 15 அப்படின்னு போயிட்டே இருப்பானா. அந்த பினாசி வந்து பயங்கரமா கடுப்பாயிரும், என்னடா பேசிட்டு இருக்கிறேன்னு. ஆனா அங்கதான் நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளானியே வச்சிருக்கான். இப்ப மட்டும் நீ 15 மில்லியன் கொடுத்து வைங்கள வாங்கலன்னு வையன், வெளியில போய் நீ 30 மில்லியன் கொடுத்து வாங்கின அப்படின்னு சொல்லி அப்படியே போய் சொல்லி வச்சிருவேன். அதுக்கப்புறம் சர்ச் தான் வந்து உன்னை கேள்வி கேட்குங்கும் போது வேற வழி இல்லாம அந்த பினாசியும் நம்ம ஹீரோவோட இந்த ட்ரிக்கு விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது அந்த டானியாங்கிற பொண்ணு பார்த்தா நம்ம வால்டர் கிட்ட போட்டு கெஞ்ச ஆரம்பிப்பா, ப்ளீஸ் நீ இதை இவ்வளவு பெருசா இருக்கிறீல, என்ன வந்து காப்பாத்து, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீல, என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுங்களே இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பினாஜியோ அவளை எல்லாரையும் தூக்கி போட்டாங்க, கிளம்பிடுவாங்களா. நம்ம ஹீரோவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களுக்கு காசு கொடுக்கும் போது காசை வாங்கின கையோட நம்ம ஹீரோ வந்து அவன் திட்ட ஆரம்பிச்சிருவான், நீ சரியான அரக்கண்டான்னு. அரக்கனா ஒரு சீக்கிரக்கு இது ஒரு நல்ல ஒரு நேம் கிடையாது, பட் இருந்தாலும் நான் இதை பணிவோட ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா அந்த வால்டர் வந்து எங்கேயோ கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அவனை வழி அனுப்பிக்கிறதுக்காக வந்த மாதிரி தெரியும். என்னன்னா நேத்து நைட் வந்து அப்படியே இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க அந்த வால்டர் இனிமேல் நான் ஒரு சீக்கிரம் இல்ல நான் வந்து குவிட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்திருப்பான். அப்பவும் நம்ம ஹீரோ உனக்கு வந்து மென்டலி தான் டஃப்னஸ் கிடையாது, பட் படி பிசிக்கலா பயங்கரமா இருக்கிற, அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம வந்து குவிட் பண்ற அப்படின்னு கேட்க, இல்ல நீ சொல்றதெல்லாம் ரைட்டு தான், இருந்தாலும் எனக்கு வந்து சீக்கிரம் இருக்க இனிமேலும் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அதனால அந்த ப்ளூ பியாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பார்ட்டி அதே இடத்துல வந்து கம்ப்ளீட்டா சிதறி போகுதா. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி கவலைப்படாம அங்கிருந்து முன்னேறி போகும்போது அந்த வால்டர் வந்து நினைக்கிறான் அந்த டானியாங்கிற பொண்ணுக்கு ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஹீரோ தான் பிடிச்சிருந்திருக்கும், பட் நம்ம ஹீரோ வந்து இந்த ரொமான்ஸ் இந்த லவ்வுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது, அங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேறி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருந்திருப்பானா. சோ யா எங்க இதுலயே வந்து நீதான் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தன் அவன் நினைக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருந்தவன் ஒரு பாம்பு வந்து தன்னோட தோலை வந்து உரிச்சு போட்டு இருந்திருக்குமா. ஒரு பாம்பு தன்னோட தோலை உரிக்குது அப்படின்னா அது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக தான். சோ நானும் என்னோட பழைய செல்ஃப வந்து உரிச்சுதான் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு சீக்கிரம் மாற முடியுங்கும் போது ஊருக்குள்ள ஒரு பொண்ணு அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு உன்னை கண்டுபிடிச்சிட்டா நோயல்னு சொல்லி நம்ம ஹீரோ பேரை சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் ஒரு இடத்துல நம்ம ஹீரோ இருக்கும்போது அங்க பார்த்தா உல்ஃபுங்கிற ஒருத்தன் வந்துட்டு நீ வந்து தனியா சுத்திட்டு இருக்க பதிலா என்னோட பார்ட்டியில வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதை, நான் டாக்கர்ஸ்னால தனியால இருக்க முடியாதுங்கும் போது நம்ம ஹீரோவும் யோசிச்சு பாக்குறான். சோ அவங்க பார்ட்டியில வந்து ஒரு ஸ்கில்லான ஒரு லீடர் இருக்கிறான், அது மட்டும் ஆர்ச்சர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஒரு உல்ஃபுங்கிறவனுமே நம்ம ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக என்னென்னமோ சொல்லி பார்ப்பானா, இருந்தாலும் அது வேலைக்கு ஆகுற மாதிரியே தெரியாது. அப்ப பக்கத்துல வந்திருக்க அவனோட பார்ட்டி மெம்பர்ஸ்ல டே உல்ஃப் உனக்கு வந்து பேசவே தெரியல, அதனாலதான் நீ அப்ரோச் பண்ற கேர்ள்ஸ்ல உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லி பயங்கரமா உன்னை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட மனசு மாத்திட்டு வேணும்னா உங்களோட பார்ட்டில நான் ஜாயின் பண்றேன்னு சொல்லும் போது அந்த ஒரு உல்ஃபுக்கு பாத்தியா என்னோட பேசும் திறமை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு ஒப்பாவது புரிஞ்சுங்க, அவன் எப்படி ஒரே நிமிஷத்துல கன்வின்ஸ் ஆயிட்டாங்க போது அப்ப நம்ம ஹீரோ ஒரே ஒரு கண்டிஷன், நான் உங்க பார்ட்டில ஜாயின் பண்ணணும்னா நான் தான் லீடரா இருக்குன்னு சொல்லுவானா. அங்க இருக்கிற எல்லாருமே ஓகே ஃபைன் நீயே லீடரா இருந்துக்குன்னு ஒத்துக்குவாங்க. என்ன நீங்களா முடிவெடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த குரூப்போட லீடர் வந்து நானுன்னு சொல்லுவான். எஸ் அந்த உல்ஃப் தான் அதோட லீடரா இருப்பானா, இருந்தாலும் அந்த டீம்ல இருக்கிறவங்க உன்னை விட நோயல் வந்து புத்திசாலி, அதனால அவனே லீடர் ஆகட்டும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோவை தேடிட்டு இருந்தா அந்த பொண்ணு இருக்கிறாள் அவங்க வருவாளா, அவ பேரு ஆல்மான்னு அப்படியே நம்ம ஹீரோ கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி இந்த ஒரு பொண்ணு சரி உன் வயசு வந்து என்ன, நீ வந்து சின்ன பொண்ணா இருந்தா உங்களை சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்ல 21 வயசாச்சுன்னு சொல்லுவாளா. நம்ம ஹீரோட 5 வயசு பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பொண்ணு எப்படி நம்ம ஹீரோ ஒரு டாக்கரா இருக்கிறானோ அந்த மாதிரி ஸ்கவுட் அப்படின்னு ஒரு பாஸ் இந்த உளவாளி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டில ஒரு ஸ்கவுட் ஆர்ச்சர் அப்புறம் ட்ராக்கர் இவங்க எல்லாம் இருந்தாலுமே அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், இருந்தாலும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே கடைசியா ஒரு கேள்வி, எதுக்கு நீ வந்து சீக்கிரம் ஆகணும்னு நினைக்கிறாங்க போது எனக்கு சீக்கிரம் ஆகல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, சாவ மிஞ்சியவர்னு சொல்லப்படுறவரோட பேரை மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாரா. அப்படின்னா என்னோட தாத்தா பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்க எனக்கு தெரியாது, ஆனா என்னோட தாத்தாக்கு தெரியும், லக்கிலி எங்க தாத்தாவோட கை போறதுக்கு காரணமே உங்க தாத்தா தான் சொல்ல. அப்படின்னா என்ன உங்க தாத்தாக்கு நீ பழிவாங்க வந்திருக்கியா? இல்ல இல்ல அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நான் பண்றது கிடையாது, அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ஹீரோவோட பேர பையன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியே ரொம்ப நல்ல விஷயம், எங்க
தாத்தா இப்போதைக்கு உயிரோட இல்ல, சோ அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல எங்க தாத்தா தான் இறந்து போனாரு, அதனால முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்கும் போது சரி உங்க தாத்தாவோட பேர் என்னன்னு கேட்க ஆல்கர் ஜூடி காலின்னு சொல்லுவாளா. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க அதை கேட்டு. அண்டர் வேர்ல்ட்ல பார்த்தா சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன் சொல்லி ஒரு பார்ட்டி வந்து இருந்திருக்கும் போல, பார்ட்டியோ குரூப்போ. ஆனா அந்த ஒரு குரூப் வந்து காசுக்காக யார வேணா கொலை பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட குரூப்பை உருவாக்குனதே அந்த ஆல்கரா தான் இருக்கும். அவர் ஒரு லெஜெண்டரி அசாசின் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லோகன் சொல்லி ஒருத்தர் எந்திரிச்சிட்டு, ஏ பொண்ணு என்னது நீ ஆல்கரோட பேரப்புள்ள, அதை வந்து நான் நம்பணும், சும்மா உன்னோட இஷ்டத்துக்கு வந்து இங்க ஏதோ ஒன்னு டபரா அடிச்சுக்கிட்டு இருக்காத, இங்க ஒரு சீக்கிரம் இருக்கிறதுக்கு ஒரு பிரஸ்டீஜ் வேணும்னு சொல்லும்போது அந்த ஆல்மா நம்ம ஹீரோவை பார்த்து அம்மா ஒரு சீக்கிரக்கு என்ன பிரஸ்டீஜ் இருக்கணும்னு கேட்க வேற என்ன அப்கோர்ஸ் ஸ்ட்ரென்த் தான் சொல்லுவானா. அப்படின்னா அந்த ஒரு பிரஸ்டீஜ் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லோகனை பார்த்து கொரில்லா இன்னைக்கு காலிடான்னு சொல்லும் போது யாரை பார்த்து கொரில்லான்னு அவன் அடிக்க வர பார்த்தா ரொம்ப ஈஸியா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அசால்ட்டா அந்த லோகனை அதே இடத்துல அமுக்கிடுவா. நம்ம ஹீரோவும் அடுத்த செகண்டே உன்னை நான் கண்டிப்பா பார்ட்டியில சேர்த்துக்கிறேன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆல்மாவும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அப்பவுமே மேலுமே அந்த ஆல்கரோட பேரப்புள்ளதான் நீனுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லுவாளா. ஆனா என்னால நீ தான் அந்த ஹீரோட பேரங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது, உன்னோட கண்ணுல என்னாலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து தெரியுது. ஈவன் என்னோட தாத்தா கூட சொல்லியிருந்திருக்காரு, என்னாலுமே வந்து உன்னோட தாத்தா கூட சண்டை போடக்கூடாதுன்னு. அவரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அவரு கூட வந்து நேருக்கு நேர் நிக்கிறதுங்கிறது நடக்காதுன்னு சொல்லியிருந்திருக்காரு. சோ அதே மாதிரியான ஒரு ஃபீலை வந்து நான் உங்ககிட்ட வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாளா. கூடவே அந்த ஆல்மா அவளுக்கும் வந்து இந்த அசாசின் லைக் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே தெரியும்னு சொல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இந்த சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன்ல சேராம இங்க வந்திருக்குன்னு கேட்கும் போது அதை தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னு ஒரு பிளாஷ்பேக் வராங்க. அந்த அசோசியேஷன்ல அபிஷியலா சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி நடந்து அந்த இடத்துல ஒரு சண்டை நடந்திருக்குமா. பார்த்தா ரொம்ப ஈஸியா கூட இருந்தவன் அடிச்சு போட்டுட்டு எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு எதிரியை விட்டு வைக்க கூடாதுன்னு, அது ஒரு ட்ரையலா இருந்தாலும் சரின்னு போட்டுத்தலான்னு போக அங்க இருந்த சைமனுங்கிற ஒரு புது லீடர் ஆல்மா வந்து தடுத்துட்டு இந்த ஒரு ஆட்டிடியூட் இங்க இருக்கிறதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவளை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ புதுசா இந்த சைமனுங்கிற லீடர் வந்ததுக்கு அப்புறம் இந்த லீடருக்கு கீழே அந்த சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன்ங்கிறது வந்து நிறைய சேஞ்சஸ்களை வந்து உள்ளாக்கப்பட்டிருந்திருக்குது. என்னதான் ஆல்மா இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தாலுமே அவளோட ஸ்ட்ரென்த்தையுமே ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளி விட்டுருக்காங்கன்னா சோ அவங்க மோர் லைக்லி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது, ஒரு கவர்மெண்ட் கூட சேர்ற மாதிரின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அதை கேட்டோன்னே பயங்கரமான ஷாக்கு. உண்மையாலுமே சொசைட்டி ஆஃப் அசோசியேஷன் என்ன கவர்மெண்ட் கூட சேர போறாங்களா, அவங்க கவர்மெண்ட் கூட சேர போறாங்கிறது ஒரு முக்கியமான தகவல் ஆச்சு. இந்த ஒரு தகவலை அவ்வளவு ஈஸின்னு என்கிட்ட சொல்லியிருந்திருக்குன்னு கேட்க ஆமா ஆமா அவனும் முக்கியமான தகவல் தான், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னான். யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கிறேன்னா இதை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னோட உயிர் எடுக்கிறதுக்காக அவங்க ஆளுங்களை அனுப்புவாங்களான்னு பயந்து போக யாம இருக்க பயமேன்னு சொல்லுவாளா. நீ இருப்ப நான் இருக்கணும்னு யோசிக்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆல்மாவை ஒரு இடத்த கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது சரி என்ன மாதிரியான டாக்கர்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, நாங்க எங்களோட பவர்ஸை வந்து யூஸ் பண்றத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாங்கும் போது அந்த ஆல்மாவும் ஓகே நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது யார் மேல நீங்க யூஸ் பண்றீங்களோ அவங்களோட பவர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அதுதானு சொல்லிட்டு அவளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குது. அதேதான் இப்ப இந்த இடத்துல ஒரு மான்ஸ்டர் ஒன்னு இருக்குது, அது ஒரு பீஸ்ட் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, இருந்தாலுமே டேஞ்சரஸ் தான். சோ அந்த ஒரு ராபிட் மான்ஸ்டரை நீ போய் வேட்டையாடணும். அண்ட் நீ உன்னோட பவர்ஸ் வச்சு கிடையாது என்னோட இந்த டாக்கர் எபிலிட்டி வச்சுன்னு சொல்ல இல்ல ஒரு ராபிட் பிடிக்கிறதுக்குலாம் வந்து என் பவரே போதுமானதும் பாலா, உன் பவர் போதுமானதான், அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் என்னோட இந்த ஒரு டாக்கர் எபிலிட்டி உன் மேல எப்படி வேலை செய்யுதுங்கிறத நான் வந்து பார்த்தாகணும். வேணும்னா நீ ஒரு ஸ்கவுட்டுங்கும் போது உங்ககிட்ட வேற ஏதாவது பவர் இருக்கான்னு கேட்க எனக்கு வேகமா ஓட முடியும்னு சொல்லுவாளா. அப்படி வேகமா ஓட முடியறத நீ எப்ப மாஸ்டர் பண்ணாங்க போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஏன்னா வேகமா ஓடுற ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணும்போது மேபி நம்மளோட போன்ஸ் கூட உடைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவாளா. அதேதான் உன்னோட ஓன் ஸ்கில்ல நீ மாஸ்டர் பண்றதுக்கு உனக்கு டைம் எடுக்குதுங்கும் போது உன் மேல என்னோட ஸ்கில்ல வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்குமே டைம் எடுக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரீவியஸா இருந்த அந்த ஒரு பார்ட்டில இருந்த மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட பாதி மாசத்துக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டாங்க என்னோட அந்த ஒரு டாக்கர் எபிலிட்டி கூட வந்து கீப் அப் பண்றதுக்காக. சோ அதனால தாங்கும் போது அந்த ஒரு பொண்ணும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு 200 மீட்டர் ரேடியஸ்க்குள்ள சில ராபிட்ல இருக்குதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவனோட பவர் அவன் மேல யூஸ் பண்ணும்போது உன்னால ஏதாவது ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஃபீல். அப்படின்னா சரி ஒரு 10 செகண்ட்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சொல்லி அனுப்பி வைக்கும் போது அவளும் பயங்கர வேகமா வந்து மூவ் ஆகுறா. அவளுக்கே வந்து ஃபீல் ஆகுது ஆஹா ஒரு இறகோட நம்ம லைட் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லா முயலையும் அப்படியே பிடிச்சிட்டு வந்து போடும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். என்னது 13 பிடிச்சிட்டு வந்திருக்கியா, அதுவும் 10 செகண்ட் சொல்லியிருந்தேன் 8.6 செகண்ட்லயே வந்திருக்குங்க போது உண்மையாலுமே நீ என்னோட எபிலிட்டிக்கு பயங்கரமா அடாப்ட் ஆயிருந்திருக்க. ஒருவேளை இதுக்கு பேர் தான் பொறப்புலயே திறமைன்னு சொல்லுவாங்களோ, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குமா. உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்குங்கிறத நம்ம போய் பார்த்தாச்சு, அதனால இதுக்கு மேல ஃபர்தர் டெஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது. ஒரு பார்ட்டியை நமக்கு ஒரு வேலை வந்திருக்குது, வேணும்னா அதை போய் செய்யுமான்னு சொல்லி ஒரு லெட்டர் வந்து எடுத்து காட்டுவானா. மான்ஸ்டர் அட்டாக்கா அப்படின்னு தான் அந்த பொண்ணு நினைப்பான். ஆனா அது கிடையாது, ஏதோ ஒரு டவுன்ல இருந்துட்டு ஏதோ திருடங்கள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த அல்மாவும் குதிரை வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது அந்த அல்மா கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருப்பா. இருந்தாலும் நம்ம ஹீரோ போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். வேணும்னா சீக்கர்ஸ் வந்து என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிப்பான். ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த அல்மாங்கிறவ ஒரு அசாசினுக்காக தான் ட்ரெயின் ஆயிருந்திருப்பா. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீக்கிரம் மாறி இருந்திருக்கா, அதனால அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா.
இருக்குடா. வெறும் அந்த அபிஸ்ல இருந்து வர பீஸ்ட போட்டு தள்ளுறது மட்டும் கிடையாது, மான்ஸ்டர்ஸ் இருக்கும், திருட்டு பசங்க இருப்பானுங்க, ஈவன் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணுவோம், நிறைய விதமான இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் திருடங்களை பிடிக்கிற மாதிரியான ஒரு வேலை நமக்கு வந்திருக்கு. யூஸ்வலா அந்த ஒரு திருடங்களை பத்தி அந்த ரீஜியன்ல இருக்கிற லீடர் கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு வேலை சீக்கிரம் நடக்காதுங்கிறங்காட்டி தான் நம்மள மாதிரியான சீக்கிரஸை கூப்பிடுவாங்கன்னு சொல்ல அந்த அல்மாவும் கொஞ்சம் எக்ஸைட் ஆவாள. ஆனா நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அவனோட பழைய பார்ட்டி அப்படியே ஞாபகம் வந்துட்டு போகும். அந்த உதவி கேட்ட இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இறங்கிட்டு அன்னைக்கு நைட் அங்க தங்கலான்னு பாப்பாங்களா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரும்போது அவனோட பாடி லைக் அவன் பிசிக் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை பார்த்து அந்த அல்மா வந்து ஓகே ஆனா இது எல்லாமே வேஸ்ட்னு சொல்லுவா. ஏன்னு பார்த்தா என்னதான் நம்ம ஹீரோ வந்து இந்த அளவுக்கு பிசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணாலுமே அவன் வந்து ஒரு ஆவரேஜான ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர். எந்த அளவுக்கு மான்ஸ்டர் கூட சண்டை போடுவானோ அதை எதையுமே பண்ண முடியாது. நீ உங்க தாத்தா மாதிரி ஒரு பெரிய ஹீரோவா இருந்திருந்தா வேணா இந்த பிசிக் உனக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்ல அதை பெருசா எடுத்துக்காம அந்த பொண்ணை வந்து கலாய்க்கிற மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது அந்த பொண்ணு சொன்ன விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க தாத்தா என்னாலும் சரி நீ தான் வந்து ஒரு சிறந்த சீக்கிரம் மாறி ஆகணும்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாருல, அதையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு கண்டிப்பா நான் மத்தவங்களோட சிறந்தவன் தான் நினைக்க நம்ம ஹீரோவும் அந்த ஆல்மாவும் ஒரு திருட்டு கும்பலை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு வந்துருப்பாங்களா. அந்த ஊரோட சீஃபை மீட் பண்ணும்போது அம்மா பழைய டீம் என்னாச்சுன்னு கேட்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை, இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போய் பேசும்போது அந்த ஒரு வில்லேஜ் சீஃப் இருக்கிறாருல அவருக்கு ஒரு குட்டி பொண்ணுமே இருக்குமா. நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்களோ அதை நான் திருப்பி ஒரு படிச்சு காட்டுறேன். இந்த இடத்துல மொத்தமா 20 கொள்ளக்காரங்க இருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க பக்கத்து வில்லேஜை வந்து கம்ப்ளீட்டா சூறையாடிட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. காசு மட்டும் கிடையாது, கூடவே நிறைய சின்ன குழந்தைகளையுமே வந்து கடத்திட்டு போறாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஒரு மிஷனை வந்து நான் முடிக்கணும் அப்படிங்கும் போது முதல்ல நீங்க எனக்கு அட்வான்ஸா ஒரு 2 லட்சமும் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 3 லட்சமும்னு மொத்தமா 5 லட்சம் எனக்கு வந்து பே பண்ண போறீங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு எடுத்தோடனே அந்த இடத்துல 2 லட்சம் வந்து கொடுத்துறாங்களா அட்வான்ஸா. ஓகே தலைவா சொன்ன வாரத்துல கன்மா இருக்கிறீங்க, நானும் அதே மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து மிச்சம் இருக்கிற 3 லட்சத்தை வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆல்மாவும் நம்ம ஹீரோவும் அந்த திருடங்களா ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற பாறைகள் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா அவங்கள தேடி. அப்ப பார்த்தா அந்த வில்லேஜ் சீஃபோட குட்டி பொண்ணு இருக்கிறாள், அவ அந்த இடத்துக்கு வந்துட்டு கையில ஒரு பேம்பு காப்டர் வச்சிருந்திருப்பாளா. உங்களுக்கு எதுவும் ஆகாம ரொம்ப சேஃபா இந்த ஒரு போற வேலையை வந்து நீங்க முடிச்சிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வேணும்னா இந்த ஒரு பேம்பு காப்டர் வந்து வச்சுக்கோங்களேன், இது என்னோட ஒரு கிஃப்டா இருக்கட்டும். மத்த பசங்க செஞ்சதோடவுமே நான் செஞ்சது வந்து பயங்கர ஹைட்டா பறக்கும். அண்ட் போனோட வரும்போது நீங்க எனக்கு ஒரு காப்டர் வந்து செஞ்சு கொடுத்தீங்களா, அதை நான் இன்னுமே வந்து பத்திரமா வச்சிருந்திருக்கேன் உங்களோட ஞாபகார்த்தமா. சேஃபா வேலையை முடிச்சது திருப்பி வாங்க, உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அம்மாவும் நானும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு நாங்க ஒரு பெரிய விருந்தே செய்ய போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போவாளா. நம்ம ஹீரோக்கு அது ஒரு குட்டி பொண்ணு அப்படிங்கிற பார்வை தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஆல்மா என்னடா குழந்தைகளில உன்னோட லீலைகள்ல வந்து விழுக வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவை கிட்டத்தட்ட ஒரு பெடோஃபைல் ரேஞ்சுக்கு வந்து தாழ்த்தி பேசிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த திருடங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்களா. பார்த்தையே அந்த கெல்ட்டு பையனை மட்டும் போய் சொல்லியிருந்திருக்கான் 20 பேர் கிட்டத்தட்ட 40 பேர் இருப்பானுங்க போல. ஓகே ஃபைன், அந்த இடத்துல பெருசா இருக்கிறவன் மேபி அவங்க தான் லீடரா இருக்க சான்ஸ் இருக்கு. உன நான் எங்கேயோ பார்த்துருக்கனே, இவன் பேரு தான் கார்டோன்னு நினைக்கிறேன். கார்டோவா யாரும் வாங்கினே அது. ஆக்சுவலி உன உயிரோட பிடிக்கிறதுக்கு தலைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் வந்து பவுண்டியா செட் பண்ணியிருந்திருக்காங்க. இவன் இன்னும் உயிரோட இருக்கிறான் அப்படிங்கறத என்னால வந்து நம்ப முடியல. சரி உன்னால அவனை சமாளிக்க முடியும்லன்னு கேட்கும் போது அதெல்லாம் அசால்ட் ஜுஜுபி, ஆனா மத்தவங்க வந்தாங்கன்னா என்னால முடியாதுங்கும் போது மத்தவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவானா. ஏன் சண்டை போட போறியான்னு கேட்க கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்லுவானா. அடுத்தது அந்த ஆல்மா உள்ள இறங்குறா, பட் அவளோட பாடியை வந்து அவ ஹைட் பண்ணியிருக்காளா, இன்விசிபிள் ஆக்கி இருந்திருக்கா. நம்ம ஹீரோவும் அந்த ஆல்மாவும் வந்து சம்திங் ஏதோ ஒரு பவர் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கார்டோ இருக்கிற ஒரு டென்ட் கிட்ட வந்துட்டு ஓகே இன்னொரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன்னு சொல்லும் போது சிக்னல் கொடுக்கும் போது ஆரம்பின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டியை வந்து பயன்படுத்துறானா. இருக்கிற எல்லாரும் அவன் ஒரு செகண்டுக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கேன். உள்ள பூந்த ஆல்மா அப்படியே அந்த கார்டோ வந்து குத்தி கிழிச்சறாள் அதே இடத்துல. சரி உள்ள நான் இறங்குறதுக்குள்ள அங்க இருக்கிற எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ஆல்மா இருக்கிற எல்லாரையும் வந்து அப்படியே குத்தி கிழிச்சு அப்படியே கொன்னு தள்ளிக்கிட்டு இருக்கிறா. மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ என்ன இவ கொலை பண்றதுல இவ்வளவு சந்தோஷத்தை காட்டுறா அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான். ஆப்வியஸ்லி அசாசின் தான். வந்தவொடனே தள்ளி நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேஸ் மாதிரி எடுத்து போட்டு அவனோட கண்ணை பயன்படுத்த அந்த இடத்துல பயங்கரமா தீ பிடிச்சி இருக்கிறதெல்லாம் அப்படியே எரிஞ்சு போயிருது. அடுத்த சீன்ல அந்த ஊரோட சீஃபை மீட் பண்ணிட்டு இந்தாங்க அவங்க எல்லாரையும் போட்டு தலையாச்சு அந்த லீடரோட தலையும் அப்படிங்கும் போது இல்ல வேணாம் சரி மிச்ச காசு கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லும் போது இருங்க என்னோட பொண்ணும் என்னோட ஒய்ஃப் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் தங்கிட்டு போங்கன்னு சொல்ல விருந்து வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மாவும் ஹீரோவும் அதே இடத்துல வந்து டின்னருக்காக ஸ்டே பண்றாங்களா. அந்த சீஃபோட பொண்ணு இருக்கிறாள். சோ வந்து நம்ம ஹீரோட பேசிட்டு இருக்கும் போது
வந்து இந்த மாதிரி நானும் வந்து பெரிய பொண்ணு ஆகணும் உங்களை மாதிரி ஒரு சீக்கிரம் ஆகணும்னு சொல்ல. கண்டிப்பா ஒன்ஸ் நீ வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டு அப்படின்னாலே உன்னால வந்து ஒரு சீக்கிரம் மாற முடியும். ஆனா ரொம்ப முக்கியமா நீ அதுக்கு கேபிட்டல் போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பண்ணி ஆகணும். நீ ட்ரைனிங் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் உன்னோட செலவுகள் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்டே பாத்துக்கும். ஆனா கேபிட்டல்ல போய் நீ வாழ்றதுங்கிறத கண்ட்ரி சைட்ல வாழ்றதோடவே பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ உனக்கு கொஞ்சம் செலவுகளும் அதிகமாகும். அந்த செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக நீ தான் பாத்துக்கிட்டு ஆகணும். மேபி இந்த மாதிரியான சீக்கர்ஸ் கூட வந்து அப்ரண்டிஸா வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மூலமா உன்னால நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண முடியும். ஈவன் சில காசு கூட ஏர்ன் பண்ண முடியும். 2 வருஷமா உனக்கு கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னால ஆக்சுவலான பேட்டிலே போக முடியும். ஆனா அதுக்கு முன்னாடியே சில எக்ஸ்பீரியன்ஸா ஒரு அப்ரண்டிஸா இருந்த உன்னால வந்து தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்க முடியும்ல சொல்ல. அப்படியே ஒரு நாள் கண்டிப்பா நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய சீக்கிரம் ஆயிட்டுனா என்ன வந்து உங்க கூட சேர்த்துக்குவீங்களான்னு கேட்கும்போது நீ ஒரு பவர்ஃபுல்லான சீக்கிரம் ஆனேனா கண்டிப்பா உன்னை வந்து நாங்க ரிஜெக்டே பண்ண மாட்டோம், கண்டிப்பா உங்களை வந்து சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பானா. அப்ப அந்த வில்லேஜ் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சரக்கு பாட்டில் ஒன்று எடுத்துட்டு வராங்களா. ஓகே இது உங்களுக்காக தான் வச்சிருந்தேன், சரி வாங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஊத்தி கொடுக்க இதோட கலரும் ஸ்மெல்லும் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும்னு தெரியுது. 1 லட்சம் காசு கொடுத்து இதை வாங்கிருக்கீங்க போது கண்டிப்பா பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனால ஏன் இதை எங்களுக்கு கொடுத்த நீங்களே முதல்ல படிக்க கூடாதுன்னு சொல்ல, இல்ல இல்ல எனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லங்க போது சும்மா அளக்காதையா, கமோ நீ தானே வாங்கி வச்சிருந்த, வாங்கி வச்ச இந்த விஷம் கலந்த சரக்கு அடி அப்படின்னு சொல்ல அவன் பதறி போயிட்டு இல்ல இல்ல நான் அப்படி எதுவுமே பண்ணலம்பானா. ஏ சும்மா நடிக்காதடி, எங்க கிட்ட குடுக்கறதுக்கு உனக்கு காசு கிடையாது, நாங்க போய் செத்து போயிட்டோம் அப்படின்னா எங்க காசையும் எங்களோட வெப்பனையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தானே நீயே பிளான் பண்ணியிருந்த. எத்தனை திருடங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத கூட நீ ஒழுங்கா சொல்லல. ஆனா நீ எங்களுக்கு 1 லட்சம் கொடுத்து சரக்கு வாங்கி போற, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அக்கேஷன் அப்படிங்கறங்காட்டி இது எங்களுக்கு கொடுக்க போற நீ சொல்லியிருந்த. ஆனா இதுல எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்ல, இதை நீ ஏற்கனவே ஓபன் பண்ணியிருக்க. ரொம்ப முக்கியமா இது 1 லட்சம் எல்லாம் கிடையாது, ரொம்ப சீப்பான ஒரு ப்ராடக்ட். 3ஆவதா உன்னோட ஒய்ஃப் அந்த ஒயினை எடுத்துட்டு வந்ததுல இருந்தே நீ ரொம்பவுமே எங்க மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சிருந்திருக்க. வீணா என் மேல பழி போடாதுன்னு சொல்லும் போது அப்படின்னா முதல்ல நீயே குடிராசங்கும் போது அதை வந்து அப்படியே அவன் தட்டி விட்டுட்டு நான் ஏன் குடிக்கணும், நீங்க எல்லாரும் முதல்ல என் வில்லேஜை விட்டு போங்க, நீங்க இங்க இருக்கவே உங்களுக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணிட்டு உண்மையை சொல்றாங்க போது உளறிடுவான் அவன் விஷ கலந்தான்னு. அதை கேட்டு அவனோட பொண்ணே ஷாக் ஆக டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வந்து நோண்டிட்டு என்னடா வெறும் கண்ணோட நிறுத்திடுவேன்னு பாக்குறியா, அடுத்து உன் காது வாய் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறுத்தறிஞ்சு உன மொத்தமா இதே இடத்துல சாகடிக்க போறேன்டா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன வந்து மன்னிச்சுடு, எனக்கு ஃபேமிலி இருக்குது, வேணும்னா அந்த 3 லட்சத்தையும் நான் உனக்கு கொடுத்துறேன், கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு மன்னிச்சுடு அப்படின்னு சொன்னா விட்டுட்டு போறேன் லூசா. அப்புறம் வெறும் 3 லட்சம் கொடுத்தா போதுமானதா என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசு எனக்கு கொடுறான். இல்ல இல்ல எல்லா காசையும் கொடுக்க முடியாது, ஆக்சுவலி நான் கேம்பினோ ஃபேமிலி கிட்ட வந்து கடன் வாங்கி இருந்திருக்கேன், அவங்களுக்கு நான் ஒழுங்கா பே பண்ணல அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன வந்து கொலை பண்ணிடுவாங்க, என்னோட குடும்பத்தையும் அழிச்சிருவாங்கன்னு சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு கண்ணை நோண்ட போவானா. அப்ப அந்த சீஃபோட பொண்ணு இருக்கிறாள், அவ இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு மொத்தமாவே வந்து ஒரு 8,20,000 தான் இருக்குது, எடுத்துட்டு எங்க அப்பா வந்து விடுங்கன்னு சொல்ல, ஏ பொண்ணு இதெல்லாம் பண்ணிடாத, அந்த கேபினோ ஃபேமிலி அவங்க வந்து நம்மள உயிரோட விட மாட்டாங்க போது அப்பா உப்பா அவன் உங்களை உயிரோட விட மாட்டான்னு நினைக்கிறேன், முதல்ல உங்களை காப்பாத்துறதா முக்கியம்னு சொல்லும் போது அந்த இடத்துல கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாம அந்த ஒரு பொண்ணு கிட்ட இருந்து நம்ம ஹீரோ காசை வாங்கும் போது அப்படியே அங்கிருந்து போக பார்க்க எனக்கு இந்த சீக்கிரஸையே பிடிக்காது, உங்க எல்லாரையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு அவ பயங்கரமா வந்து கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கிருந்து வரும்போது உன்னை ரோல் மாடலா வச்ச பொண்ணை வந்து இந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிருக்கியடான்னு சொல்ல, நான் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம வாழணும்னா தனியான ஏதோ ஒரு தண்ணி இல்லாத காட்டுல தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது வானத்துல ஒரு ஏர்ஷிப் பறக்குமா. அதை பார்த்த நம்ம ஹீரோ அதுல இருக்கிற சிம்பிள் கோட் டின்னரோடது, அது ஒரு 3 ஸ்டார் ரெகேலியா அப்படின்னு சொல்ல, என்னடா ரெகேலியானா என்னன்னு கேட்கும்போது பேசிக்கா இந்த ஊர்ல 7 பவர்ஃபுல்லான கிளான்ஸ வந்து எம்பரர் செலக்ட் பண்ணுவாங்களாமா, ராஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த 7 கிளானுக்குமே வந்து ரெகேலியா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து தரப்படும். மொத 4 கிளான் வந்து 3 ஸ்டார் ரெகேலியா, அதுக்கப்புறம் இருக்கிறது 2 ஸ்டாரும், கடைசி இருக்கிறது வந்து 1 ஸ்டார் ரெகேலியா. இப்போ அந்த ஏர்ஷிப்ல போயிட்டு இருக்கிறீங்க, வெறும் ஸ்ட்ராங்கான சீக்கர்ஸ் மட்டும் கிடையாது, பயங்கர நாலேஜபிள், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், பயங்கர தைரியசாலி அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரே வருஷத்துல நம்ம கிளானும் அந்த ரெகேலியங்கிற பட்டத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் போடுறாங்க. ஆக்சுவலி அந்த ஆல்மாவை அந்த சொசைட்டி ஆஃப் அசோசியேஷனை சேர்ந்த புது லீடர் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டான்ல, அன்னைக்கு நடந்த ஒரு கான்வர்சேஷனை தான் காட்டுறாங்க. உண்மையை சொல்ல ஆல்மா, நீ தான் ஆல்கரை வந்து போட்டு தரல அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் தான் கொலை பண்ண ஒத்துக்குவா, உங்க தாத்தா பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தர், அவர் இதுக்கு முன்னாடி தோத்து போனது அப்படின்னா அந்த ஓவர் டெட் அப்படின்னு சொல்ல போற நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட மட்டும்தான். ஆனா அவர்கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறமே உங்களோட தாத்தா வந்து அந்த ஆல்கருங்கிற மென்டலி பிரேக் டவுன் ஆயிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஆனா அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆல்மா உண்மையை சொல்லு, நீ வந்து ஆல்கரோட பேத்தி எல்லாம் கிடையாது, அவரோட புள்ள தானே அப்படிங்கும் போது ஆமான்னு அதையும் ஒத்துக்கிறா. ஆக்சுவலி இந்த ஆல்கருங்கிறவன் ஒன்ஸ் நம்ம ஹீரோவோட தாத்தா கிட்ட தோத்து போனதுக்கு அப்புறம் ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து கடத்தி கொண்டாந்து அது மூலமா குழந்தை பெத்து அந்த ஒரு குழந்தைங்களை பயங்கரமா கடினமா ட்ரைனிங் கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பான். என்னைக்குமே எந்த ஒரு சண்டையிலுமே தூக்க கூடாத ஒரு வாரிசை வந்து உருவாக்குற ஒரு முயற்சியில இந்த ஆல்மா கூடயே ஏகப்பட்ட தம்பி என் தங்கச்சிங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க
எல்லாரும் தோத்து போக கடைசியில இவ மட்டும்தான் இருந்திருப்பா. அண்ட் இப்போ அவ ஆள்கரையும் போட்டு தள்ளிட்டு அந்த சொசைட்டி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி அவரோட திறமையும் காட்டும் போது அந்த புது லீடர் இல்ல உன்னை சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா இவங்களோட சொசைட்டி வந்து கவர்மெண்ட் கூட சேர போதுதான். ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறமே இவங்க சில கொலைகள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த கொலைகளுக்கு நிறைய காரணம் இருக்கும். காசை தவிர உன்ன மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இந்த சொசைட்டிக்கு இருக்கிறதுங்கிறது ஆபத்துன்னு சொல்ல அவ அப்படியே அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சுட்டு நான் 20 வருஷமா கஷ்டப்பட்டேன். ஆனா என் 20 வருஷம் கஷ்டம் வந்து இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம போயிருச்சா. எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம தனியா வாழ்ந்திருந்தேன். வெறும் சர்வைவ் ஆகணும் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு. ஆனா அதுவே இல்லங்கும் போது நான் என்ன பண்றதுன்னு கேட்க நீ எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணிக்கோ. வேணும்னா ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ஓவர் டெத் அப்படின்னு இருந்தாருல அவரோட பேரன் பையன் இங்கதான் கேபிட்டல்ல வந்து டாக்கரா இருக்கிறானாமா. அவன் அவ்வளவு பவர்ஃபுல்லாலாம் தெரியாது. ஆனா டாக்கரா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். போய் வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவனை மீட் பண்ணணும்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணிருப்பாள். பிரசன்ட்ல அவ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு உன் கூட சேர்ந்து நான் நிறைய சண்டை போட போறேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு பிரிசன் கார்டை பாத்ரூம்ல வச்சு அடிச்சு போட்டு அந்த அடிச்சவன் அந்த பிரிசன் கார்டு மாதிரியே அப்படியே உருவத்தை மாத்திக்கிறானா. அதுக்கப்புறம் அங்க ஜெயில இருக்கிற ஒருத்தனை போய் பாதுகாக்கிறதுக்காக நிக்கும் போதுதான் அங்க ஜெயில ஹியூகோ அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு கொலகாரனை வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் காலங்காத்தாலே நம்ம ஹீரோ முதுகுல ஏகப்பட்ட கற்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு பயங்கரமா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னன்னாலும் சரி என்ன நடந்தாலுமே சரி எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி இதை நான் டெய்லி பண்ணணும்னு நினைக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவோட தாத்தா அவன்கிட்ட அவ்வளவு நல்ல விதமா நடந்திருப்பாரு. ஆனா ஒன்ஸ் அவன் சீக்கிரம் ஆகணும்னு சொன்ன உடனே அவரோட ட்ரைனிங்கே வந்து வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். சோ கொஞ்சம் கூட கருணையை காட்டாம நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்து புளின்னு புளிஞ்சு எடுத்துருப்பாரு. சோ உனக்கு டயர்டா இருக்கலாம் ஆனா உன்னை அட்டாக் பண்ண போறவங்களுக்கு யாருக்கும் டயர்டா இருக்காதுடா அப்படின்னு சொல்லி தான் ட்ரைனிங்கே கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆல்மா பொண்ணு தான் சொல்லியிருந்திருப்பாள் ஏற்கனவே நீ என்னதான் உன்னோட பாடியை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே ஸ்டில் எந்த விதத்திலையும் சண்டை போடும்போது பயன்பட போறது இல்லன்னு அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்ட்ல ஓடுமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆல்மா பொண்ணு இருக்கிறாங்கல்ல சோ இங்க 2 பேரும் அப்படியே கடத்தெருவுல சுத்திட்டு இருக்கும் போது சரி தலை இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம். முதல்ல இங்க இருக்கிற அப்ரைசல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போக போறாங்களாமா. அங்கதான் வந்து ரேங்க் எல்லாத்தையும் ஏத்தி விடுவாங்க. பேசிக்கா ஒரு பர்சன் வந்து ரேங்க் அப் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட செஸ்ட்ல வந்து ஒரு விதமான மார்க் வந்து கிரியேட் ஆகுமாமா. அப்படி பேசிட்டே உள்ள வரும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல ஒருத்தனுக்கு ரேங்க் அப் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. சரி ஆல்மா நீ என்ன ஏதாவது அசாசின் ஆக போறியான்னு கேட்கும்போது சரி நான் அசாசின் ஆகணும் நீ விருப்பப்படுறியா என்ன அது இன்னும் நம்ம டீம்ல யார் யாரு ஜாயின் பண்ண போறாங்களோ அதை பொறுத்து உன்னோட ஜாபுமே நான் முடிவு பண்ணுவேன். என்னது இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ண போறாங்களா? இன்னும் நிறைய பேர் இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வெறும் 2 பேரா ஒரு அபிஸ்குள்ள நுழையிறது அப்படிங்கறதுலாம் வந்து கம்ப்ளீட்டா முட்டாள்தனம். மேபி இன்னைக்கு நம்மளோட வேலைக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரியான ஒரு ரேங்க் அப் நீ பண்ணா கூட போதுமானதுன்னு சொல்லிட்டு அடுத்து அங்க இருந்து கிளம்பி வெப்பன்லாம் தயாரிப்பாங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்களா. ஒரு நல்ல ஒரு வெப்பனும் ஒரு நல்ல ஒரு ஆர்மரும் தான் ஒரு சீக்கரோட ஃபுல் பொட்டன்ஷியலி வெளியே கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணும். அதனாலே நீ டெய்லி மெயின்டெனன்ஸ் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள போகும்போது ஆல்ரெடி அந்த ஒரு பிளாக் ஸ்மித்துக்கு நம்ம ஹீரோ பயங்கர பழக்கம் போல. அடுத்தது ஸ்கில் கைட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறாங்க. லைப்ரரி மாதிரி தான். புதுசா ஏதாவது ஸ்கில் வந்து கத்துக்கணும் அக்வயர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கர டீடைல்டான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் எல்லாம் இருக்குமா. அதை போய் பார்த்துட்டு இருக்கும் போது வெவ்வேறு வேலைகளுக்கு தேவையான எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் புக்குமே இந்த இடத்துல இருக்கும். சோ இதை நீ பாத்துக்கிட்டு நான் வேற ஒரு வேலையா போறேன் உனக்கு 1 மில்லியன் தான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு காசு ஒரே ஒரு புக்கு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போவானா. கட் பண்ணா அந்த ஆல்மா ஒரு டெடி பேர் வாங்கிக்கு வந்திருக்க இவ்வளவு தனியா விட்டது ஏன் தப்பு தான் நம்ம ஹீரோ நினைப்பானா. நான் உனக்கு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா ஆர்மர் பிரியசிங்னு சொல்லி இதோ இந்த ஒரு புக்கை நான் வாங்கி இருந்திருக்கேன். இது ஒரு 800,000 தான் வரும். மிச்சம் இருக்கிற காசுல இந்த டெடிபேர் பொம்மை வாங்கிட்டேன் அவ்வளவுதான் சிம்பிள் 1 மில்லியன் ஆயிடுச்சு இல்லன்னு சொல்ல சரி நான் வாங்கினதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி ஐடியா இருந்துச்சா என்ன இருந்துச்சுதான். ஆனா அது பட்ஜெட்டை மீறி போச்சு. அது ஒரு ஸ்கில் இறந்து போன அன்டெட்ல இருக்கிறாங்களா அவங்கள திருப்பி கொண்டு வர மாதிரி மோர் லைக்லி ஒரு எக்ஸாசிஸ்டம்னு சொல்லிக்கலாம். ஆனா அது ஒரு 30 மில்லியனுங்கும் போது கண்டிப்பா என்னால வாங்க முடியாதுன்னு சொல்ல அப்ப அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் நடந்து போவேனா அவனை கவனிச்சு நம்ம ஹீரோ சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புவானா. பாத்தியா விட்டுட்டு போயிட்டான் பொம்மை நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு கைவிடப்பட்ட இடத்துக்கு போகும்போது தலை இங்கன்னு சொல்லிட்டு அந்த லோக்கின்னு சொல்லி எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்கார மாதிரி ஒருத்தன் வேஷம் போட்டிருந்தான்ல அவன் தான் வந்திருப்பானா. இந்த மாதிரி இடத்துக்கு வர வச்சதுக்கு மன்னிச்சிடு தலை ஏகப்பட்ட கண்கள் நம்மள பாக்குற மாதிரி தோணுச்சு. சரி நீங்க கேட்ட அந்த ஹியூகோவோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து கொடுப்பான். அந்த ஹியூகோ அப்படிங்கிறவன் இந்த கேபிட்டல்லே வந்து பயங்கரமான ஒரு கொலகாரன் இருக்கிற எல்லாரையும் பதற விட்டவன். சோ அந்த மாதிரியான ஒரு கொலகாரனை எதுக்கு நீங்க உங்க கூட வந்து சேர்த்திக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த ஹியூகோங்கிறவன் வந்து எந்த ஒரு கொலையும் பண்ணல அவன் வந்து ஒரு குற்றவாளி இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்லுவானா. இருக்கட்டும் தலைவா நான் ஆல்ரெடி உன்னோட பார்ட்டியில இருந்த 2 பேரை வந்து ஸ்லேவா வித்துட்டு ஒரு தூக்கு தண்டனை கைதியை வந்து நீ உன்னோட பார்ட்டியில சேர்த்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா என்ன ஒரு மென்டாலிட்டின்னு சொல்ல இதை நான் ஒரு பாராட்டாவும் எடுத்துக்கிறேன். கூடவே உன்னோட ஒரு வேலையுமே சிறப்பா இருக்குது. இந்த ஊர்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுனா உன்ன அடிச்சுக்க ஆளே இல்ல உன்ன ஃபேஸ்லெஸ் சொல்றதுல கூட தப்பே இல்லங்கும் போது அந்த லோக்கி அப்படியே
அவனோட உருவத்தை மாத்தி மாத்தி காமிச்சிட்டு என்னால நுழைய முடியாத இடமே இல்லைன்னு சொல்லுவானா. அதுதான் தெரியுது. கூடவே அவனோட வந்து ஒரு பவர், இந்த பவரை அப்ரைசல் அசோசியேஷன் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறது கூட தெரியல. இன்னும் சொல்ல போனா நான் இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு உருவமே உண்மையான எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. சரி இருக்கட்டும், இந்த எக்ஸ்ட்ரா காசை வச்சுக்கிட்டு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல தல உனக்கு ஒரு போனஸ் டிப்பும் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த ஊருக்குள்ள ஏதோ ஸ்பெஷலான ஒரு ட்ரக் வந்து உலாவிட்டு இருக்காமா. அந்த ட்ரக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சமையான ஒரு ஹை கொடுக்கும். கூடவே ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி கூடவே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான கோவம் வரும். அதனாலதான் எனக்கு என்னமோ தெரிஞ்சு இந்த ஊருக்குள்ள ரீசெண்டா நிறைய வயலண்டான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதோட எஃபெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம ஹீரோ ஆனா லூசியானோ ஃபேமிலி அவங்களும் ஒரு நோபல் ஃபேமிலியில வச்சுக்கோங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் உலா விடுற ஆளுங்க கிடையாது. அதுக்கு லோக்கி நீங்க சொன்னது கரெக்டா வேணா இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த லூசியானோ ஃபேமிலியில இருக்கிற ஏதோ ஒரு பிரான்ச் தான் அதை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் லூசியானோ மாட்ட மாட்டேங்கிறாங்க போது லூசியானோட பிரான்ச்னா அது கேம்பினோ ஃபேமிலியா தான் இருக்கும். அந்த ஆல்பர்ட்டா அப்படின்னு நினைப்பான். ஆனா இந்த கேம்பினோ ஃபேமிலி கிட்ட இருந்து தான் போன எபிசோட்ல ஒரு ஊர் தலைவர் வந்து காமிச்சிருப்பாங்கல்ல, அவரு கடன் வாங்கி இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஆல்மா ஹீரோ தனியா விட்டு போயிட்டாங்கிற கான்ல அப்படியே பயங்கரமா சாப்பாடை பூந்து விளையாண்டுட்டு இருப்பாள். அப்ப அந்த இடத்துல ஆல்மாக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பொண்ணு வரா. நீங்க நம்ம ஹீரோமி அந்த கேம்பினோ ஃபேமிலி பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். சோ அதுக்கு முன்னாடியே ஒரு லீடர் இருந்திருப்பாராமா. சோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் மர்மமா இறந்து போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட பையனான ஆல்பர்ட்டோ இப்போதைக்கு லீடரா இருக்கிறான். முன்னாடி இருந்த லீடர் இருக்கிற வரைக்கும் அந்த கேம்பினோ ஃபேமிலி நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் இப்பதான் ஏதோ லைட்டா ஸ்லிப் ஆகுதுங்க போது அந்த இடத்துல சில ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாம் இருப்பாங்களா, அதுல ஒருத்தனை பார்த்துட்டு இவன் மூஞ்சி நான் இங்க பார்த்ததே கிடையாது, பயங்கர யங்கா வேற இருக்கிறான், நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பான்ல, ஒருவேளை வேற ஊர்ல இருந்து வந்திருப்பானோ, இவன மாதிரி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலைமை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காயின் போட்டுட்டு போக, ஆனா நம்ம ஹீரோ போட்டு போன காசை எடுத்துட்டு அவன் பொண்ணு இங்க பாரு காயினை கீழே விட்டு போயிருக்கேன்னு சொல்ல, நான் பொண்ணு இல்லடா பையன். என்னதே பையன்? நான் ஷாக் ஆவான். கூடவே உன்ன மாதிரியான அழுக்கான ஆளுங்க தொட்ட காசை எனக்கு எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது கடுப்பானவன் நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோ அசட் அவனை பூச்சி தூக்கி எறிஞ்சிருவானா. ஆனா அவனுக்கு சம்திங் ஏதோ பாஸ்ட் நடந்த சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஸ்வாடை எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்டான்ஸுக்காக நிக்கும் போது ரைட் இவனுக்கு ஒன்னும் புதுசு இல்ல போல நினைச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவங்க ஆக்சுவலி சண்டை போடுவானா. ஸ்டில் அப்பயும் நம்ம ஹீரோ தான் அங்க டாமினேட் பண்ணுவான். டேய் நீ என்ன நிஞ்சாவான்னு கேட்கும் போது என்னது நிஞ்சாவா, நிஞ்சாவை பத்தி பேசுறான். பேசிக்கா நிஞ்சாஸ் எல்லாமே ஈஸ்ட் சைட்ல தான் இருப்பாங்க. சோ இவன் நிஞ்சாவை பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இவனும் அங்கிருந்தா வந்திருக்கணும். நான் ஒன்னும் நிஞ்சா இல்ல, நான் வந்து ஆக்சுவலி ஒரு டாக்கர். ஆனா ஒரு டாக்கருக்கு இருக்கிறத விட நீ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரெடியாக அவன் ஆர்ஓல ரிலீஸ் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆஹா இவன் செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பான் போலயே, இவனை கண்டிப்பா உள்ள எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு உனக்கு வாழணுங்கிற விருப்பம் இருந்தா ஃபுல் பவரை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மோதிக்கலான்னு பார்க்க அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் வந்துட்டு டே கோகா அமைதியா இருக்கணும்லாம் சொல்லியிருந்திருக்கல, எதுக்கு உன்னோட கட்டை எடுத்து சும்மா சுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சம்திங் ஏதோ ஒரு ரிங் போட்டிருந்திருப்பானா, அதை வச்சு அந்த கோகாவை கண்ட்ரோல் பண்ணும்போது அதை பார்த்த நம்ம ஹீரோமே ரைட்டு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருந்திருக்கான். சோ மேபி அவன் வந்து ஒரு ஸ்லேவா இருப்பானோ அப்படின்னு எனக்கு புரிய வரும்போது அதுக்கப்புறம் அவன் கழுத்திலே கண்ணை வச்சுக்கிட்டு உண்மையை சொல்றான், உங்களை எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, யாரா நீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உன்னை பார்த்தா ஒரு ட்ரேடர் மாதிரி கூட தெரியலையான்னு சொல்ல, இல்ல தல நான் என் ஊர்ல இருந்து ஓடி வந்தேன் ஏன்னு பார்த்தா அவன் ஊர்ல ஏதோ இல்லீகலா ஒரு ஃபைட்டிங் கிளப் வந்து நடத்திட்டு இருந்திருப்பான் போல. சோ அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து துரத்தி விடப்பட்டிருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனா அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக டைரக்டா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா இந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஃபேமிலி நோபல் ஃபேமிலிஸ்ல இருக்குதுன்னு. கூடவே அந்த கோகா இருக்கிறான்ல அவனை பத்தி விசாரிக்கும் போது ஆக்சுவலி அவனை வந்து ஒரு ஸ்லேவா வச்சிருக்கான்ல, ஏன்னு பார்த்தா திருப்பி இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டிங் கிளப் வந்து மறுபடியும் எமர்ஜ் பண்றதுக்காக ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு வைங்களேன். அப்ப இந்த கோகா வந்து அந்த ஃபைட்டிங் கிளப்ல பயன்படுத்திக்கலாம் தான். சோ இவனுக்கு சார்பா சண்டை போடுவான். இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு கிளியரா தெரிய வரும்போது ஓகே ரைட் ஆல்ரெடி இருந்த இடத்துல இருந்து ஓடி வந்திருக்கான். சோ இவனை இப்ப நான் போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னாலுமே உனக்கு கேட்கறதுக்கு ஆளுங்களே கிடையாது. ஏன்னா இவன் கூட இருக்கிற இந்த கோகாங்கிறவன் அவன் எனக்கு கண்டிப்பா வேணுமேன்னு நினைக்க நம்ம ஹீரோ அந்த கோகாவோட ஓனர் மேல அப்படியே கண்ணை வச்சுக்கிட்டு எப்படியும் இவனை கவர்மெண்ட் தேடிக்கிட்டு தான் இருக்குது, இவனை கொலை பண்ணா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லதான், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த கோகாவையும் என் பக்கம் இழுத்துக்கணும்னா வேற வழி இல்லைன்னு சொல்லி அப்படியே ஃபயர் பண்ணுவானா. பட் அவனை ஷூட் பண்ணிருக்க மாட்டான், சும்மா பயம் காட்டிட்டு ஒரு 10 இங்க இருந்து ஓடி போயிடலாம் செத்துருவேன்னு சொல்ல அவனும் வேக வேகமா மயங்கி கிடக்கிற கோகாவையும் எழுப்பிட்டு சீக்கிரம் இங்க இருந்து போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அந்த குள்ளக்கா பையனை போட்டு தள்ளுற அளவுக்கு பவர் இருந்தோ அதை நீ பண்ண மாட்டேங்கிற, உன்ன மாதிரி அடிமை நாயெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அங்க லைசியான ஒரு பொண்ணு நம்ம ஆல்மா கூட பேசிட்டு இருந்திருப்பாள். சோ அவளுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கும். இன்னாமவனே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து அப்படியே விட்டுட்டு போயிருந்தேன்னு கேட்கும்போது ஈவன் நம்ம ஆல்மாவும் டேய் இந்த லைசியா பொண்ணு மட்டும் வரலைன்னா நான் தனியா தான் இருந்திருக்குன்னு சொல்லும்போது சரி சரி என் ட்ரீட் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு உட்காந்துக்கிறானா. சரிடா பையா நீ இந்த மாதிரி மொக்க பசங்களை எல்லாம் உன் டீம்ல சேர்த்திக்க மாட்டே, அப்படி இருக்கும்போது போய் ரொம்ப நேரம் ஆச்சு யாரை கூட்டு சேர்த்துக்கிட்டேன்னு கேட்க ஆல்மா யாருன்னு கேட்க அவனும் கோகாவை யோசிச்சு பார்த்து
பார்த்துட்டு இல்ல அப்பெல்லாம் யாரையும் சேர்த்திக்கல, ஆக்சுவலி நான் வேற ஒரு மேட்டரா போயிருந்தேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு விதமான ட்ரக் வந்து சப்ளை ஆயிட்டு இருக்காமா, அதுக்கு என்ன பிரச்சனை, அந்த ட்ரக் மூலமா நிறைய விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுது, இது வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி யாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணல, சோ அது என்ன மேட்டர்னு சொல்லி உன்னோட பார்ட்டி லீடரான உல்ஃப் கிட்ட சொல்லுன்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி உல்ஃப் யாருன்னு பார்த்தா ஒன்ஸ் நம்ம ஹீரோ அவனோட டீம்மேட்ஸை வித்துட்டதுக்கு அப்புறம் இன்னொரு குரூப் வந்துட்டு அவனை ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லி இருந்திருக்கும்ல, சோ அதோட லீடர் தான் அந்த உல்ஃப். ஆனா அப்ப அந்த லைசியா, ஆனா நீ எங்களை பத்தி கவலைப்படுற ஆள் மாதிரி எல்லாம் தெரியலையேன்னு சொல்ல, உங்களை பத்தில யாரும் கவலைப்படல, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண வெறும் பிசினஸ்மா, சரி எனக்கு வேற வேலை இருக்குது அப்புறமா பாப்போம், முடிஞ்சா அடுத்த தடவை பிசினஸ் பார்ட்னரா இல்லாம ஃப்ரெண்ட்ஸா மீட் பண்ணுவான்னு சொல்ல, ஆல்மாக்கு என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கும். ஆமா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவா. ஓகே லைசியாமே அந்த ட்ரக்கை பத்தி ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த ரூமர்ஸ் அதிகமா தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோவும் யோசிக்க, இன்னொரு பக்கம் அந்த ஹூகோவோட மாஸ்டர் இருக்கிறான்ல, சோ அவங்க ரெண்டு பேருமே அந்த கேம்பினோ அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்த ஆல்பர்ட்ங்கிற அந்த ஃபேமிலியோட லீடரை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன்டாடே உன்னோட வாண்டட் போஸ்டர் தான் ஊர் முழுக்க அச்சு ஒட்டி இருந்திருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது நீ எஸ்கேப் ஆகி வந்த ஊர்ல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியும் நினைக்கிறியான்னு கேட்க, ரைட்ரா இந்த ஆல்பர்ட் கேம்பினோங்கிறவன் சரியான சைக்கோவா இருப்பான் போலன்னு அவனும் நினைக்க, ஆமா நான் எதுக்கு தேவையில்லாம உன்னை பிடிச்சிட்டு கொண்டு போய் நான் அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்கணும், அந்த ஃபேமிலிக்காக இந்த கேம்பினோ ஃபேமிலி எந்த விதத்திலயும் ஒர்க் பண்ணவங்கிற தேவை கிடையாது, இதுதான் சான்ஸ்னு அவனுமே, ஆமா ஆமா நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆள், நீங்களா போய் அவங்களுக்காக ஒர்க் பண்ணலாமா அப்படின்லாம் ஏத்தி விட, அதே தான் நானும் சொல்றேன், அவங்களுக்காகலாம் ஒர்க் பண்ண முடியாது, வேணும்னா உங்களை ஒப்படைக்கும் போது உங்களை தோலெல்லாம் உரிச்சு அப்படியே உப்பு கண்டம் போட்டு அந்த மாதிரி குடுக்கிட்டான்னு கேட்க, அவன் அப்படியே யோசிச்சு பார்த்து பயந்து போயிடுறானா. ஈவன் கோகாமே என்னடா இவ்வளவு தூரம் சர்வை ஆகி வந்துட்டு உப்பு கண்டம் போட போறாங்களா அப்படின்னு நினைச்சு பார்க்க, அப்ப அந்த ஆல்பர்ட் கேம்பினோட்ட கடன் வாங்கின அந்த வில்லேஜ் சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம ஹீரோ கூட அச்சு பிடிங்கி இருப்பான்ல காசையெல்லாம், அவன் வந்துட்டு தலை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் காசெல்லாம் வச்சிருந்தேன், ஆனா நோயல் அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான், என்னோட ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்னா, இந்த மாதிரி உங்ககிட்ட தான் அந்த அசிங்கம் பிடிச்ச கேம்பினோ ஃபேமிலிக்கு கொடுக்குற அளவுக்கு காசு இருக்குதுன்னா அதை கொண்டாந்து முதல்ல எனக்கு கொடுன்னு சொன்னாங்க போது, என்னது அசிங்கம் பிடிச்ச கேம்பினோ ஃபேமிலியா அப்படியே அவன் வார்த்தையை விட்டான் அப்படின்னா அவனை ஒரு கை பாத்திர வேண்டியதான். ஆமாமா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, கண்டிப்பா நீங்க அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும், அவனுக்குள்ள சரியான ஒரு பாடம் நீங்க கற்பிச்சே ஆகணும், சரி சரி அந்த நோயல் பையனை வந்து அப்புறமா நம்ம டீல் பண்ணிக்குவோம், பட் அதுக்கு முன்னாடி நீ தவணையை ஒழுங்கா செலுத்தாத காரணத்தினால் உங்ககிட்ட காசு இல்லைன்னா எனக்கு தெரியுது, ஆனா அதுக்காகலாம் அவனை போக விட முடியாதுல்ல, அந்த சீக்கிர பையன் தான் அவனோட ஒரு கண்ணை எடுத்துட்டான், அதனால நான் அவனோட ஒரு கை எடுத்துக்கிறேன்னு சொல்லி அங்க இருக்கிற கோகாட்ட, உங்ககிட்ட இருக்கிற உடன் சோடு தான் பயங்கர ஸ்ட்ராங்னு கேள்விப்பட்டேன், வந்து அவன் கையை வெட்டுங்கும் போது அந்த கோகாவோட மாஸ்டருமே சீக்கிரம் அவனை போய் ஏதாவது பண்ணிரு, ஏன்னா ஆல்பர்ட்டே சொல்லியிருக்காருல அப்படிங்கும் போது அங்க ஆல்பர்ட்டுமே ஒரு விதமான ட்ரக் எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருப்பானா, அண்ட் கோகாவும் கிட்ட போனவன் ஒரே ஸ்லைஸ் தான் அந்த இடத்துல லைக் அவரோட கையை வெட்டி விட, இதாண்டா சான்ஸ்னு அந்த கோகாவோட மாஸ்டரும் பாத்தீங்களா நீங்க சொன்னதெல்லாம் நாங்க பண்ணியிருந்திருக்கோம், சோ இதை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு டோக்கனை எடுத்துக்கிட்டு ப்ளீஸ் எங்களை விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆல்பர்ட் நம்ம கோகாவை பார்த்து இனிமேல் நீ என்னோட அடிமையா இருக்கணும்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே அவன் தன்னை பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் பிறந்ததுல இருந்தே யாருக்கும் தேவையில்லாத ஒருத்தனா தான் இருந்திருக்கேன், என்னோட அப்பா ஒரு சரியான பணக்காரன், என்னோட அம்மா பேரழகின்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆசை ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு இருந்திருப்பாங்களா, ஆனா அந்த டைம்ல பின்னாடி வந்து சில ரவுடி பசங்களா அவங்க அப்பாவை அச்சு போட்டுட்டு அந்த கோகாவோட அம்மாவை அதே இடத்துல அசால்ட் பண்ணிருப்பானுங்க. சோ அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கோகாவோட அம்மா பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிருந்திருப்பாங்களா, இவென்ச்சுவலி கொஞ்சம் மாசங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தையுமே பிறந்திருக்கும், அதுதான் கோகாவாவும் இருக்கும். ஆனா கோகாவோட அப்பாவுக்கு இது உண்மையாலுமே தன்னோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சோ ஒரு பாயிண்ட்ல இது உண்மையிலே என்னோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அப்படியே போற போக்குல ஒரு வார்த்தை விட்டுருவாரா. அன்னைக்கு நைட்டு அவங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பயங்கர ஆல்கஹாலிக்கா மாறி போக, இனி நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு அவனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாரு. ஈவன் அந்த வீட்டுல வேலை பார்த்தவங்களுமே எதுக்கு முதலாளி அம்மா இந்த மாதிரி ஒருத்தனை வந்து விட்டுட்டு போனாங்க, அவங்க இறந்து போகும்போது இவனு கூடயே போயிருந்திருக்கலாம் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. சோ சின்ன வயசுல இருந்து வளரும் போது யாருக்கும் தேவையில்லாத ஒருத்தனா தான் நான் இருந்திருக்கேன்னு நினைக்க, அதுக்கப்புறம் அந்த கோகாவை ஒரு கப்பல்ல கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்லேவா புடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த கோகாவோட மாஸ்டர் வந்துட்டு தலை நான் தான் அவனை வாங்கியிருக்கேன், அதனால பொத்திரி பின்னாடியே வந்துட்டு அவன் தான் தன்னோட சொந்த ஊர்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் மேட்ச் நடத்திட்டு இருந்திருப்பான்ல. சோ அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் போட்டு தள்ள ஆரம்பிக்கும் போது அவனோட மாஸ்டருமே அவன் வந்து பாராட்டி இருப்பான், டே கோகா நீ தாண்டா மாசுலாம், சின்ன வயசுல இருந்து இப்போதைக்கு முத தடவை தன்னை ஒருத்தங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரெகக்னைசேஷன் ஆக்சுவலி கோகாக்கு பயங்கர ஒரு பிணைப்பு அவனை ஏற்படுத்தி இருந்திருக்கும். அந்த ஒரு மாஸ்டர் கூடயும் இந்த மாதிரி கொலை பண்ணாதான் நம்ம ஒருத்தங்களுக்கு தேவைப்படுறோம் அப்படின்னா அதையும் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருப்பான். கட் பண்ணா பிரசன்ட்ல பயங்கரமா சொக்காலா மாத்திட்டு எதுக்கோ தயாரா இருக்கிறானா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த லோக்கிங்கிற இருக்கிறான்ல அவன் கூப்பிட்டு இருந்திருப்பான், தல நீ ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு வேல்யூபிள் கஸ்டமரா இருந்திருக்க, சோ அதனால உனக்கு ஒரு ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் தரேன்ட்டு அந்த கேம்பினோ ஃபேமிலியை சேர்ந்த ஆல்பர்ட் இருக்கிறான்ல அவன் ஆக்சுவலி நீ ஒருத்தரோட
காசு எல்லாத்தையும் உருவிட்டு வந்தேல அந்த வில்லேஜ் சீஃபோடது. சோ அந்த பேச்சு கேட்டுட்டு தான் உன்னை அட்டாக் பண்றதுக்காக அவனுங்க முடிவு பண்ணியிருந்திருக்கானுங்க. வெறும் அந்த வில்லேஜ் சீஃபோட பேச்சை மட்டும் நம்பி உன்னை அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. ஏதோ நல்ல ட்ரக்கள் அடிச்சு செம்ம போதையில இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கேம்பினோ ஃபேமிலியோட லீடரா இருந்தவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒருத்தர் தான். பட் இப்ப இருக்கிற இந்த ஆல்பர்ட்ங்கிறவன் ஒரே ஒரு பையனை கேள்விப்பட்டேன். ரொம்ப முக்கியமா இவன் வேற ஒரு வழியில பிறந்தானாமா அப்படின்னு சொல்லும் போது ஓ அதான் இப்படி இருக்கிறானா அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் புரியுதா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கோகா நடந்து வரும்போது டே லோக்கி என்னடா என்ன வித்துட்டியான்னு கேட்க, சாரி தலைவா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், அவங்க நிறைய காசு தரேன்னு சொன்னாங்க. சோ அதனால எனக்கு வேற வழி தெரியல, நான் வேற நாட்டுக்கு போயிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலான்னு இருக்கிறேன். ஆனா சாரிடா உன்னை கொலை பண்ண கூடாதுங்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஆனா உன்னை கொலை பண்ண முடியலையே அதான் லைட்டா வருத்தமா இருக்குது. நானும் எனக்கு தயாரா இருக்கிறேன், முடிஞ்சா ஷூட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவன் கையை ஓபன் பண்ணி வைப்பானா. உண்மையை சொல்ல நீ என்ன போட்டு கொடுத்தது காசுக்காக பண்ண மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, ஆமா ஆப்வியஸ்லி நான் ஒரு ஸ்பை, நான் இன்ஃபர்மேஷன்ஸா பாஸ் பண்றவன், எனக்குன்னு ஒரு ப்ரைடு இருக்குது. எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் கொடுக்குற அந்த ஒரு ப்ரைடு. அதனால நீங்க என்ன பண்ணாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா தான் இருக்கிறாங்க போது நம்ம ஹீரோவை மனசு மாத்திக்கிட்டு கேம்பினோ ஃபேமிலி என்ன துரத்துறங்கட்டி என்னால ஊரை விட்டு எல்லாம் போக முடியாது, அவனுங்களை நான் பர்சனலா அழிச்சுக்கிறேன், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புடான்னு சொல்ல, பாஸ் நீயும் ஒரு சைக்கோன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிருவானா. அந்த இடத்துல கோகா தான் ஒரு அசாசினா வந்திருக்காங்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கும், கோகாக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், இவனை போல தான் வந்திருக்கமான்னு. ஓ இப்ப நீ கேம்பினோ ஃபேமிலிக்காக வேலை பாக்குறியா, பரவாயில்லையே ஓரளவுக்கு முன்னேறி இருக்க, சரி வா ஆரம்பிப்போங்க போது அந்த கோகா அவன் இருக்கிற பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தி எல்லாத்தையும் வந்து ஓப்பனா சொல்லிடுறானா. பாரா சண்டை போடுறதுக்கு முன்னாடி நியாயமா இருக்கும்னு நினைக்கிறானா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட எபிலிட்டி பத்தி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள இறங்கி மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்களா. நம்ம ஹீரோ ஒரு ஃபயர் புல்லட்டை பயன்படுத்தி அவனை சுத்தி நெருப்பெல்லாம் எரிய வைக்க, ஆனா கோகா அவனோட பிளேட பயன்படுத்தி ஏரை கட் பண்றான். சோ ஏரை கட் பண்றது மூலமா ஒரு வேக்கம் கிரியேட் ஆகி அந்த ஃபயர்ல இருந்து எஸ்கேப் ஆக மறுபடியும் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோ அவன் கண்ணு தெரியாததுக்காக பிளாஷை பயன்படுத்தி அந்த கேப்ல அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவன் சம்திங் வேற ஏதோ பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வச்சிடறானா. நம்ம ஹீரோ இருக்கிற ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த கோகாவை ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தா அது அவன் மேல வேலை செய்யாது. அடி வாங்கினா நம்ம ஹீரோ ஏன் அது அவன் மேல ஒர்க் ஆகலன்னு யோசிக்க, ஹீரோவோட பவர் அந்த கோகா மேல ஒர்க் ஆயிருந்திருக்காதா, அவன் ஈஸியா நம்ம ஹீரோ அச்சு போட்டு அப்படியே கத்தி முனையில வச்சிருந்திருப்பான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ தோத்து போயிட்டானா. என்ன கொலை பண்ணலையான்னு கேட்கும்போது அந்த கோகா லைட்டா தயக்கம் காட்டுவான், இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண எதிரிகள்லயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன்னு. ஆனா அப்பயும் நம்ம ஹீரோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது, இப்ப நீ என்ன போட்டு தரலன்னு ஏன் நீ அங்க போனீங்கன்னா ஆல்பர்ட் உன்னை சும்மா விட மாட்டான், நீ எதிரிங்களுக்கு கருணை காட்டுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமா இருக்க போது, இந்த உலகத்திலேயே வந்து உன்னோட உயிரை தவிர வேற எதுவுமே உனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடாது, உன்னோட எதிரிகளுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்கறங்கிறத ஒரு முட்டாள்தனம்னு சொல்ல கோகாக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன அவன் தோத்து போயிட்டான்னு ஒத்துக்கிறானா, இல்ல அவன் செத்தாலும் பரவாயில்ல நான் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறானா. ஆனா தேவையில்லாம என்ன மாதிரியான ஒரு ஸ்லேவோட உயிரை காப்பாத்துறதுக்காக ஏன் இவன் இவ்வளவு முயற்சி பண்றன்னு நினைக்க, அப்ப அந்த இடத்துல சில ஆரோஸ் எல்லாம் வந்து விலகும். பார்த்தா ஆல்மா தான், என்ன தவிர வேற எவனும் ஹீரோ மேல கைய வைக்க கூடாதுன்னு சொல்ல, நல்ல வேலை வந்தா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு போர்ஷன் எடுத்து இருந்திருப்பான். ஆனா எதிரியை தோக்கடிக்க இது பத்தாதோன்னு சொல்லி ஆல்மாக்கும் அவன் சிக்னல் அனுப்பி இருந்திருப்பானா, அதை பின் தொடர்ந்து தான் அவங்க வந்திருக்கா. டே ஹீரோ பையன் அவனை கொண்டுட்டான்னு கேட்கும் போது முடிச்சிரும்பானா. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்க அப்பயுமே கோகா எனக்கு ஒரு பொண்ணையில கொலை பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ளீஸ் சண்டை போடாதீங்க போது, ஆனா எனக்கு இருக்குது மாமே நான் உன்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு சொல்லி உள்ள இறங்கி அச்சிட்டு இருக்கும் போது கோகாவும் முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்ல மைனூட்டான அட்டாக்ஸ் எல்லாம் பயன்படுத்த ஆப்வியஸ்லி அவ ஒரு அசாசின், ஆனா அது எதுவுமே கோகா கிட்ட வேலை செய்யற மாதிரி தெரியாது, அது எல்லாத்தையுமே தடுக்கிற அளவுக்கு அவனும் ஸ்ட்ராங்கா தான் இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஷாக்கா இருக்கும். ஏன்னா கண்ணை மூடிட்டு அந்த கோகா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சண்டை போடுறான்னு, தான் ஒரு டாக்கரா இருக்கிறேன் அப்படிங்கும் போதே தன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ரெண்டு பேர் என்கிட்ட இருக்கிறாங்க போது அதையே நான் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கணும், எனக்கான ஒரு பாதை இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள கைக்குள்ள வச்சு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறக்கான வழி, அதுவே அவங்க ரெண்டு பேருமே தங்களோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்ணி மாறி மாறி கொண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வந்துருவாங்களா. ஆனா உள்ள போந்த நம்ம ஹீரோ சண்டையை நிறுத்திட்டு ஆல்மா என்னோட ஆர்டர் இதோட சண்டை போடாதுன்னு சொல்லி டே கோகா ஆல்ரெடி மிலிட்டரி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, மிஷன்ல ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாம நீ போலீஸ் கிட்டயும் மாட்டிக்கிட்டேங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா ஆல்பர்ட் உன்னை கொன்றுவாங்க போது நீ சொல்றது லாஜிக்கா தான் இருக்குது, அதனால கிளம்புறங்க போது ஹீரோ போறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குட்டி மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அடுத்து அவன் ஆல்பர்ட்டை மீட் பண்ண போகும்போது கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லி அந்த கோகாவோட மாஸ்டர் இருந்தான்ல அவனோட தலையை ஒரு பொட்டியில பார்சல் பண்ணியிருப்பான். அடுத்த தடவை வேலையை ஒழுங்கா முடிச்சிரு, இல்லைன்னா அடுத்த தடவை உன் தலை அதுக்குள்ள இருக்குன்னு சமகான்ல அந்த கோகா அங்கிருந்து போகும்போது அந்த ஹீரோ பையன் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண சொன்னான், என்னாலும்
சரி நீங்க பண்ணதுக்காக 1000 தடவை உங்களை நான் பழி தீக்க போறேன். இந்த கேம்பினோ ஃபேமிலிய மொத்தமா கூண்டோட நான் ஒளிச்சு கட்ட போறேன். இந்த ஃபேமிலியை உனக்கு வழி நடத்துறதுக்கு அவ்வளவு பயமா இருந்ததுன்னா ஓடி ஒளிஞ்சு போயிருன்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஆல்பர்ட்லாம் பயப்படுற மாதிரியே இல்ல. உண்மையாலே அவன் தான் சொன்னானா இல்ல ஏதாவது பொய் சொல்றேன்னு கேட்க, இல்ல அவன் தான் சொன்னாங்க போது சரி சரி உடனே ஆளுங்க எல்லாரையும் தயார் பண்ணி அவனை இன்னைக்கு கண்டந்தொண்டமா வெட்டி எறிஞ்சிட வேண்டியதான் நினைப்பான். அந்த ஆல்பர்ட்டோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். அவனுமே டே கோகா உண்மையாலுமே அது அவன் தான் சொன்னானா இல்ல நீ கீது உன்னோட மாஸ்டர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி 2 பிட் எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டுருக்கேடான்னு கேட்க, என் மாஸ்டருக்காக இதை நான் சொல்ற அளவுக்குலாம் என் மாஸ்டர் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ஆனா அவன் ஹீரோ, அவன் ஒரு டாக்கர் தான், இருக்கலே ஒரு வீக்கஸ்டான ஒரு ஜாப்னு சொல்லுவாங்க. ஆனா அத பண்றவன் எனக்கு சரிசமமா இருந்தான். கண்டிப்பா அவன் ட்ரைனிங் எடுக்கும்போது கூட உயிரை கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்க அதிக சான்ஸ் இருக்குது. சண்டை போடுறத ஒரு வேலையா வச்சிருந்திருக்க என்ன அவனால தோக்கடிக்க முடியாதுதான். ஆனா அவன் கண்ணுல நான் ஒரு நெருப்பை பார்த்தேன். அது சொன்னுச்சு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தனை நான் மாறுவேன். அவனோட வெற்றிக்கான பாதைய வழிவகுக்கிற அவனோட விழிகளை நான் பார்த்தேன்னு சொல்ல, என்ன மகனே அவனை பார்த்து நீ மயங்கிட்டியான்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. நானும் அந்த மாதிரி சொல்ல வரல. மயங்கிட்ட அப்படின்னா அவனோட ஸ்கில்ஸை பார்த்து அந்த அளவுக்கு அட்மையர் பண்றையே, அவன் அளவுக்கு நீயும் உயரணும்னு ஆசைப்படுறியோங்கிறது தான் அவனுக்காக மயங்கிட்டியான்னு சொன்ன, வேற எதுவும் இல்லன்ட்டு போக. அப்ப கோகா டே உன் வாழ்க்கையில் என்னடா நடந்துச்சுன்னு கேட்கும் போது அவன் அப்படியே ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பாக்குறான். கட் பண்ணா நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஒரு பாருக்கு அந்த ஆல்பர்ட் வந்திருக்கானா, அவனுங்க வச்சிருக்க ஒயின் எடுத்து சிப் அடிச்சுட்டு என்னடா இவ்வளவு சீப்பான ஒயின்லாம் குடிக்கிறீங்க நக்கல் பண்ண, குடிச்சதே ஓசி இதுல கேள்வி கூந்தல் வேறையா, கேம்பினோ ஃபேமிலி பார்த்தா பரிதாபமா இருக்கு. நம்ம ஹீரோ அவனை வெறுப்பேத்திட்டு இருப்பான். ஏய் நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுமாடா, ரொம்ப நாளாவே தெரியுமே, ஒரு கொலைக்கிற நாய் கூட. ஆனா என்ன பண்றது, அந்த கொலைக்கிற நாய் கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வாயை மூடிக்குமாமா. உங்க ஃபேமிலியில இதுக்கு முன்னாடி இருந்த லீடருக்கு நாய்களெல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியாதவங்கிற மாதிரி அந்த ஆல்பர்ட்ட நாய் நாயினே சொல்லிட்டு இருப்பானா. இன்னைக்கு நான் முடிச்சிடறேன்னு கத்தி எடுத்து குத்துறான்னு போகும்போது அப்ப ஒரு சீக்கிரம் வந்துட்டு, தலைவா நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துக்கோ, ஆனா இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது. உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன பிரச்சனை எல்லாம் தெரியாது, ஆனா இந்த இடம் சீக்கர்ஸுக்கானது. நாங்க வேணா சாதாரண சீக்கர்ஸா இருக்கலாம், ஆனா எங்களுக்கும் பிரைட் இருக்குது. உங்களை என்னால இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல, டேய் உங்களை போடுங்கடான்னு சொல்லி அந்த ஆல்பர்ட் அவனோட ஆளுங்கிட்ட ஆர்டர் கொடுக்கும் போது, இவங்களை கொலை பண்றதுல ஒரு மேட்டரே கிடையாது, ஒரே செகண்ட்ல முடிச்சிடலாம். ஆனா பப்ளிக்கா சீக்கர்ஸ போட்டு தள்ளிட்டா லூசியானோ ஃபேமிலி உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே அந்த ஒரு ட்ரக் மேட்டர்லயே உங்க மேல அவங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. சோ சீக்கர்ஸ் மேல கை வைக்கிறதுங்கிறது நமக்கே ரிவீட் ஆயிரும். ஆனா இதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க இவங்களை கொலை பண்ணலான்னு, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நாங்க முடிச்சு கட்டிடுவோம், ஏன்னா உங்க ஆர்டர் தான் எங்களுக்கு எல்லாமேன்னு சொல்ல, அந்த இடத்துல ஆல்பர்ட் பயந்துருவானா. ஆனா நம்ம ஹீரோ நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடும். பாரா லூசியானோ ஃபேமிலியோட அடிமை தான் இந்த நாயா, பெரிய கேம்பினோ ஃபேமிலி அப்படி இப்படின்னீங்க, ஏதோ உன்னை பைத்தியக்கார நாயின்னு சொல்லுவாங்க. ஆனா கிடையாது, நீ ஆக்சுவலி ஒரு பிச்சைக்கார நாய். ஏன்னா நீ போய் விஷம் கலந்த ஒரு சரக்கு எடுத்து அடிச்சிருக்க பார்த்தியா, நீ உள்ள வரும்போதே இதுல நான் ஆல்ரெடி பாய்சனை கலந்துட்டேன், அதனாலதான் உனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப மொக்கையா இருந்தது. நான் உள்ள வந்தா இதை குடிப்பேன், நீ எப்படா கண்டுபிடிச்ச? நான் ஒன்னையும் கண்டுபிடிக்கல, சும்மா ஒரு 50-50 கேம் தான். நீ குடிச்சனா நீ செத்து போயிருவ, நீ குடிக்கலனா எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்ல. உடனே அந்த ஆல்பர்ட்டை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து அவனோட ஆளுங்களா போயிருவாங்களா. ஆனா அப்ப அந்த ஆல்பர்ட்டோட அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோ வச்சிருக்க சரக்கு எடுத்து அடிச்சுட்டு விஷம் கலந்துருக்கேன்னு சும்மா டபரா விட்டாதானே, சரி இருக்கட்டும் இந்தா காசை வச்சுக்கோ. கோகா சொன்ன மாதிரி உன்னோட கண்ணில் என்னால ஒரு நெருப்பை பார்க்க முடியுது, சரி அப்படியே பொத்துனாப்புல இந்த ஊரை விட்டு போயிருவியாமான்னு கேட்க, முடியாதுன்னா என்ன பண்ணுவேன், உன்னோட பணம் தான் வெளியே போகணும் அவன் மிரட்டும் போது, சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருவான். அமைதியா ஆல்மாவும் ஹீரோவும் ஊரை விட்டு வெளியே வரும்போது, ஆல்மா ஏய் நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்திருக்குடா, இனி என்ன அடுத்து ஒரு வாரம் கழிச்சு வரப்போறமாங்கும் போது, ஆமா ஒரு வாரம் கழிச்சு அந்த கேம்பினோ ஃபேமிலியை பொழந்துட வேண்டியதான், நானும் அந்த கோகாங்கரோனை வந்து போட்டு தள்ளியாகணும், ஒரு வாரம் கழிச்சு மீட் பண்ணுவோம்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. கட் பண்ணா நைட் நேரத்துல ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் ஆல்மாவும் திருப்பி வந்திருக்காங்க. அந்த ஆல்பர்ட்டை மீட் பண்ணிட்டு அவங்க கூட சண்டை போலாம் தான் இருப்பாங்களா. ஆல்பர்ட்டுமே ஒரு வாரம் கழிச்சு வந்தா மட்டும் நீங்க என்ன பெரிய டவுலத்துங்களா, என் ஆளுங்க ஈஸி அவங்களை எல்லாம் கைமா பண்ணி போட்டுருவாங்க, போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கும் போது அங்க இருக்கிறவனுங்களா அவன் பேச்சு கேட்க மாட்டானுங்க. ஏய் என்னடா ஆச்சு போங்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோ பயங்கரமா சிரிச்சுட்டு, ஏண்டாடி உன்ன மாதிரியான ஒரு பைத்தியக்காரன் லீடர் பேச்சா அவனுங்க எவ்வளவு நாள் தான் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க, இது கூட உனக்கு புரியாதாங்க போது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏற்கனவே அந்த ஆல்பர்ட்டோட அசிஸ்டன்ஸ்ல இருக்கிறானுங்களா அவனுங்களா ஒரு மாதிரி கடுப்புல இருப்பானுங்க. அவங்க கையில பார்த்தா ஒரு பேம்பு காப்டர் இருக்கும். அந்த வில்லேஜ் சீஃபோட பொண்ணை வந்து போட்டு தள்ளியிருக்கானுங்க போல. இந்த பைத்தியக்கார பாஸோட பேச்சை எவ்வளவு நாள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு பாஸ் ரொம்ப நல்லவரா இருந்தாரு, அவரு மாதிரியே இருப்பாருன்னு சொல்லி தான் இந்த ஃபேமிலி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரியான முட்டாள்தனங்களை நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம் அப்படின்னு அவங்க பயங்கரமா கடுப்புல இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருப்பானா, அவனுங்க கையில ரத்தக்கரையோட அந்த பேம்பு காப்டரை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்கும் நம்ம ஹீரோக்கும் புரியுது. அந்த ஆல்பர்ட்டோட ஒரு பர்த் சர்டிபிகேட்டை எடுத்து அந்த அசிஸ்டன்ட்டுக்கு அவன் காட்டுவான். இதப்புறம் நம்ம ஹீரோக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா அந்த லோக்கி இருக்கிறான்ல அவன் மூலமா தான் வாங்கி இருப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ் இருந்திருப்பாரு இந்த கேம்பினோ ஃபேமிலிக்கு, அவர்
அவருக்கு ஆக்சுவலி ஒரு லவர் ஒருத்தங்க இருந்தாங்களாமா. ஆனா அந்த ஒரு லவர் பார்த்தா லேட்டரா வேற ஒருத்தங்கள மேரேஜ் பண்ணிட்டு போய் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த அந்த ஒரு குழந்தை கேம்பினோ ஃபேமிலியோட ப்ரீவியஸ் பாஸோட குழந்தை அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு தான் ஆல்பர்ட்டை வந்து இங்க விட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பாஸுக்கு ஆல்பர்ட் தன்னோட குழந்தை இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் தன்னோட காதலி கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஃபேமிலிலேயே அவர் வளர்த்திருந்திருப்பாரு. சரி லோக்கி, இந்த இன்ஃபர்மேஷனோட கூடவே இன்னொன்னு கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. இதுக்கு முன்னாடி இருந்த கேம்பினோட பாஸ் எப்படி இறந்து போனாருங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சே நல்லா இருக்குன்னு சொல்ல, பிரசன்ட்ல நீ இதுக்கு முன்னாடி இருந்த பாஸோட குழந்தையும் கிடையாது, ஈவன் அவர் இறந்து போனதுக்கு நீதான காரணம், நீதான விஷம் கலந்தேன்னு கேட்க, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன அவரோட பாடியை தோண்டி எடுத்து அட்டாப்சிக்கு இது பண்ணீங்களா என்ன? அப்ப நம்ம ஹீரோ அட்டாப்சி எல்லாம் பண்ண தேவையில்ல, பணத்தை கொடுத்து நீ வாயடைக்க வச்ச அந்த ஒரு டாக்டர் அவர்கிட்ட கன்ஃபர்ஸ்னு சொல்லி என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அதை பயன்படுத்தினா எல்லாரும் உண்மையை மட்டும்தான் வளருவாங்க, அதை பயன்படுத்தினா அவனும் உண்மையை வளரணும், அதை வேணும்னா உண்மையிலேயே பயன்படுத்திட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அங்க இருக்கிற யாரும் அவனை மதிக்கிற மாதிரியே தெரியாதா? அப்ப அந்த ஆல்பர்ட்டோட அசிஸ்டன்ட் வேணும்னா உங்களை நான் திருப்பி ஒரு பாஸா ஏத்துக்கிறதுக்காக அவன் கூட போய் ஒன் அண்ட் ஒன் சண்டை போடுங்கன்னு சொல்லும் போது, நான் பாஸ் தான், நான் ஏன்டா உங்க பேச்செல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த ஃபினாச்சியோ இருக்கிறான்ல, அதான் நம்ம ஹீரோ அவன் பழைய 2 டீம்மேட்ஸ் ஒருத்தங்கிட்ட வந்து வித்துருப்பான்ல, அவன் வருவானா. நீங்க என்னடா பண்றேன்னு ஆல்பர்ட் ஷாக் ஆகும் போது, ஒண்ணும் இல்ல இங்க ஏதோ சண்டை நடக்குதாமா, அதான் வேடிக்கை பார்க்க வந்தேன்னு சொல்ல, ஆல்பர்ட்டோட அசிஸ்டன்ட் ஆன அந்த லயோஸ்ங்கிறவன் நீ ஹீரோ கூட சண்டை பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பானா, சண்டை பண்ணணும்னா நீ ஏன் இறங்கணுங்கிற தேவை கிடையாது, எங்களை யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும் போது, நான் தாண்டா உங்க லீடரு, நான் சொல்றதாண்டா நீங்க கேட்கணும், நீங்க சொல்றதுல என்னால கேட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கவே பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஃபினாச்சியோ இருக்கிறான்ல அவன் வந்திருப்பானா. நீங்க என்னடா பண்றங்கும் போது, ஒண்ணும் இல்லப்பா சண்டைய பார்க்க வந்தேன். உண்மையை சொல்லு, நீ தானே இது எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிற, நீ தானே இது எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டதுன்னு கேட்கும் போது, இல்லையே அதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் என் விரல கூட அசைக்கவே இல்லை, இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான் சொல்ல, அப்பயும் அந்த ஆல்பர்ட் சண்டை போடுறதுக்காக ஒத்துக்க மாட்டேங்கிறான், இல்ல என்னால எல்லாம் முடியாதுன்னு. அப்போ ஃபினாச்சியோ பார்த்தா ஆல்பர்ட்டை பிடிச்சி இந்த பெரிய மாஃபியா ஃபேமிலில ஒன் ஆஃப் த பாஸா இருந்துகிட்டு நீ சண்டை கூட போட மாட்டியா அப்படின்னு மிரட்டும் போது, சரி நான் சண்டை போடுறேன், ஆனா நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, உன்னை திருப்பியும் நாங்க கேம்பினோ ஃபேமிலியோட பாஸா அறிவிக்கிறோம், கூடவே நம்ம டான் இருக்கிறாருல அவரே பர்சனலா இந்த பிரச்சனையில மூக்க நுழைச்ச எல்லா சீக்கிரத்தையும் அவரே பர்சனலா கவனிப்பாருங்கும் போது, கோகா நீ தான் எனக்காக சண்டை பண்ணணும் அவனை சூஸ் பண்ண. இதை கேட்ட ஆல்மா, பரவாயில்லையே நீ சொன்ன மாதிரி அவன் கோகாவை தான் சூஸ் பண்ணியிருக்கான். ஆமா எதிர்பார்த்ததுதான், ஏன்னா மத்தவங்க எல்லாம் அவனுக்கு துரோகம் பண்ணல, ஆனா கோகா அவனோட ஆர்டருக்காக மட்டும்தான் அங்க இருக்கிறான். அப்படின்னா என்ன நானே அவனை போட்டுட்டான்னு ஆல்மா கேட்க, இல்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் களத்துல இறங்குறான். இவனை என்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நீ நினைச்சீங்கன்னா நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷனை எடுத்துட்டு அந்த இடத்துல சண்டைக்காக நிக்க, அந்த இடத்துல அப்படியே மழை பெய்ய ஆரம்பிக்குது. கோகாவும் நினைக்கிறான் நம்ம ஹீரோவோட கண்ணுல அதே ஒரு வெறி இருக்குது, ஆனா சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா பேசினாலும் அவனால அது முடியுமா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்குமா. டே கோகா பையா, நீ நிக்கிற ஸ்டான்ஸை பார்த்தா நீயும் சண்டைக்கு தயாரா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஆனா நீ ஜெயிச்சால உனக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது, அது நம்ம உண்மையா இருந்துட்டு போகட்டும், ஆனா உன் கூட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல அதுவே போதுமானதுதான், நான் வேணா உன் அளவுக்கு புத்திசாலி இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா பின் வாங்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் தயாரா இருக்க மேட்சும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் அவன் அட்டாக் பண்ணிடுறானா, ஆனா பார்த்தா ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருது. நம்ம ஹீரோ ஜெயிப்பான் அப்படின்னு தான் அந்த லயோஸுக்கும் ஐடியா இருக்குதா, ஆனா அந்த ஆல்பர்ட்டோ எப்படியும் கோகா தான் ஜெயிக்க போறான், ஏன்னா டாக்கருங்கிறது இருக்கல வீக்கஸ்டான ஒரு ஜாப், அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்க அந்த கிறிஸ்டலுக்குள்ள தான் 2 பேரும் சண்டை போட்டு எடுக்கிறாங்களா. ஒரு பாயிண்ட்ல கோகா நம்ம ஹீரோ முடிச்சிடலான்னு பார்க்கும்போது அந்த ஸ்டான்ஸ் எடுத்த கோகாவை பார்த்தா நம்ம ஹீரோக்கும் புரியுது, ரைட்டு அவன் கிட்ட வந்தான் அப்படின்னா என்ன ஒரே கட்ல முடிச்சிடும், அவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சு டக்குனு கண்ணை தூக்கி போட்டு அப்படியே கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு, இதுக்கு மேல அதுல புல்லட் இல்ல அதனால அதை பயன்படுத்த முடியாது, கேள்விப்பட்டது இல்லையா ஆரஞ்சோட தோலை வச்சு கூட கிரீஸ் கரை எல்லாத்தையும் கழுவ முடியும் அப்படிங்கும் போது என்ன சொன்னு யோசிப்பானா. டக்குனு இந்த கேப்ல உள்ள போந்த நம்ம ஹீரோ அவனை வெட்டலான்னு போக நம்ம ஹீரோவோட கையை அவன் ஆக்சுவலி அறுக்க ஆரம்பிச்சிருவானா. ஆனா அதான் பிளான், கையை அறுக்கும் போது நம்ம ஹீரோ அவனோட கத்தியை பிடிங்கி எரிஞ்சிருவான். ஆனா திருப்பி போய் அந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு அந்த கிறிஸ்டல் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கும் போது அவன் மேலேயே அட்டாக் பண்ணுவானா. அடி நம்ம ஹீரோ மேல விழுந்திருக்காது, அதுக்கு பதிலா ஒரு புல்லட் அப்படியே 2 துண்டா போக, சாரி தலைவா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என் கன்ல தான் புல்லட் இல்லையே தவிர எங்கிட்ட இருந்துச்சு, அதுல இருந்து ரிலீஸ் ஆன ஐஸ் அவனை ஃப்ரீஸ் பண்ணுதா. அப்பதான் கோகாக்கும் புரியுது, அப்படின்னா சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் இப்படிதான் என்ன தோக்கடிக்க போறான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க போது அவன் மூஞ்சிலே ஒரு கிக் அவுட் அவனை மயக்க முடிய வைக்கிறானா. சின்ன வயசுல இருந்து எழுத்து சண்டை போடுறதுக்கு நான் ரொம்பவுமே தயக்கம் காட்டினா ஒருத்தன், ஏன்னா யாருமே என்னை ஏத்துக்கவே இல்லை, எங்கிட்ட இருந்தும் யாரும் எதையும் எதிர்பார்க்கல, அதனால நானும் யார்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியல, எல்லார பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தோத்தாங்கொழியா மட்டும்தான் இருந்தேன், ஆனா ஒன்ஸ் எப்ப அந்த மாஸ்டர் என்ன வாங்கிட்டு போனாரோ ஒரு ஸ்லேவா, நான் உயிரோட இருக்கிறதுக்காகவே அந்த கிளாடியேட்டர்ல சண்டை போட வேண்டியதா இருந்தது, ஆனா லக்கீலி சாக கூடாதுன்னு சண்டை போட்டதுக்காகவே நான் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆரம்பிச்சேன், எவ்வளவுதான் என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்ந்திருந்தாலுமே உள்ளுக்குள்ள இன்னும் நான்
அதே வீக்கான ஒருத்தன் தான். அந்த வீக்னஸ் தான் என்ன வந்து யாரையும் எதிர்த்து சண்டை போட விடாம ஒருத்தரோட கட்டளைக்கு கீழேயே என்ன நிரந்தரமா உட்கார வச்சிருந்ததுங்கும் போது பிரசன்ட்ல நம்ம ஹீரோ ஜெயிச்சுட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்களா. அவனுமே அரை மயக்கத்துல நம்ம ஹீரோவை பார்த்து, ஆனா நீ என்ன மாதிரி கிடையாது, நீ இருக்கலே டாக்கர் அப்படிங்கிற ஒரு வீக்கஸ்டான ஒரு கிரேட சேர்ந்தவன், ஆனா பயங்கர டஃப்பான ஒருத்தன், உன்னோட கண்ணுல என்னால அந்த ஒரு உறுதியை பார்க்க முடிஞ்சது, ஆனா அந்த ஒரு உறுதிக்காக நீ எதை இழந்தன்னு எனக்கு புரியல. மேபி நான் உன்ன மாதிரி இருந்தேன்னா என்னோட ஓன் ஃப்ரீடமுக்காக என்னால சண்டை போட முடியுமா என்ன, எங்க அப்பாவை எதிர்த்து என்னால நின்னுந்திருக்க முடியுமோ, யாராவது என் மேல அன்பு காட்டுங்க என்னால கூச்சலிட்டு இருந்திருக்க முடியுமோ, இப்ப நீ எப்படி இருக்கிறையோ அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவன் நினைக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஓகே சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் பாஸ் அங்க இருந்து போக. அப்ப அந்த லயோஸ் சொல்லுவான், ஹே நீ சரியான ஒரு ஆளா இருக்கிற, என்னைக்காவது உனக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னு மறக்காம எங்களை கூப்பிடுங்க போது உங்களை மாதிரியான கேங்ஸ்டர்ஸோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்னு போயிருவான். அப்பதான் லயோஸுக்கும் புரியுது ஏன் கோகாக்கு இவனை ரொம்ப பிடிச்சதுன்னு. அதுக்கப்புறம் ஆல்மா நம்ம ஹீரோவோட அடிப்பட்ட கைக்கெல்லாம் கட்டு போட்டு இருக்கும் போது, நீ என்ன முட்டா பையனாடா, டைரக்டா போய் அவனை அந்த மாதிரி அடிச்சிருந்திருக்கிய, அவன் திருப்பி அது பண்ணிருந்தா என்ன ஆகுறது, அது மட்டும் இல்லாம உன்னோட பார்ட்டில நான் தான் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கர், நீ என்னோட கமாண்டர் மட்டும்தான், அதனால நீ தான் கமாண்ட் கொடுக்கணும், நான் தான் அட்டாக் பண்ணணும், என் வேலையை சேர்த்து நீயே பார்த்துட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ எல்லாமே முடிஞ்சது, இனிமேல் அந்த கேம்பினோ ஃபேமிலியோட ட்ரக் சப்ளை எல்லாமே நிறுத்தப்படும், கூடவே அந்த இறந்து போன பொண்ணோட ஆன்மாவும் நிம்மதியா இருக்குன்னு அவன் நினைக்க. அந்த இடத்துக்கு அந்த பினாச்சியோ இருக்கிறான்ல, அவன் வந்துட்டு ஆல்மா பாப்பா நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும், அதனால கொஞ்சம் வெளியே நிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோட தனியா பேசுறான். சுத்தி வளைச்சு பேசலாம் வெறுப்ப இல்ல, வேணும்னா வந்து எங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிரு, வேணும்னா அந்த கேம்பினோ ஃபேமிலி இருக்குல்ல அதை கூட நீ எடுத்து தலைமை தாங்கலாம். ஏய் எனக்கு வெறும் 16 வயசு தாண்டா ஆச்சு, வயசுல ஒரு விஷயமே கிடையாது, தேராம இருக்குதாங்கிறதா முக்கியம், ஈவன் சீக்கிரக்கும் அதே தானே இருக்கட்டும், ஆனா ஏற்கனவே உங்களோட ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் அதை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்ல எதிர்பார்த்ததுதான். ஆனா நோயல் எனக்குமே ஒரு சீக்கிரம் ஜாப் இருக்குது, என்னன்னு தெரியுமா, ஸ்கவுட், என்னால டைரக்டான எந்த ஒரு அட்டாக்கையும் பயன்படுத்த முடியாது, ஆனா நிறைய ஸ்கில்ஸ் மாஸ்டர் பண்ணி வச்சிருந்திருக்கேன் பாக்குறையான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட இதயத்தை அப்படியே கையில எடுத்து காட்டுவான். அவனோட ஹார்ட் பீட் துடிக்காம இருக்கிறதையும் நம்ம ஹீரோனால கவனிக்க முடியுது. நீ என்னோட ஆஃபரை 2 தடவை ரிஜெக்ட் பண்ணியிருக்கீல, அதனாலதான் உன்னோட செஸ்டுக்குள்ள கையை விட்டு உன்னோட இதயத்தை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு உங்க கூட ஏதோ க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கிறங்காட்டி நீ உயிரோட இருக்கிற, நான் அப்படியே கொஞ்சம் தூரமா போயிட்டு இதை நசுக்குன்னு வையன், நீ அதே காலி, நீ ஒரு டீனேஜ் பையன் தான், ஆனா பயங்கர ஸ்மார்ட்டான ஒருத்தன், அதனால கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ லூசியானோ ஃபேமிலிக்கு ஒரு பேராபத்தா வந்து நிப்பன்னு எனக்கு தெரியும், அதனால என்ன நீ என்ன கொல்ல போறியா, அந்த மாதிரியான விஷயம் நான் பண்றது இல்ல, வந்து லூசியானோ ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோ. சிரிப்பு காட்டாத, நான் மறுபடியும் சொல்றேன் என்னால ஜாயின் பண்ண முடியாதுன்னு அவன் எந்திரிக்கும் போது, என்ன சண்டை போட்டு திருப்பி இதே எடுத்துக்கலான்னு பாக்குறியா, நான் விருப்பப்பட்டா மட்டும்தான் திருப்பி இது உங்ககிட்டயே வரும், இருந்துட்டு போகட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் லூசியானோ ஃபேமிலினால கூட தடுக்க முடியாத ஒரு கிரேட்டஸ்டான சீக்கிரம் ஆகணுங்கிறதா என்னோட எண்ணமே, இப்ப நான் சாக மாட்டேன். அதே நேரத்துல பினாச்சியோ நீ பார்சினிஸ் ஃபேமிலியோட பாஸ் தானே, நீங்களுமே லூசியானோ ஃபேமிலிக்கு கீழே தானே இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்கிற காரணத்தால நான் வீக்கா இருக்கும் போது என்ன போட்டு தள்ளுறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்கும், என்ன அவ்வளவு பயமான அவனை நம்ம ஹீரோ வெறுப்பேத்தும் போது அந்த பினாச்சியும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு சும்மா சும்மா உன்னை எல்லாம் கொலை பண்ண முடியுமா, நீ சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே தான், ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, சிதற விட்ட வார்த்தைகளை என்னைக்கும் அள்ள முடியாதுன்னு ஒரு மாதிரி டெரரா பேசிட்டு வெளியே வரும்போது அந்த ஆல்பர்ட் என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன ப்ளீஸ் உயிரோட விட்டுரு அப்படின்னு கெஞ்சி கேட்க, ஓ உன்னை உயிரோட விட்டாகணுமா, சரி எங்க இடத்துல ஒரு பண்ண இருக்குது வந்து அதை பாத்துக்கோ அப்படின்னு அவனை அள்ளிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த கோகா இருக்கிறான்ல, அவனை பினாச்சியோ நம்ம ஹீரோவோட ஒரு ஸ்லேவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பத்திர பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பான் போல, ஆனா எனக்கு இந்த மாதிரி இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கிரம் ஆகணும், அதுக்காக என் டீம்ல ஒன்னும் சின்ன நாய்க்குட்டிலாம் வச்சுட்டு விளையாட்டு இருக்க முடியாது, ஸ்லேவ்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நீ கிளம்பலான்னு சொல்லி அந்த பத்திர பேப்பரை தான் அந்த கோகாவிட்டே கொடுக்க, இப்ப கோகா வந்து ஃப்ரீ ஆயிட்டா, உனக்கு எந்த ஒரு மாஸ்டரும் இல்ல, உனக்கு என்ன ஆசை இருக்கோ அதை நீ போய் பண்ணலாங்கும் போது, ஓகே அப்படின்னா நீங்க இந்த உலகத்திலே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கிரம் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் உங்க கூடயே வாலாட்டுற நாயா இல்லாம ஒரு வெறிகொண்ட வேங்கைய இருக்க நான் ஒத்துக்கிறேங்க போது நம்ம ஹீரோ அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான், இந்த கட்ஸ் தான்டா எனக்கு வேணும்னு. கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு வேலை வந்திருக்குது, சோ அந்த ஒரு மிஷனுக்காக கோகாவையும் ஆல்மாவையும் பயங்கரமா நம்ம ஹீரோ ஒரு டாக்கரா இருந்து அந்த இடத்துல பயன்படுத்துறானா, சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எதிரிகளோட தலையை யாரு போடுறதுன்னு சொல்லி ஆல்மாக்கு கோகாக்கு ஒரு சின்ன சண்டை மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா இருங்க, ஓகே நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறீங்க போது இப்போதைக்கு நமக்கு போதுமான பவர்ஸ் இருக்குது, அதனால சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டு ஒரு கிளான் ஆரம்பிக்கணும், ஒன்ஸ் கிளான் ஆரம்பிச்சிட்டோம்னா டைரக்டா நமக்கான மிஷன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்தே வரும், வேற எந்த ஒரு கிளான் கிட்டையும் நம்ம போய் மிஷன்ஸ்க்காக நின்று கமிஷன்லாம் இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது, மொத்த காசும் நமக்கு தான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோட கையில ஏதோ டாட்டூ மாதிரி வந்திருக்குமா, சோ அப்படின்னா நம்ம ஹீரோ அடுத்த லெவலுக்கு போறதுக்காக தயாராயிட்டான், அந்த 7 ரெகேலியால கண்டிப்பா நானும் ஒருத்தனா இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்க
ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஹரால்ட் அப்படின்னு இந்த சீக்கர்ஸோட கில்ட் இருக்குதுல, அங்கிருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருப்பாரா, வந்து ஒரு பெக் அடிச்சுட்டு பரவாயில்லையே இந்த ஒயின் எல்லாம் செம சூப்பரா வாங்கி வச்சிருந்திருக்கீங்களேன்னு சொல்ல, என் கையில எதுவும் இல்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் என் தாத்தா விட்டுட்டு போன சொத்துங்க தான், அடக்கமான ஒரு பையனா இருக்கிற, கூடவே பிசினஸ் பண்றது, பீப்புளை மேனேஜ் பண்றது, இது எல்லாத்தையும் சூப்பரா வேற பண்ற, அப்படிலாம் எதுவும் இல்லங்க, கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் நான் கைவிட்டுலாம் தான் பாக்குறேன். சரி இருக்கட்டும், கில்டோட இன்ஸ்பெக்டருக்கு இங்க என்ன வேலை, ஏற்கனவே நடந்த அந்த ஒரு ட்ராஜடி, நான் சின்ன பையனா இருக்கும்போது அதை பத்தி நான் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். அது அவங்க தாத்தா இறந்து போயிருப்பாங்கல்ல, சோ அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹரால்டு பார்த்தா ஏதோ ஒரு போட்டோ எடுத்து கட்டுறானா, பார்த்தா அந்த போட்டோல ஏதோ ஒரு மான்ஸ்டர் சிக்கிந்து இருக்கும். ஆனா இந்த ஒரு மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோவோட தாத்தாவையும் போட்டு தள்ளினதா இருக்கும். சோ அதை பார்க்கும் போதே ரைட், இது உயிரோட தான் இருக்குதா, அது உயிரோட இருக்கிறதுங்கிறதுல எனக்கு பெருசா ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அந்த ஒரு பேட்டில் அன்னைக்கு அந்த மான்ஸ்டரோட பாடியும் சரி, என்னோட தாத்தாவோட கோடாரியும் சரி காணோம். சரி அது எங்க இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதா என்ன, அதை பத்தி தேடி போறதுக்காக தான் நைட் ரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிளான் அவங்களோட மெம்பர்ஸ் அனுப்பி வச்சாங்க. அந்த மெம்பர்ஸ் திரும்பி வரலன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான ஆளையும் அனுப்பி விட்டோம். ஆனா அந்த ஆள் போறதுக்கு முன்னாடியே அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து கிளம்பிருச்சு. இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் நம்மளோட உலகத்துக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு விதமான சென்சஸ் இருக்கும், இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஆனா இந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு கேள்விப்பட்டிருந்திருக்கோம். சாவ மிஞ்சினவர் அப்படிங்கிற பேர் வாங்கின உன்னோட தாத்தாவே ஒருத்த போட்டு தள்ளியிருக்காங்க போது அந்த ஒரு மான்ஸ்டருமே வேலியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரேங்குக்குள்ள போயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த வேலியன்ஸ் அப்படிங்கிறது 10 பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் வந்து ரேங்க் பண்ணி அந்த 10ஐயும் வேலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10க்குள்ள ஏதாவது வந்துட்டு வெளியே போகும் அந்த மாதிரி வச்சுங்களேன். அந்த 10 மான்ஸ்டர் வேலியன்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மான்ஸ்டருக்குமே உலகத்தை அழிக்கிற அளவுக்கான பவர்ஸ் இருக்கும். வரலாறு படி கடைசியா 40 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் ஃபிஷ் ஒண்ணு வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கிற 3 நாட்டை கம்ப்ளீட்டா அழிச்சிருச்சாமா. அந்த ஒரு மான்ஸ்டரை பிளட் ஸ்வாட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற நம்ம ஹீரோவோட தாத்தா இருக்கிறாருல, சோ அவரோட கிளானை சேர்ந்தவங்க தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. சோ இதெல்லாம் சொல்றீங்க போது மேபி இப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் என்ன வேற ஏதாவது பெரிய ஒரு ஆபத்தை மீண்டும் கொண்டு வரப்போதான்னு நம்ம ஹீரோ லைட்டா சீரியஸ் ஆகும்போது அந்த ஹெரால்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஹே என்னால உனக்குள்ள உன்னோட தாத்தாவை பார்க்க முடியுது. ஆக்சுவலி அந்த பிளட் ஸ்வாட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளான்ல நானும் ஒரு மெம்பரா இருந்தேன். நானும் உன்னோட தாத்தாவும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, அதனாலதான் என்னோட ஃப்ரெண்டோட பேரை எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்தேன். என்ன பண்ண போறான் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நாளைக்கு உனக்கு 15 வயசு ஆயிரும்ல, அதுக்கப்புறம் நீ ஒரு சீக்கிரா மாறிடுவேன், கண்டிப்பா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அங்க இருந்து போவானா. ஈவன் நம்ம ஹீரோ அவனை தடுத்து நிறுத்திட்டு, என்ன நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெஃபினட்டா நான் அந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சீக்கர் ஆகும்னு சொல்லியிருப்பான். எஸ் இதெல்லாம் பிளாஷ்பேக். பிரசன்ட்ல நம்ம ஹீரோ இங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்றதுக்காக தான் வந்து அப்படியே உட்கார்ந்திருக்கான உள்ள. ஆஹா தெரியலையே, இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம கிளான் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்கோம். நாங்க இது எங்கேயாவது ஒழுக்க மீறி நடந்துக்கிட்டுனா அவரு நம்மளோட கிளான் ரெஜிஸ்டர் ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாரோ அப்படின்லாம் பயந்துட்டு இருக்கும் போது அந்த ஹெரால்டு உள்ள வந்துட்டு, அப்புறம் நோயல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி, ஓகே எல்லா கிரைட்டீரியாவே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னும் நீங்க எந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணல, இருந்தாலும் உங்க பவர்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்க என்னோட கிளானை மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த ரேங்குக்கு போயிருவேன்னு காட்டுவான். அவன் கையில அந்த டாட்டூ இருக்கும்ல, ஈவன் ஆல்மாவும் அடுத்த ரேங்குக்கு போவா. ஓகே உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, உங்க கிளானோட ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்ல, இங்க இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு கேட் ஓபன் ஆயிருந்திருக்கும் போல. அங்க இருக்கிற ஒரு 12 பாயிண்ட் மான்ஸ்டரை ஒருத்தன் தனியால இன்னும் போட்டு தள்ளியிருப்பானா, கூட இருக்கிற மத்தவங்க எல்லாரும் ரைட்ராடே 1 ஸ்டார் ரெகேலியாவோட சப் மாஸ்டர்னா சும்மா கிடையாது. இந்த எம்பையர்லயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள்னா சும்மாவான்னு நினைக்க, அவன் பேர் பார்த்தா ஜி. இங்க கிளான் ரெக்வஸ்ட ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஏன்னு பார்த்தா ஒவ்வொரு கிளான்லயுமே வந்து ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்களாமா. மோர் தென் ரெக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்றதை தாண்டி. சரி வேணும்னா உங்களுக்கு மட்டும் நான் சில விஷயங்கள் சொல்றேன். இந்த மாதிரி பூமிக்கடியில மேஜிக் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே இன்னும் ஒரு வருட காலங்களுக்குள்ள எரிமலை மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா அது மூலமா இன்னும் ஒரு பெரிய அபீஸ் ஒன்னு கிரியேட் ஆகும், ஒரு கேட் மாதிரி. அதுக்குள்ள இருந்து 13 ரேட்டிங் உள்ள மான்ஸ்டர்ஸ்ல வெளியே வர ஆரம்பிக்கும். வேலியன்ஸ் அவங்க எல்லாம் வருவாங்க. இப்படி ஒரு அபீஸ் கிரியேட் ஆக போகுதுங்கிறத நம்மளால என்னன்னாலும் தடுக்க முடியாது. பட் அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் வெளியே வந்துச்சுன்னா ஒரு 4-5 டெக்கேட்க்கு முன்னாடி எப்படி நம்ம சில்வர் ஃபிஷ்ங்கிற அந்த ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சோமோ அதே மாதிரி நம்ம சண்டைக்கு இறங்கிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இந்த நாட்டுல இருக்கிற பெஸ்டான சீக்கர்ஸ் அந்த 7 ரெகேலியாவை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த போர்ல பங்கெடுத்து தான் ஆகணும். ஆனா ஏற்கனவே அந்த வேலியன்ஸ் நேர்ல பார்த்த ஒருத்தனா சொல்றேன், இந்த அளவுக்கு பவர்ஸ் இருந்தாலுமே நம்மளால ஜெயிக்க முடியுமாங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வீக்கா இருக்கிற கிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி எங்களால வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிறான். ரைட் தான், நீங்க சொல்றதுல ஒரு நல்ல பாயிண்ட் இருக்குது. ஆனா நாங்க இப்ப மட்டும்தான் வீக்கா இருக்கிறோம்னு அங்கிருந்து கிளம்பி போக இதோட அவன் தாத்தா மாதிரியே கோவப்படுறான்னு அவன் நினைக்க பார்த்தா பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவோட தாத்தா அந்த ஹெரால்டு கிட்ட பேசுற மாதிரி தோணுது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். யோ என்னையா கோவப்பட்டு அதுக்குள்ள வந்துட்டான்னு ஹியூகோ கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அந்த வேலியன்ஸ் வருதுங்கிறது இந்த ஊருக்கு ஆபத்துங்கிறதுல உண்மைதான், ஆனா அது வருதுங்கிறது தான் நம்மளையும் இன்னும் தூக்கி விட போகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த சில்வர் ஃபிஷ்ங்கிற அந்த ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஊர் பல
மடங்கு இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த சில்வர் ஃபிஷோட இதயத்தை வந்து ஒரு மாதிரி டிவைஸ் மாதிரி மாத்தி அது மூலமா தான் நமக்கு குடிநீரே வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரியான நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அப்படிப்பட்ட மான்ஸ்டர்ஸை தோக்கடிக்கிறதுங்கிறது சீக்கிரஸ் ஆன நம்ம தான். அதனாலதான் சீக்கிரஸ் எப்பவும் ஹீரோஸா பார்க்கப்படுறாங்க. அதனாலதான் கூடிய சீக்கிரம் அந்த 7 ரெகேலியால நாமளும் ஒருத்தங்களா ஆகியாங்கன்னு சொல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹியூகோ சொல்லும் போது ஆல்மா அதெல்லாம் 1 வருஷத்துல ஆயிரலாம்னு சொல்லுவாளா, இல்ல 6 மாசத்துல ஆகணும்பா. நம்மளை பத்தி வரலாறுல ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா நம்ம இதை 6 மாசத்துல பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு கிளான் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்க அப்ப அங்க மக்கள் எல்லாருமே இந்த ஜீக்குங்கிறவன் 12 ரேட்டிங்ல ஒரு மான்ஸ்டரை தோக்கடிச்சிருப்பான்ல அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இதை கேட்ட நம்ம ஹீரோ ரைட்டு கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு அவனோட ரேங்க் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறான். சோ இப்போ நம்ம ஹீரோனால பார்த்தா பேட்டில்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வந்து இன்ஸ்டன்டா பார்க்க முடியும் பயங்கர அக்யூரசியோட. வெளியே வரும்போது அங்க மக்கள் எல்லாம் அந்த ஜீக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த ஜீக் நம்ம ஹீரோ பார்த்தானே நம்ம ஹீரோ கிட்ட வர டக்குன்னு நம்ம ஹீரோ ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிரும். தெளிவா வேற லெவல்ல பண்ண உன்னை பத்தி நான் நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டேன்னு. அப்பதான் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். இந்த ஊர்லயே பார்த்தா EX ரேங்க் அப்படின்னு ஒரு ரேங்க் இருக்கு மாமா. அந்த ரேங்க்லயே மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து லியோ, இன்னொருத்தன் பேர் விக்டர் அண்ட் கடைசியா ஆப்வியஸ்லி இந்த ஜீக் பையன் தான். அந்த ஜீக்குமே ஹே நோயல் நீ தான் அந்த மாதிரி ஓவர் டெத் அப்படின்னு அழைக்கப்படுறவரோட பேர் தானே. அது மட்டும் இல்லாம இங்க ரீசெண்டா இந்த கேம்பினோ ஃபேமிலி இருக்குதுல்ல அவங்க கூட ஏதோ பஞ்சாயத்து பண்ணனு கேள்விப்பட்டேன். ஐயா அதெல்லாம் இல்லங்க. அப்படியான ரொம்ப ரீசெண்டா தான் அந்த கேம்பினோ ஃபேமிலியோட லீடருமே மாறினாங்களாமா. என்ன செய்தி அப்படிங்கும் போது நம்ம ஹீரோவோட ரியல் ஃபேஸுக்கு வந்துட்டு ரைட்டு என்னப்பா ஜீக்கு அப்புறம் உன் கிளான்ல என்ன சேர்த்துக்கிறதுக்காக வந்திருக்க போலேன்னு கேட்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா எங்களோட சுப்ரீம் டிராகனுங்கிற அந்த கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? முடியாது, எவனுக்கு கீழே வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்ல தம்பி, கூப்பிட்டா வந்துரு இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல சரி நான் யாருக்கு கீழே வேலை செய்யணுமோ அந்த ஒரு ஆள் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒருத்தரா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த எம்பையர்ல மொத்தமா 3 EX ரேங்க் உள்ளவங்க இருக்கிறாங்க. விக்டருக்கு வயசாகுது அதனால அவரை விட்டுருவோம். லியோவும் நீயும் தான் இருக்கிற, உங்க 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்கானவங்க அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. நம்ம ஹீரோ ஏன் அப்படி பேசுறான் அப்படின்னு ஜீக்குக்கும் புரியுது. லியோவும் நானும் சண்டை போடணும், எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சாகணும், அது நடக்காதுடான்னு சொல்ல அப்படின்னா சேர முடியாதுன்ட்டு அவன் போயிருவானா. இன்னொரு பக்கம் நம்ம ஆல்மா அந்த லைசியாங்கிற பொண்ணு இருந்தால சோ அவ கூட சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தோத்து போயிருவான். ரியர் அட்டாக்கர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல இருந்து அட்டாக் பண்றதுக்காக தான் நம்ம ஆல்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற, அதுதான் அவளுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்து அட்டாக் பண்றதுங்கிறது மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் வரும், ப்ரூட் ஃபோர்ஸ் வேலைக்காகாதாமா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு லைசியாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வருவாள், பிங்க் கலர் முடி வச்சு அவளும் ஒரு எல்ஃபா தான் இருப்பான். அவ பேர் வந்து ஒபீலியா அப்படின்னும். அவ கூட பார்த்தா இன்னும் ஒரு 3 பேர் இருப்பானுங்க. சோ இவங்க 4 பேர் ஒரு குரூப் ஆமா. சும்மா அந்த இடத்துல நம்ம ஆல்மாவை மீட் பண்ணி ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அங்க இருந்து போக இங்க அந்த லோக்கி பையனை நம்ம ஹீரோ கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஊர்லயே பி ரேங்க்ல யாரு பெஸ்டான ஒருத்தன் அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஆல்மா ஒரு குரூப் வந்து மீட் பண்ணிட்டு போச்சுல. சோ அதோட லீடரான லியான் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவனை நம்ம ஹீரோ பாயிண்ட் பண்ண தலைவா ஏதோ சம்பவம் பண்றதுக்காக காத்திருக்க போலயே அப்படின்னு லோக்கியும் கேட்கும் போது நம்ம ஹீரோவும் லைக் ஒரு மாதிரி வில்லன் பார்வையில நான் நம்பர் 1 ஆகணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க போது ஒரு பொம்மையோட கண்ணு வழியா ஒரு கொலகாரனை காட்டுற மாதிரி காட்டிட்டு அப்படியே சீன் கட் ஆகுது. ஏற்கனவே ஒரு எபிசோட்ல பார்த்தா ஹூகோ அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினல் அவன் பண்ணாத ஒரு தப்புக்காக பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நாள்ல அவனை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லோக்கி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துருப்பான்ல. அப்பவே ஒரு இடம் வந்து மீட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அப்பயுமே வந்து நம்ம ஹீரோவோட பார்ட்டில அவன் ஜாயின் பண்ண மாட்டேன் தான் சொல்லியிருந்திருப்பான். சோ மறுபடியும் அதே தான் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். நீ அப்ப கேட்டாலும் உப்ப கேட்டாலும் நான் சேர்ற நிலைமையில இல்லன்னு தான் சொல்லுவானா. ஆனா அப்போ நம்ம ஹீரோ ஏன் லைக் இவனை வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறான்னு பார்த்தா இந்த ஹூகோ ஒரு சீக்கிரம் இருக்கும்போது செமையான ஒரு ப்ராடஜி அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்திருப்பான். இவன்ட்ட பப்பட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்குமா, அது மூலமா ஏகப்பட்ட பப்பட்ஸ் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் பப்பட்டை கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்தாலும் அந்த ஒரு பவர் இவங்கிட்ட இருக்கும்போது இவனோட காமன் அந்த ஒரு பர்சனாலிட்டி கூடவே பயங்கரமான அந்த ஒரு இன்டெலக்சுவல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராட்டஜி மைண்ட் அந்த பப்பட்ரி ஸ்கில்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவனை பயங்கரமா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தா எல்லா மிஷினுமே அவன் சோலோவா தான் பண்ணுவான். எந்த பார்ட்டிலுமே அவன் ஜாயின் பண்ணல. ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்பான். இப்பயும் தான் பண்றான். என்ன கொஞ்ச நாள்ல தூக்குல போட்டுருவாங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது அப்பயும் நம்ம ஹீரோ அதுல இருந்து வெளியே வரக்கலாம் 1000 வழி இருக்குது, நீ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல, இரு ஒரு டெமோ காட்டுறேன்னு அங்க இருக்கிற பிரிசன் கார்டை வெளியே போய் நில்லுங்கன்னு சொல்லும் போது அவன் போயிருவானா. ஏன்டா அவனுக்கு நீ காசு கொடுத்துட்டியானு ஹூகோ கேட்க காசெல்லாம் இல்ல, சும்மா அவனை பேசியே மயக்கிட்டேன், வேற என்ன பிளாக்மெயில் தான், உன்னை அந்த பிரிசன்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது, ஏன் இதை கேட்கும் எனக்கு சந்தோஷமா இல்லையா, நான் வெளியே வந்தாலும் உன் கூட சேர மாட்டேன்டா,
ஏன்னா எனக்கு என்னைக்குமே இந்த சீக்கர்ஸ பிடிக்காது. அவங்களோட வயலண்டான நேச்சர், அவங்களோட எபிலிட்டிஸ் மேல இருக்கிற அவங்களோட ஓவர் கான்பிடன்ஸ், அவனுங்க எல்லாரும் முட்டாளுங்கன்னு சொல்ல ஏன் என்ன பார்த்தாலும் உனக்கு அப்படிதான் தோணுதா என்ன? உனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, நீ மனுஷ உருவத்துல இருக்கிற ஒரு பாம்பு, உனக்கு கருணனா என்னன்னே தெரியாது. இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சோ இதை ஒரு காம்ப்ளிமெண்டா நான் எடுத்துக்கிறேன். சரி விடு, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஆனா கண்டிப்பா நீ என் கூட சேரதான் போற. ஒரு பாம்பு மாதிரி நான் பயங்கர பிடிவாதம் பிடிச்சவன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஹூகோ சிரிப்பான், நானா சீக்கிரம் திருப்பியுமா அப்படின்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோஸ் எல்லாம் இந்த மாதிரி பி ரேங்க் சீக்கர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு புது பாருக்கு போறாங்களா. உள்ள போனோடனே ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான், ஏய் யாரா நீ, உன்னை ஏரியால பார்த்ததே இல்ல அப்படின்லாம் ஓவரா வாய் விடும் போது, பாஸ் நீங்க ரொம்ப பெரிய ஆள்னு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனை பத்தி நான் மொத்த டீட்டெயிலையும் நம்ம ஹீரோ எடுத்து விடுறான். என்னை பத்தி நான் பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு வந்தா நீ என்ன பெரிய தௌலத்தாடா, அவனை முச்சிருவான் பாரு அப்படின்னு அவனும் அப்பவும் தென்ன விட்டா பேசிட்டு இருக்கேன். என்ன நீ எதிர்க்கிறன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ பணைய வைக்க போறன்னு அர்த்தம். நீ கூடிய சீக்கிரம் அப்பாவாக போகிறீல, சோ உன் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அவன் பயந்து போயிடுறான். என்ன பகச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எதையுமே அழிக்கிறதுக்கு நான் தயங்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே, ஓகே கைஸ் என் பேர் தான் நோயல், நான் ப்ளூ பியாண்டோட லீடர்னு அங்க என்டர் ஆகுறான். நம்ம ஹீரோ இந்த பாருக்கு யார பாக்குறதுக்காக வந்தானோ அந்த ஒரு நபர்களுமே வராங்க. விங்டு நைட்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டி. சோ அவங்க தான் ஏற்கனவே ஆல்மாவை மீட் பண்ணி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துலயுமே ஆல்மாவை பார்க்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, ஏய் ஆல்மா இவங்க ரெண்டு பேர் கூட நீ என்ன பண்ணு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் என்னோட பார்ட்டி மேட்ஸ்மா. நோயல் அன்னைக்கு நீ கழுவி ஊத்தி இருந்தில்ல அந்த ஆள் இவன் தான் சொல்ல. அந்த ஒப்பீலியா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா பிடிக்காது. ஏன்னு பார்த்தா அவனோட ப்ரீவியஸான அந்த டீம்மேட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையுமே வந்து லைக் ஒரு ஸ்லேவா கொடுத்துருப்பானா. சோ அந்த ஒரு கடுப்பு தான். இத சொல்லி காட்டும் போது நோயல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ பிரைஸ்லெஸ்னு சொல்லுவாங்க, அதான் எந்த விலைக்கு போறாங்கன்னு பார்த்தாங்க போது அவ அடிக்கிறதுக்காக வர கோகா கைய பிடிச்சிட்டு யாரு மேல கை வைக்கிறன்னு பார்த்து வைங்க, அடுத்த தடவை வச்சீங்கன்னா கை இருக்காதுன்னு மிரட்ட. அப்ப அந்த ஒப்பீலியாவோட லீடர் ஒருத்தர் இருப்பான் லியோன் அப்படின்னு, அவன் வந்துட்டு ஹே இவ உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா ப்ளீஸ் என்ன சார்பா அவளை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் கண்டிப்பா மன்னிச்சிடுவோம், ஆனா நாய் கூட சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தா சீக்கிரம் கத்துக்குமாமா, ஏன் நீ உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ ஒழுங்கா வளர்க்கறது இல்லையாடாங்கும் போது, சார் அவ பண்ண தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா அதுக்கெல்லாம் இவ்ளோ இன்சல்ட் பண்ணக்கூடாது. இன்சல்ட் பண்றமா இல்லையே, நாங்க உண்மையதான சொன்னோம், ஏன் உனக்கு அவ்வளவு கோவம் வருதா, கோவம் வந்து ஏதாவது பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லியோனை வம்பளுத்துக்கிட்டு இருப்பானா. அந்த ஒப்பீலியாவுமே வேண்டாம் லியோன், இவங்கிட்ட எல்லாம் நம்மளால ஒரு மெச்சூர்டான கான்வர்சேஷன் எல்லாம் வச்சுக்க முடியாது, இவன் தான் அந்த நோட்டோரியஸ் டாக்கர்னு சொல்ற அந்த நோயலுங்கும் போது அங்க இருக்கிறவங்களா ஓ இவன் தான் நோயலா அப்படின்லாம் பாக்குறாங்களா. மறுபடியும் அந்த இடத்துல நம்ம ஹீரோ வாய் விட்டுக்கிட்டு இருக்க, நீ இந்த அளவுக்கு எல்லாம் பேசினா என்னைக்காவது ஒரு நாள் கர்மா இஸ் பூமராங்கிற மாதிரி வேற யாராவது உன்னை பார்த்து இதை சொல்லுவாங்கடான்னு சொல்ல, எப்பா சொல்லிட்டாரா தீர்க்கதரிசி, இவரு சொன்னா அப்படி எல்லாம் நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமான வச்சு கலாய்ச்சி விட, சமகால அந்த லியோன் அங்க இருந்து போவானா. ஈவன் நம்ம கோகாவும் சரி ஆல்மாவும் ஏன் இப்ப கெட்டவ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்க, எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான் தான், கொஞ்சம் கிட்ட வாங்கலன்னு அவங்க கிட்ட எதையோ சொல்ல அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நல்லா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்குங்க, இது சீக்கிரோட உலகம், ஒன்னா சாப்பிடணும் இல்லனா சாப்பிடப்படணும். வீக்கா இருக்கிறவங்களுக்கு இங்க இடமே கிடையாது, அரகண்டா இருக்கிறவங்க தான் மத்தவனுங்க மேல காலை வச்சு ஏற முடியும்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஹரால்டு இருக்கிறான்ல, அவனுக்கு பார்த்தா மரியான் அப்படின்னு ஒரு பேத்தி இருக்கும் போல. அந்த மரியான் அப்படிங்கிற பொண்ணுமே ஓகே ரைட்டு, இந்த மாதிரி அந்த வேலியன்ஸ் எதிர்த்து நம்ம சண்டை போட போறோம்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியான ஆட்களை தேடிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்க, அதுக்கான ஒரு குழுவை நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இருந்தாலும் சரி உனக்கு யாராவது மைண்ட்ல இருக்கிறாங்களா? ஆப்வியஸ்லி லியோ தான், ஊருக்கே தெரியும். லியோ லேசியான ஒருத்தன் தான், சண்டை போட ஆரம்பிச்சிட்டானா அவனோட பவர்ஸ் இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் ஹிஸ்டரியில இருந்தவங்களே அவன் தான் பவர்ஃபுல்லான சீக்கருங்கும் போது, அப்புறம் ஹரால்டு தாத்தா உங்களுக்கு ஜீக்க தானே பிடிக்கும்னு கேட்க, ஜீக் இல்ல எனக்கு தெரிஞ்சு நோயலா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோவை ரெஃபர் பண்ணுவாரு. அந்த மரியான் பயங்கரமா சிரிக்கும் போது ஹரால்டு சீரியஸா, சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெட் கட்டிக்கலாம். இன் சம் கேசஸ் அந்த வேலியன்ஸ் அழிக்க போற அந்த குரூப்போட லீடரா லியோ இருந்தான் அப்படின்னா நான் இந்த ஒரு பதவியில இருந்து விலகிடுறேன். அதுவே நோயல் இருக்க போறானா நீ அடுத்த இந்த இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு பதவி ஏற்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல போய் என்ரோல் பண்ணி படிச்சாகணும்னு சொல்லுவாரு. அப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. பார்த்தா அந்த லியோனுங்கிறவன் இருந்தான்ல, அவன் சின்ன பையனா இருக்கும்போது நிறைய பசங்களை அவனை புள்ளி பண்ணுவாங்க, மரியாதையா மார்க்கெட்ல இருக்கிற காய்கறியில போய் திருடிட்டு வான்னு. இல்ல அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த லியோன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனுங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கெய்ம் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பான். டே உன்னை யாராவது அடிச்சாங்க அப்படின்னா திருப்பி ஆடுறான்னு அந்த கெய்ம் சொல்லும் போது அப்பவுமே லியோன் இல்ல சண்டைக்கு என்னைக்குமே சண்டை தீர்வாகாதுன்னு பேசி இருந்திருப்பானா. சரி நீ இந்த மாதிரியே காந்தி மகானாவே இருந்துக்கோ, பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் சீக்கர் ஆகிறோம், இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கர்ஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மான்ஸ்டர்ஸ் அழிச்சு மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல முடிவெடுத்து இருந்திருப்பாங்க. சோ இதோட நீச்சியா தான் பார்த்தா அந்த விங்டு நைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பார்ட்டியை இவங்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல கெய்மோ லியானோ ஒரு பார்ல வந்து பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு தான் நம்ம ஹீரோ கூட சம்பவம் ஆயிருந்திருக்கும்ல. சோ மேபி நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன பையன் அண்ட் அவன் இந்த அளவுக்கு ஒரு சீக்கிரா வளர்ந்து வந்திருக்கான், ஒரு பாருக்குலாம் வந்திருக்கான் அப்படிங்கும் போது அதை பார்த்துட்டும் அவன் பேசுற விதத்தை பார்த்தும் நமக்கு பொறாமையா இருந்திருக்கும் போல. அதனாலதான் தேவையில்லாம அவன் மேல கோவப்பட்டு இருந்திருக்கும். சோ நம்மளோட ஃபீலிங்ஸையும் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம்
அப்புறம் தானே இந்த பார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சோம். பிளஸ் அந்த நோயல் பையன் என்ன பண்றான் எப்படி பண்றான் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியல. இருந்தாலும் ஃபைன், அவன் பண்றது மேல எனக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்குன்னு நினைப்பானா அவனோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மேல அப்படின்னு. சோ சின்ன வயசுல இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அதெல்லாம் பொறுத்து. அப்பதான் கெய்ம் ஒரு லெட்டர் ஒன்னு எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி போதுமான கிரிட்டீரியால இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கூடிய சீக்கிரம் ஒரு கிளான் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே இன்விடேஷன் போயிருந்திருக்கும். அதனால நம்ம ஒரு கிளானை உருவாக்கி ஆகணும், ஏதாவது பண்ணு அப்படிங்கும் போது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அட ஆமா இல்ல இதை பத்தி பேசுறதுக்காக தான் அந்த ஒரு பாருக்கு உங்களை கூப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஹீரோ பையனை மீட் பண்ணி நிறைய விஷயம் ஆயிடுச்சு. சரி இதை பத்தி பேசுவேன்னு அடுத்த நாள் ஹெரால்டையும் போய் மீட் பண்ணும்போது அவன் பார்த்தா அவங்களோட கிளானோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஏன் அதான் எல்லா கிரைட்டீரியாவுமே கரெக்டா ஃபுல்ஃபில் ஆயிருக்குமேன்னு சொல்ல எல்லாம் கரெக்டா இருக்குதான். நார்மலான ஒரு நாள்னா கண்டிப்பா உங்களை நாங்க கிளான் கிரியேட் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணிருப்போம். ஆனா இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்றாங்க. இருந்தாலும் நாங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க தான் சொல்ல, நீங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருந்துட்டு போங்க. ஆனா ஏன் நீங்க முதல்ல ஒரு கிளான் கிரியேட் பண்றதுக்காக வரல? நீங்க ரொம்ப ஓவர் காஷியஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னேறணுங்கிற பசி இல்ல, அதனால உங்களை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்ல. ஆனா லெட்டர் போட்டதே நீங்க தானயா? இல்ல நாங்க ஒண்ணும் உனக்கு லெட்டர் போடவே இல்ல, இது ஒரு பிராங்கா இருக்குன்னு போக நம்ம லியான் ப்ளீஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்க கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க போது ஓகே நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறங்காட்டி ஒரு வாய்ப்பு தரோம். ஒரு பர்டிகுலர் பீஸ்ட வந்து நீங்க வேட்டையாடி ஆகணும். ஆனா நீங்க தனியா கிடையாது, உங்க கூட காம்படிஷனுக்காக இன்னொரு பார்ட்டியுமே இருக்கும். அந்த ஒரு பார்ட்டியோட கில்டு ரெஜிஸ்ட்ரேஷனுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நாங்க ரிஜெக்ட் பண்ணோம். அவங்களும் கெஞ்சி கேட்டுக்கிட்டங்காட்டி தான் உங்க 2 பேருக்கும் இந்த ஒரு காம்படிஷனை நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கோம்னு சொல்ல வித்தவுட் அ டவுட் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரும்போது ஹீரோட பார்ட்டிக்கும் இந்த லியானோட பார்ட்டிக்கும் இப்போ ஒரு காம்படிஷன் நடக்க போதில்ல. அதுல ஜெயிக்கணும்னா ஒரு 8 ரேட்டிங் உள்ள ஒரு பீஸ்ட பார்த்து அவங்க தோக்கடிச்சாகணும். உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம நோயல் ஓகே அதனால மனுஷங்களோட மைண்டை ரீட் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதோட தலையில 3 கண்ணு இருக்கும். பிளஸ் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அதை தோக்கடிக்க முடியாம போயிருந்திருக்காங்களோ அவங்கள அதை கூட்டு வச்சுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுமாமான்னு நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போக ஓகே போதும் 2 பார்ட்டியும் கம்ப்ளீட்டா அதை போட்டு தள்ளிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் யாரு முதல்ல பண்ண போறீங்கிறதா முக்கியம். இவ்வளவுதான் ரூல்ஸ் அப்படிங்கும் போது கம்மன நான் இந்த லியானோட குரூப்பை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு போனா கூட பரவாயில்ல போலயேன்னு சொல்லும்போது எங்களால எல்லாம் மனுஷங்களை கொல்ல முடியாதுன்னு நம்ம கெய்மும் லியானும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, நானும் நீங்க மாத்தி செத்துக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. பட் இருந்தாலும் நீங்க 2 பேரும் அடிச்சுக்கலாம். ஆனா வெப்பன் இல்லாம ஒருத்தன் எதிரி கீழே விழுந்துட்டானா அவனை திருப்பி அடிக்க கூடாது. இது எல்லாம் தான் ரூல்ஸ். அது மட்டும் இல்லாம நான் உங்க எல்லாரையும் என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன், சீட் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் தர மாட்டேன். அப்ப நம்ம ஹீரோ ஓகே இது போட்டி ஆரம்பிக்கும் போது சரி, ஆனா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேபி அவங்க குரூப்ல இருக்கிற அந்த ஒப்பீலியாங்கிற பொண்ணு ஏற்கனவே பார்ல வச்சு என்ன அடிக்க பார்த்தவ. சோ அதனால இந்த ஒரு போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக போட்டி நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா மெம்பர்ஸுமே டிப் டாப்பான ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கறத நீங்க அஷ்யூர் பண்றீங்களான்னு கேட்க அதுக்கும் அந்த ஹெரால்ட் ஒத்துக்கிறானா. சோ இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களால கிளானை ஃபார்ம் பண்ண முடியும், அண்ட் யாரு தோத்து போகிறாங்களோ அவங்களால இருக்கவே முடியாது. ஆனா அதையும் மீறி ஏதாவது பார்ட்டியில சைன் பண்ணாங்கன்னா அவங்களோட சீக்கர் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படும் சொல்லி இதுக்கு ஓகேவான ஒரு அக்ரிமெண்ட் நீட்ட நம்ம ஹீரோ டக்குன்னு சைன் போட்டுறான். அந்த லியான் கெய்ம் கிட்ட சும்மா ஒரு விட அஷூரன்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சைன் போடுறான். ஆனா அப்ப அந்த லியான் நம்ம ஹீரோ கிட்ட ஓகே இது நாங்க சொல்றது கொஞ்சம் திமிரா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பிராக்டிகலா பார்த்தா அவங்களோட எங்களுக்கு பவர்ஸ் ஜாஸ்தி, ஆனா நீயும் பயங்கர ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போடுற ஆளுன்னு கேள்விப்பட்டு இருந்திருக்கேன். சோ அதனால நாங்க விட்டு கொடுத்து ஆடுவோம் அப்படின்னு எதிர்பார்க்காதன்னு சொல்லும் போது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நானும் ரீசெண்டா தான் லெவல் அப் ஆயிருந்திருக்கேன், என்கிட்ட இருக்கிற பவர் எதிர்காலத்தை பார்க்கும், என் கண்ணுல நல்லாவே தெரியுது, நீ தோத்து போய் நல்லா என் காலில் விழுந்து கதறிட்டு இருக்கிறேன்னு சொல்ல கட் பண்ணா போட்டி நடக்கிற நாளுமே வந்துருச்சு. அந்த ஹெரால்ட் இருக்கிறார்ல சோ அவரு வந்துட்டு போட்டியை ஆரம்பிச்சு வைக்க டக்குன்னு நம்ம ஹீரோஸ் 3 பேரும் பார்த்தா அந்த இடத்துல பாய விரிச்சு போட்டு பிக்னிக்காக எல்லாம் சாண்ட்விச் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது லியானுக்கு ஒண்ணுமே புரியல, டே போட்டிக்காக வந்திருக்கா என்னடா பண்றீங்கன்னு கேட்க கேள்விப்பட்டது இல்லையாப்பா, வெறும் வயிற்றோட போனா எந்த காரியமும் நடக்காதாமா, அதனாலதான் சாப்பிட்டு போலான்னு இருக்கிறோம், அப்புறம் நீங்க வயசுல பெரிய ஆளு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கும், அதனால முதல்ல நீங்களே போகணும்னு சொல்லும் போது அவனுக்கு கடுப்பாகுமா. அப்பவுமே கெய்ம் அவனோட மூட ஸ்பாயில் பண்ண பாக்குறான், வா அவன் அங்கே இருந்துட்டு போகட்டும்னு சொல்லிட்டு கெய்ம் தான் கூட்டிட்டு போறானா. அந்த ஒப்பீலியாவும் அவரோட பவரை யூஸ் பண்ணிலாம் பார்த்துட்டு ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த மான்ஸ்டர் ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அதுல வேக்லாவ் அப்படின்னு சொல்லி பீஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பானா, அவன் தான் அந்த டீம்மேட்ஸ் கிட்ட ஓகே கைஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், இதுதான் கரெக்டான நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த ஹீரோ பையன் இருக்கிறான்ல அவன் என்ன வந்து மீட் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் பிட்ரே பண்ண சொல்லி இருந்தான். சோ உங்க எல்லாரையும் பிட்ரே பண்ணிட்டேன்னா நான் வந்து ஃப்ரீ ஆக முடியும்னு ஆப்வியஸா அதுக்கு நான் நோ தான் சொன்னேன். அண்ட் இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா என்கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்டயும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குதுங்கும் போது அந்த ஒப்பீலியாவுமே ஆமா என்கிட்ட இதை சொன்னா நானும் எப்படி நான் போய் உங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணுவேன், அதனால
உன்னால முடியாதுன்னு சொன்னாங்க போது அந்த கீம் இருக்கிறான்ல அவன்கிட்டயும் வந்து சொல்லியிருந்திருப்பான் போல. நேச்சுரலா நானுமே முடியாதுன்னு தான் சொல்லியிருந்திருக்கேன். பிளஸ் அந்த லியான்ட்ட மட்டும் தான் அவன் சொல்லவே கிடையாது. லியானுக்கு இது ஷாக்கிங், லைக் எப்படி உங்க 3 பேர்கிட்ட இதை வந்து அவன் பேசியிருந்திருக்கான்னு. அப்ப நம்ம கெய்ம், லியான் இதை நினைச்சலாம் நீ குழம்பி போகாத, கண்டிப்பா நம்மளோட பார்ட்டிக்கு நாங்க துரோகம் பண்ண மாட்டோம், முக்கியமா உனக்கு நாங்க என்னைக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். அவன் நம்ம எல்லாருக்குள்ளேயே சந்தேகம் வர வைக்கிறதுக்கு ஏதோ சீப்பான ட்ரிக்க பிளே பண்றான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மான்ஸ்டர்ஸ்ல அட்டாக் பண்றதுக்காக வர இவங்க இன்னும் சாப்பிட்டு தான் இருப்பாங்களா. அப்ப அந்த ஹெரால்டு கையில ஒரு லெட்டர் இருக்கும். ஏற்கனவே அந்த ஹெரால்டு பார்த்தா நம்ம ஹீரோவையும் மீட் பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாம கில்டோட பேர்ல அவங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு வச்சேன்னு கேட்கும்போது நீங்க தான் இந்த ஒரு போட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சோ அதனால தான் அவங்கள சும்மா உள்ள இழுத்து போட வேணாம். சரி என்ன உங்க பேர்ல நான் ஒரு லெட்டர் அனுப்பிட்டேன், அதுக்கு என்ன டிஸ்குவாலிஃபை பண்ண போறீங்களா? சரி விடு, பண்ணதை பண்ணிட்டேன், உன்னால ஜெயிக்க முடியுமா என்ன? என் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி தான் சண்டை போடுவேன், டெஃபினட்டா ஜெயிப்பம்பா. பிரசன்ட்ல கோகா ஹே அவங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க எங்கேயாவது ஜெயிச்சிட போறாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமா அவங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப முக்கியமா அந்த லியான் நல்ல ஒரு லீடர், அவன்கிட்ட நிறைய பவர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா அவனோட பிரச்சனையே அவனோட பர்சனாலிட்டி தான். அவன் எல்லாத்தையுமே சரியான வழியில தான் பண்ணணும்னு நினைப்பான். இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம். ஏன் தெரியுமா? அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிற எல்லா விஷயத்தையும் அவனை தவிர மத்த எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆட்டோமேட்டிக்காவே அந்த 3 பேரும் லியானுக்கு துரோகம் பண்ண போறது கிடையாது, லியான் தான் அந்த 3 பேரை முதுகுல குத்த போறான்னு சொல்ல போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கீம் இருக்கிறான்ல அவனை போய் நம்ம ஹீரோ மீட் பண்ணி இருப்பானா. ரூல்ஸ் ஞாபகம் இருக்குதா, நீ என்னாலும் அட்டாக் பண்ணக்கூடாது, உன் கூட நான் உட்காரலாம் பாஸ் அப்படிங்கும் போது அப்பதான் கேமுக்கு புரியுது, ரைட்டு எங்க கிட்ட சேஃபா பேசுறதுக்காக தான் அந்த ஒரு ரூலையே நீ கேட்டையோ, சரி பேசி தொலைன்னு சொல்ல நீ லியோனை பிட்ரே பண்ணணுங்கும் போது பயங்கரமா அந்த கேம் சிரிச்சிருவான் அந்த இடத்துல. ஹேண்டடே இதெல்லாம் நான் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்கறியான்னு. சரி அப்படி நான் பண்ணனா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு நான் பதிலுக்கு ஃப்ரீடம் தரேன். ஏன்னா அந்த லியோனுங்கிறவன் பயங்கர டேலண்டான ஒருத்தன், நீங்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவன் கூட உன்னால கீப் அப் பண்ணவே முடியாது. அது இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிற உனக்கே ரொம்ப நாளா தெரியும்னு எனக்கு தெரியும். அதை நானே உனக்கு தனியா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் நீங்க ஒரு கிளான செப்பரேட்டா ஆரம்பிச்சா கூட அந்த லியோனுக்கு இருக்கிற இன்னேட் டேலண்ட் அவனை இன்னுமே அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகும். நீ லைஃப் முழுக்க எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உன்னால அவன் கூட கீப் அப் பண்ணவே முடியாது. சோ அதனாலதான் சொல்றேன் அந்த ஒரு பர்டன்ல இருந்து நான் அவனை விடுவிக்கிறேன், நீ அவனை பிட்ரே பண்ணுன்னு சொல்லும் போது இது ஆக்சுவலி கேமுக்கு புரியுது, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்னு. ஆனா இருந்தாலும் அவனுக்கு துரோகம் என்னால பண்ண முடியாது, அவன் எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும், அவனை விட்டு விடுபட்டு போகணுங்கிற தேவையும் எனக்கு இல்லைன்னு சொல்லி அங்கிருந்து போக பார்க்க அப்ப ஹீரோ அவனை நிறுத்திட்டு ஒன்னா நீ அவனுக்கு துரோகம் பண்ணி ஆகணும் இல்லனா அவன் உனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லும் போது அவன் கடுப்பாயிருந்திருப்பான். பிரசன்ட்ல அந்த விங்டு நைட்ஸ் பார்த்தா அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா, அந்த ஒரு பீஸ்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட மைண்டை வந்து ரீட் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லி இருப்பாங்க. கூடவே இவங்க எவ்வளவுதான் அட்டாக் பண்ண பார்த்தாலுமே அந்த எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் அது அவ்வளவு அசால்ட்டா டாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இதை எப்படிதான் முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த லியோனுக்கே வந்து லைட்டா டவுட்டா இருக்கு. ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா அது பாம்பெல்லாம் போட ஆரம்பிச்சிருந்துருமா. அதுவே அந்த சத்தங்களை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம கோகா சரி எப்பதான் நாம இறங்க போறோம்னு கேட்க அவங்களோட லிமிட் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம்னு சொல்லுவான். இங்க அந்த ஒபிலியா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு பயங்கரமா டேமேஜ் ஆயிருந்திருப்பாளா, சோ அவளை ஒரு பக்கம் கொண்டாந்துட்டு ஹீல் பண்ணுவாங்க. கூடவே அந்த ஒரு மான்ஸ்டரை எப்படி அடிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. அப்பதான் அந்த கேம் இருக்கிறான்ல அவன் ஒரு ஐடியா சொல்லுவான், கம்மனு தன்னை வந்து ஒரு டீகாயா பயன்படுத்தி நீங்க உன்னோட ஃபுல்லஸ்டான ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணு, அந்த ஒரு பவர் என்ன அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும், பட் அதை வச்சு நம்ம எப்படியா அந்த மான்ஸ்டர் வந்து டிஃபீட் பண்ணிடலாம்லாம் சொல்ல இல்ல இது வந்து ரிஸ்கா இருக்கும், ஏன்னா அந்த ஒரு மான்ஸ்டரால மைண்ட் வந்து ரீட் பண்ண முடியும், நம்மளால இப்ப இருக்கிற இந்த ஒரு பவர்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால கண்டிப்பா அதை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நம்ம என்ன பண்றது, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி ஆகணும்ல, தோத்து போயிட்டா நம்மளோட பார்ட்டியை வந்து அவங்க டிஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க, கலைச்சிடுவாங்கன்னு சொல்ல அப்பதான் லியானுக்கு ஒரு ஐடியா வரும், கம்மனு இந்த ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்றதுக்கு ஏன் நம்ம ஹீரோ கூட ஒன்னா கை கோர்த்துக்க கூடாது, ஏன்னா அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணா நமக்கு வந்து கிளான் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தரமாட்டாங்க தான், ஆனா இருந்தாலும் ஆர் அட்லீஸ்ட் நம்மள வந்து பிரிச்சு விடாமலையாவது இருப்பாங்களே, எனக்கு உங்களை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிருது. ஏன்னா நம்ம ஹீரோ அப்படிங்கிறவன் எதிரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி கூட கை கோர்க்கிறதா, அதுவும் இல்லாம தனித்தனியா வந்து சொல்லிட்டு போயிருப்பான்ல, நீங்க அவனுக்கு துரோகம் பண்ணலைன்னா அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணுவானு. சோ லியான் நம்ம ஹீரோ கூட ஒண்ணு சேர்றது அப்படிங்கிற இந்த ஒரு ஐடியா சொல்றதே தங்களை வந்து முதுகுல குத்துற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத சொல்லி காமிச்சு அந்த கேம் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கும் போது யோ என்னையா பேசிட்டு இருக்கிற, உயிரோட இருக்கிறதாண்டா முக்கியம் அப்படின்னு நம்ம லியான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அந்த கேம் டைரக்டா கேட்பான், நீ இப்ப என்ன நம்புறையா இல்ல அந்த ஹீரோ பையனை நம்புறையான்னு கேட்க இப்போதைக்கு இங்க ஜெயிக்கிறதுக்கு அந்த ஹீரோ பையனை நம்பினாதாண்டா வேற வழி இல்லங்கும் போது அவன் சொன்னான்டா நீ துரோகம் பண்ணுவேன்னு, நீ தாண்டா துரோகின்னு. கேம் பார்த்தா கத்தி எடுத்து குத்திடுவான், நீ என்னோட ஸ்ட்ராங்கான ஒருத்தன் அப்படின்னு உன்னை பார்த்து என்னைக்கு எனக்கு ஒரு பொறாமை இருந்துட்டே இருந்தது, ஆனா இருந்தாலுமே நான் என்னோட வாழ்க்கையை கூட உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தேன், அப்படி இருந்தும் நீ அந்த கேவலமான ஹீரோவை தானே நம்ப போன அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுவானா, நான் வந்து இங்க இருக்கவே விரும்பல, நான் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறேன்னு. அந்த மான்ஸ்டரும் கரெக்டான நேரத்துல அவங்களை கண்டுபிடிக்க அப்ப உள்ள என்ட்ரி கொடுத்த ஹீரோ, கமான் கைஸ் நான் ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அப்புறம் அந்த ஒரு பீஸ்ட பார்த்து உன் கூட நான் விளையாடுறதுக்கு வரல சம்பவம் பண்ண வந்திருக்கேன்னு கோகாவை உள்ள இறக்கி விட கோகாவும் நம்ம ஹீரோவும் மைண்ட் அளவுல லிங்க் ஆயிருந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோ அவனுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் மைண்ட்ல சும்மா நினைச்சா
கிடைச்சாலே போதுமானது. கூடவே அந்த மான்ஸ்டர் கோகா கூட சண்டை போடுறதுல பிஸியா இருக்க ஒரு புல்லட்டை வச்சு நச்சு இறக்கி விட்டுறானா. அந்த ஒரு மான்ஸ்டரும் ஏன் என்னால அவனோட மெமரியை ரீட் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ நினைப்பான், ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளவு வேகமா அவனால திங்க் பண்ண முடியும், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு தெரியும். சோ இந்த அளவுக்கு வேகமா அவனோட தாட்ஸ் இருக்கிறங்காட்டி அந்த மான்ஸ்டரால அவனை ரீட் பண்ண முடியல அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதோட மூணாவது கண்ணு மூலமா தான் பார்த்தா மத்தவங்களோட மைண்ட் அதனால ரீட் பண்ண முடியும். சோ நம்ம ஹீரோவோட பாடியில ஓடிட்டு இருக்கிற அந்த தாட்ஸ் எல்லாரும் அதோட மைண்ட்குள்ள போய் அப்படியே தலையை வலிக்க டக்குனு அதோட மூணாவது கண்ணை தூக்கி வீசிட்டு வெறும் ப்ரூட்டல் ஃபோர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண வரும்போது சரியான நேரத்துல ஆல்மா உள்ள இறக்கி மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா ஆல்மாவை உள்ள இறக்கி விட்டு அவ இப்போ ரேங்க் அப் ஆயிருந்திருக்கால. சோ அதனால 24 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை 3 செகண்டுக்கு பார்த்தா அவளோட பாடியை எதாலே தொட முடியாத மாதிரி அவளால மாத்த முடியும். அந்த பவரை பயன்படுத்தி ஆல்மா அந்த பீஸ்டோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அந்த பீஸ்ட் அதே இடத்துல போட்டு தள்ள அந்த மிஷனும் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோஸோட ப்ளூ பியாண்ட் பார்ட்டி தான் அங்க ஜெயிக்குது. அப்படின்னா கண்டிப்பா என்னாலே பி ரேங்குக்கு போக முடியும் அப்படின்னு கோகாவும் பயங்கர ஹாப்பியா இருக்கேன். அப்ப அந்த கேம் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீ ஏற்கனவே பிளான் பண்ணியாடான்னு கேட்கும்போது, ஆமா சீக்கர்ஸோட கில்ட் இந்த மாதிரியான ஒரு போட்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணதே நான் தான். பர்டிகுலரா இந்த ஒரு பீஸ்ட போட்டிகளை கொண்டு வரணும்னு சொன்னதும் நான் தான். ஏன்னா இந்த பீஸ்டுக்கு எதிராக ஏன் போக சூப்பரா வேலை செய்யும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபேக்கான லெட்டர்ஸ் அனுப்புனது அதுவும் நான் தான் சொல்லும் போது அவன் அடிக்கிறதுக்காக வருவானா, சும்மா என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காத, எல்லாமே இப்படிதான் நடக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இது எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு வகையில காரணம், நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க தான், ஆனா லியான் உங்களை விடவுமே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் லியான் அளவுக்கு உங்களால ஈக்குவல் ஆகவே முடியாது, அதனாலதான் பொறாமையில நீங்க லியானை விட்டு பிரிஞ்சாகணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்திருக்குது. என்ன அந்த எண்ணத்தை நீங்க வெளிக்காட்டல, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிளவு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் ஒரு சிங்கிள் கிராக்கால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே காலி ஆயிரும். நான் பெருசா எதுவும் பண்ணல, ஒரு சின்ன ஃபைனல் புஷ் தான். அது மட்டும் இல்லாம லியான் இவங்க உன்னை பிட்ரே பண்ணாங்க அப்படின்னு நினைச்சினா கிடையாது, இவங்களை நம்பாம போனதா உன்னோட தப்புன்னு சொல்லும் போது அப்ப ஹெரால்டு வந்துட்டு நான் ஆரம்பத்துல இருந்து மேட்சை பார்த்தேன், ஓகே ஃபைன், இல்ல ப்ளூ பியாண்ட் தான் ஜெயிச்சாங்க, ஏற்கனவே அக்ரி பண்ண மாதிரி ப்ளூ பியாண்ட ஒரு கிளான் ஆரம்பிக்கிறதுக்காக பெர்மிட் பண்றாங்கன்னு அந்த விங்டு நைட்ஸ்ங்கிற பார்ட்டியை டிஸ்பேண்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஊருக்குள்ள பார்த்தா அந்த விங்டு நைட்ஸ் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் ஒரு கிளான் ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் தெரிய வருதா. அதை கேட்கும் போதே நிறைய பேருக்கு ஷாக்கு, விங்டு நைட்ஸே பிரிஞ்சு போயிட்டாங்களான்னு. ஒரு பக்கம் ஜீக் எப்பவும் போல அங்க ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஒப்பீலியாங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ பார்த்தா நம்ம லைசியாவை மீட் பண்ணிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி கிடையாது, நீயா அட்லீஸ்ட் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை செரிஸ் பண்ண பாருன்னு சொல்லுவா. அதுவே அந்த வேக்லாவ் அப்படின்னு ஒரு பீஸ்ட் மாதிரி ஒருத்தர் இருந்தான்ல, அவன் பார்த்தா வெரோனிகா அப்படின்னு ஒரு பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு அவங்களோட ரெட் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறானா. அந்த விங்டு நைட்ஸ் பிரிஞ்சு போச்சுங்கிற விஷயத்த அந்த ஹூகோ இருக்கிறான்ல அவங்ககிட்டயும் கொண்டு போய் காட்டும் போது அவங்க பயங்கரமான மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றவங்க, ஆனா அவங்களே பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா சரி அவங்களுக்கு நீ என்னதான் கொடுத்த, அவங்கள நான் ஃப்ரீ ஆக்குனேன், ஹோ என்ன மாதிரியே சரி விடு, ஆனா நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அவன் உங்க கூட வந்து சேருவான் நீ எதிர்பார்க்கறியா என்ன, கண்டிப்பா வந்து சேருவான், அதுக்கு தான் இவ்வளவு ஸ்கெட்ச் போட்டதே, கூடிய சீக்கிரம் உன்னை இந்த ஜெயில இருந்து வர வச்சுட்டு சேர்த்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போக, இன்னொரு பக்கம் பார்ல அந்த கைம் இருக்கிறான்ல அவன் பார்த்தா மூக்கு முட்டை செம்மையா குடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல முக்கியமான நேரத்துல இங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் லியான் அந்த டிசிஷனை எடுத்தான். அவன் எடுத்த டிசிஷன் வந்து சரிதான், நான் தான் தேவையில்லாம அவனை குத்திட்டேன், என் கையாலே அவனை நான் குத்திட்டேன், நான் பண்ணதான் தப்பு, நான் தான் துரோகி அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பார்டெண்டர் இங்க பாரு இப்படியே வந்து குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் எந்த ஒரு நியாயமும் கிடையாது, ஓ உங்க பார்ட்டி வந்து டிஸ்பேன் ஆயிருந்திருக்கலாம், பட் இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது, நீ எப்படி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியோ தேவையில்லாததுக்கு, அதே மாதிரி லியானும் உங்களை நம்பல, உங்களை நம்பி சண்டைக்கு இறங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவனையே அவன் ரெக்ரெட்டுக்குள்ள உள்ளாக்கிட்டு இருந்திருப்பான். சோ அவனை போய் ஃப்ரீ பண்ணு, அவனும் இந்த மாதிரியான தாட்ஸ்ல இருந்து ரிலீவ் பண்ண விடுன்னு சொல்ல பார்த்தா தெருவில் நடந்து போயிட்டு இருக்கிற லியானை எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு, டேய் லியானு எவ்வளவு நாளா இந்த மாதிரி தனியா சிக்கவன கைமா பண்ணலான்னு காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, ஆனா அந்த லியானோ அடிக்கிறவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி உன் குழந்தைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருந்திருப்பான்ல, அதே ஒரு ஆளா தான் இருக்கும். அவனுக்கு ஏதோ லியான் மேல கடுப்பு போல, சோ அதனால தான் வச்சு அடிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஆல்மா ஹீரோ கோகா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னடா கண்ணு, நாங்க சும்மா நடந்து வர வழியில ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களை பார்த்தெல்லாம் பயப்பட முடியாது, இன்னைக்கே உங்களை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அட்டாக் பண்றதுக்காக தயாராக, ஆனா அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் ஹே இவங்க விங்டு நைட்ஸையே காலி பண்ணவங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியாது எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கத்தி எடுத்து அவனோட மூக்கு அப்படியே வெட்டி எறிஞ்சிட்டு நல்லா பார் திமிரு பிடிச்ச மாதிரி திருப்பி என்கிட்ட பேசிட்டு இருந்தானே வையன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் உனக்கு என்ன நடந்ததோ அதுதான் நடக்கணும் மிரட்ட பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் லியான் கிட்டயுமே ஓகே ஃபைன் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, ஜாயின் பண்ணிக்கிட்டே அப்படின்னா எனக்கு அடுத்த பொசிஷன் உனக்கு நான் தரேன், நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உன் கூட நான் சேருவேன்னு எதிர்பார்க்கறியா, நீ மட்டும் இல்லன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருப்போம்னு சொல்ல, இங்க பாரு நோயல்
உன்னோட பார்ட்டி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் மத்தவங்க எல்லாரும் கூட இருந்ததுதான், அதை நான் மறுக்கல. ஆனா நீ ஒரு ப்ராடஜி, மத்தவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உனக்கு ஈக்குவல் ஆக முடியாது. ஏன் நான் இவ்வளவு புஷ் பண்ணியும் என்னால அவனுக்கு ஈக்குவலா ஆக முடியல அப்படிங்கிற எண்ணம் பார்ட்டியில இருக்கிறவங்களுக்கு தோண ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே உன் பார்ட்டியோட அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இத சொல்லும் போதே லியானுக்கு புரிஞ்சிருச்சு, ஓ அதுதான் விஷயமா. ஆனா இப்படி எல்லாமே பாதியில முடிஞ்சு போறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நாங்க இவ்வளவு நாளா ஒன்னா இருந்தோமா அப்படின்னு அவன் அழ ஆரம்பிக்க எதுவும் முடிஞ்சு போகல. இன்னொன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குதான் செய்யுது. நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா அந்த விங்டு பார்ட்டிஸ பயங்கரமா டெவலப் பண்ணாலும் அதோட பேர் ஹிஸ்டரியில எவ்வளவு நாள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட லெகசி அதை நீ தனியா ஷார்பன் பண்ணாலுமே அதுவும் எவ்வளவு காலம் இருந்துற போகுது அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பிக்க லியானுக்கு எல்லாமே புரியுது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் உங்க கூட சேர்ந்தேன்னா நான் ஒரு துரோகி ஆயிருவேன்ல. இந்த மண்ணாங்கட்டி மாரல் ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி ஓரங்கட்டு சரியா. அந்த மாரல் ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கும் சரி உன் நண்பர்களுக்கும் சரி எந்த விதத்திலயும் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. வரலாறுல நீ ஒரு முக்கியமான நபரா இருந்தாகணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ தூக்கி எறிஞ்சாகணும். சரி நீ ஏன் ஒரு சீக்கிரா இருக்க? இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கிரம் ஆகணும், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லும் போது ஓகே நீ சொல்றத நான் நம்புறேன், உன் கூட நான் சேர்றேன். ஆனா நீ பொய் சொன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை விட மாட்டேன்னு ஜாயின் பண்ணிக்கிறான். ஆனா அதுவே லியான் நம்ம ஹீரோ கூட தான் ஜாயின் பண்ணி இருக்காங்கிற ஒரு விஷயம் அந்த ஹரால்டு இருக்கிறாருல அவரும் அவரோட பேத்தியான அந்த மரியானும் பேசிட்டு இருக்கும் போது பாரு அந்த ஹீரோ பையன் இந்த அளவுக்கு சீப்பான ட்ரிக்ஸ் எல்லாம் புல் ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மரியா பேசிட்டு இருப்பாளா. ஆனா இருந்தாலும் ஹரால்டு அவன் டீமை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக மத்த டீமை வந்து கலைச்சு விட்டு அதுல இருக்கிற ஒரு பிளேயரை தூக்கிக்கிட்டான். இதுல எனக்கு பெருசா தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. எனிவேஸ் அதோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக இங்க இருக்கிற இன்னொரு ஒரு அபீஸ்ல ஒரு 9 ரேட்டிங் உள்ள ஒரு மான்ஸ்டர் வந்திருக்காமா. அந்த ஒரு பீஸ்ட் அழிக்கிற ஒரு மிஷின் அவங்களுக்கு தான் தரப்போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊருக்குள்ள இவங்க 4 பேர் வந்துகிட்டு இருக்கும் போது அப்ப மக்கள் எல்லாம் உண்மைதான் போலயே அந்த லியான் அவனோட டீமை விட்டுட்டு எதிரி டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டான், துரோகி அப்படிலாம் பேசும்போது அவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்குமா. அப்பயும் நம்ம ஹீரோ நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் கடைசியில பப்ளிசிட்டி தான். ஒன்ஸ் நீ எங்க கூட சேர்ந்து மிஷன்ஸ் எல்லாம் பக்காவா அக்கம்ப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானே இவனுங்களே மாத்தி பேசுவானுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த கேம் கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து லியான் எங்கடா கூட்டு போறேன்னு சண்டைக்காக வர நம்ம லியான் தான் இல்ல சண்டை போடாதான்னு சொல்ல எனது நீ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டியா நீ துரோகிடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானா. ஓகே நான் துரோகி தான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால நீ நோயில கொலை பண்றத அனுமதிக்க முடியாது. அப்படின்னா நான் உன்ன கொலை பண்றேன்டா அப்படின்னு அட்டாக் பண்றதுக்காக வருவானா. அண்ட் நம்ம லியானும் அடிக்க போகும்போது அந்த கேம் பார்த்தா சிரிப்பான். அண்ட் லியான் வாயிலே ஒண்ணு வச்சு அதே இடத்துல படுக்க போட்டுருவானா. அதுக்கப்புறம் லியான் லைட்டா அவனை திரும்பி பார்க்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ திரும்பி எல்லாம் பாத்துறாத, உன் பார்வை என்னைக்கும் நேரே இருந்தாகணும்னு சொல்லிட்டு லியான் அங்கிருந்து கூட்டிட்டு போக குட் லக் லியான், நீ இப்படிதான் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன்னு கெய்ம் நினைப்பான். ஏன்னா கெய்ம் வந்து ஆப்வியஸ்லி லியானை கேர் பண்றான். இப்போதைக்கு லியான் வந்து நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா போகும்போது அவனுக்கு ஏதாவது ரெக்ரெட் இருக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு பிட்ரே பண்ணிட்டு போறோமே அப்படின்னு. மேபி தன்னோட ஃப்ரெண்ட்ஸே தன்னை வந்து ஒரு துரோகியா தான் பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த லியானோட மைண்ட்ல மேபி இருந்துச்சுன்னா அவன் ரெக்ரெட்டா ஃபீல் பண்ண மாட்டான்ல. சோ அதனால தான் கெய்ம் வேணுனே இதை பண்ணிட்டு இருக்கான், எல்லாமே லியானோட நல்லதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் 4 பேரும் கிளானோட ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நம்ம ஹீரோ வாங்கி இருந்திருப்பான். இந்த இடத்துல நிறைய பேய்கள்லாம் இருக்குது அப்படின்னு கதைகள் இருக்குது. சோ அதனால தான் ரொம்ப சீப்பா கிடைச்சது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்கிட்ட இந்த எக்ஸாசிசம் பேய் ஓட்டுறதுக்கான சில மந்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தி நம்ம பாத்துக்கலாம். ஆனா அதை தவிர உங்களுக்கு எல்லாம் நான் ஒரு $1 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னை காட்டுவேனா பார்த்தா பாம்பு மேல ரெக்க இருக்கிற மாதிரி இருக்கும். பாம்பு வந்து ஈவில மென்ஷன் பண்ற மாதிரியும் இந்த ரெக்க வந்து குட்னஸ் மென்ஷன் பண்ற மாதிரியும் இருக்கும். சோ போத் குட் அண்ட் ஈவில் ரெண்டுமே இங்க இருக்குது. அண்ட் அதோட ரொம்ப முக்கியமா இவங்க கிளானோட பேரும் புதுசா வச்சிருந்திருக்கான், வைல்டு டெம்பஸ்ட்னு. ஆனா அடுத்த சீன்லயே அந்த ஹரால்டு சொன்ன மாதிரி அந்த ரேட்டிங் 9 இருக்கிற ஒரு பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட டீம் போயிருந்திருக்காங்க. ரொம்பவுமே அதிகமா தன்னோட எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த ஒரு பீஸ்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குகையில ஒளிஞ்சு வந்திருக்கேன். அந்த இடத்துல அவங்கள போட்டுறதுக்காக அந்த ஒரு பீஸ்டும் வருதா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ இருப்பா நான் வந்து சரண்டர் ஆயிரும், நீ வேற எங்களை சாப்பிட்டுட்டு இருந்தா உனக்கு வந்து அது பத்தாது, அதுக்கு பதிலா நான் உனக்கு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே கன் மாதிரி எடுத்தா சும்மா ஸ்ப்ரே பண்ணி விடுவானா. ஒரு சில செகண்ட்ஸ்லயே பார்த்தா அந்த ஒரு பீஸ்ட் வந்து பாய்சனால அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். என்னன்னா அந்த ஒரு ஸ்ப்ரேல இருந்தது நம்ம ஆல்மாவோட ரத்தம். ஆல்மாவோட ரத்தத்துல எந்த ஒரு ஸ்மெல்லும் டேஸ்டும் இருக்காது. பிளஸ் அது வந்து பீஸ்ட் அஃபெக்ட் பண்ற ஒரு பாய்சனும் கூட. வேணும்னே தான் இவங்களோட 3 பேரோட ஃபுல் பவரையும் வெளியே பயன்படுத்தி அந்த பீஸ்டோட மொத்த மேஜிக்கையும் யூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு கேவுக்குள்ள கொண்டாந்து இந்த மாதிரி ஆல்மாவோட பிளட்ட பயன்படுத்தி அந்த ஒரு பீஸ்ட் அதே இடத்துல காலி பண்ண அந்த ஒரு பீஸ்ட் கொஞ்சம் திணறி அப்படியே நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரும்போது கண்ணை வச்சு போட்டு அவரோட தலையை முச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹெரால்டுமே பரவாயில்லையே செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களேன்னு சொல்ல இது பத்தாது, எங்களோட எய்ம் இன்னுமே பெருசு, அந்த 7 ரெகேலியால நாங்களும் ஒரு கிளானா மாறி ஆகணும் அடுத்த 6 மாசத்துக்குள்ள. ரொம்ப தான் தைரியம் அப்படின்னு அந்த ஹெரால்டு நினைக்கிறது மட்டும் இல்லாம இவனோட இந்த பிடிவாதம் இந்த ஒரு தைரியம் இது எல்லாத்தையும் நான் வேற யாருக்கிட்டயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு நினைப்பாரா. நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்லயும் கண்டிப்பா இந்த உலகத்திலே ஒரு கிரேட்டஸ்ட் கிளானை ரன் பண்ற ஆளா நான் தான் இருப்பேன்னு நினைக்க அங்கேயே சீசன் 1 முடிக்கிறாங்க. எனிவே சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன், வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். சோயா தேங்க்யூ.